Hello பசங்களா. There. Hello பசங்களா. So good to see you. I hope I'm visible to all of you. Audio video எல்லாமே clear-ஆ இருக்கா பசங்களா? Hi, good evening. Vignesh, Harini, Gopal Krishnan, Nandita, Susanna, Abhi, Basil, Shweta, Anu. Hi, good evening பசங்களா. இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக நம்ம Xylem NEET சேனலில் we are doing the PYQ session. So PYQ session ஆல்ரெடி நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருந்த மாதிரி this is going to be like a game. Okay, so இந்த கிளாஸ் வந்து நம்ம சீரியஸாக ஸ்டடி மோடில் ஃபுல் ஃபோக்கஸில் இருந்தாலும் சைடில் வந்து நம்ம ஒரு கேம் மாதிரி சூப்பர் ஸ்பிரிட்டோட ஆட போகிறோம். Okay பசங்களா, ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸில் ஐம் கோயிங் டு டேக் திஸ் கேம் ஆன PYQs for all of you. So is everyone ready today? Hi Meenakshi, Sudha. Hi Sushmita. Okay, where is the stars? Where is the energy in my class, man? So morning sessionல நீங்க chemistry and physics already முடிச்சிருப்பீங்க இல்லையா? So now eveningல we are going to do zoology and இதுக்கு அப்புறமா Tony sir is going to do botany. So நம்ம biology-ய full fireல தெறிக்கி விட போறோம். Okay? Yes ma'am, we are ready. That is the spirit பசங்களா. So இன்னைக்கு zoology-ல animal kingdom and structural organization பார்க்க போறோம் and botany-ல Tony sir வந்து will be taking biological classification and plant kingdom. So இந்த 4 சாப்டருக்குமே இப்போ எப்படி என்னோட chat box full fireல இருக்கோ நான் லாஸ்டா Tony sir-ட்ட கேட்பேன், சார் ஸ்டார்ஸ் வந்துதா, சார் எனர்ஜி இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே எனர்ஜி கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் பசங்களா. Is that okay? That's a promise you will all make for me. Okay, clear? So let's start with the PYQ session for today பசங்களா. But அதுக்கு முன்னாடி you all know that நம்ம Xylemல crash course already start ஆயாச்சு. So நீங்க இன்னும் enroll பண்ணிக்கல அப்படின்னா still it's not too late பசங்களா. There is time, so do check out our offline crash course in our centers. So கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் நம்மளோட crash courses நடந்துட்டு இருக்கு. And இது வந்து including materials and GST is only 20,000 rupees. So ரொம்ப affordable-ஆன price-ல உங்களுக்கு online access-உம் சேர்ந்து கிடைக்க போகுது பசங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு லைவ் செஷன்ஸோடு சேர்ந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்கான கைடன்ஸ் உங்களுக்கு நம்ம கிராஷ் கோர்ஸஸில் கிடைக்கும். ஓகே, ஸோ டெஃபினட்டாக கன்சிடர் ஜாயினிங் ஆர் கிராஷ் கோர்ஸ். அண்ட் நீங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்காகவும் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்காலர்ஷிப் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. அண்ட் நீங்கள் எப்படி நீட்டுக்கு உங்களை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் நம்ம சென்டர்ஸில் நம்ம டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக நம்ம சென்டர்ஸில் போய் பாருங்கள். அண்ட் இந்த செஷன் மட்டும் இல்லாமல் எல்லா செஷன்ஸோட பிடிஎஃப்ஸும் நம்மளோட இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு கிடைக்கும் பசங்களா. ஸோ நீங்கள் உங்களோட ரிவிஷன் அப்போ நம்ம செஷன்ஸில் யூஸ் பண்ணுற இந்த பிடிஎஃப்ஸ், இந்த பிபிடிஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நோட்ஸ் வாங்கிக்கிறதுக்கு இந்த குரூப்பை நீங்கள் கியூஆர் ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இஸ் தட் ஆல் ரைட்? ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். டெலிகிராமில் நோட்ஸ் ஆக்சஸ் இருக்காது. ஓகே, ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கோம் மேம், வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்க வேண்டாம்னு நினைக்காதீங்க. த ஒன்லி ரீசன் இஸ் டெலிகிராமில் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூஸ்லாம் அப்பப்போ வருது. ஸோ அதனால் வாட்ஸ்அப் வந்து எல்லாருமே சராசரியாக யூஸ் பண்ணுறது பெட்டரான ஆக்சஸ் இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே. ஸோ அதனால் சூப்பராக நம்ம வந்து இங்கே நோட்ஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா பசங்களா? ஓகே, so all right, I'm not going to waste too much of time. இன்னைக்கு வந்து நம்ம PYQ செஷனில் நம்ம சூப்பர் டாப் டக்கர் கேமில் வந்து we're going to cover மெயினாக 2 chapters which is going to be animal kingdom and structural organization in animals. Okay, so ரெண்டுமே நீட்டை பொறுத்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ். animal kingdom பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஃபைலம் அதோடைய ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் என்ன, அதோடைய ஸ்டார் ஃபீச்சர்ஸ் என்ன, அண்ட் அந்த ஃபைலம்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன. ஸோ இது வந்து எல்லா ஃபைலமுக்கும் எல்லா கிளாஸுக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா animal kingdom is sorted. Easily 3 to 5 questions we have seen from animal kingdom every year. And structural organization in animals பார்க்கறச்ச அந்த tissue section இருக்கு இல்லையா, animal tissue பற்றின section is very important. Easily 1 or 2 questions you can expect from there. And then வந்து we have our cockroach and frog. இந்த ரெண்டு செக்மெண்ட்ஸ்லேருந்துமே வந்து you will be getting questions. So cockroach and frog சேர்ந்தே வந்து you can expect up to 2 questions from this chapter. So ரொம்ப weightage இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான chapters. So can we start it? Everyone?
ஓகே, ஸோ எப்படி நம்ம இந்த கேம் ஆட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி லெவல் 1 இஸ் கோயிங் டு பி கெஸ் த PYQ. உங்களுக்கு ஃபார்மேட் எல்லாமே தெரியும்ல பசங்களா? ஃபார்மேட் எல்லாமே தெரியும்ல, பட் ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரிவைஸ் இட் ஒன் மோர் டைம் ஃபார் ஆல் ஆஃப் யூ. கெஸ் த PYQ லெவலில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஆன்சர் கொடுத்துருவேன் உங்களுக்கு அண்ட் ஒரு சில க்ளூ கொடுத்துருவேன். அதை வச்சு கேள்வி என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து கான்செப்சுவலி கேள்வியே புரியாமல் பதில் சொல்கிற பசங்க நிறைய பேர் இருக்கீங்க. உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் இது வரைக்கும் கேள்வியே புரியாமல் ஜெய மாதாதி எப்படின்னு ஒரு டிக்கை போட்டு வரதே இல்லையா? வந்ததே இருக்க மாட்டேன்னு யாராவது சொல்ல போகிறீங்களா? டெஃபினட்டாக யூஆர் ஆல் கோயிங் டு ஹேவ் ஒரு கட்டத்தில் இன்னொரு கட்டத்தில் இதை பண்ணியிருப்பீங்க. எஸ் ஆர் நோ? இல்லை அப்படின்னா இந்த கேள்வி என்னன்னே தெரியல, கேள்வியில் இருக்கிற ஏதோ ஒரு வார்த்தையை வச்சு இதாக தான் இருக்கும்னு நம்பி நம்மளா ஒரு ஆன்சரை போட்டு வந்துடுவோம். அப்புறமா ஆன்சர் வரலன்னா இதுக்கு ஆன்சர் வராமல் போச்சேன்னு ஃபீல் வேறு பண்ணுவோம் தனியாக, அது வேறு டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் வாட் வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் இஸ் அந்த ஒரு ஆன்சருக்கு என்ன கரெக்டான கொஸ்டனாக இருக்கும் அப்படிங்கிறத சூப்பராக கண்டுபிடிக்க போகிறோம். தட்ஸ் கோயிங் டு பி லெவல் 1. ஓகே, கிளியர் பசங்களா? ஓகே, நான் பிஃபோர் வி ஸ்டார்ட் லெவல் 1 ஒரு வார்ம் அப். ஓகே, சும்மா எல்லாரும் வந்துட்டிங்களா, எல்லாரும் வந்து தூங்காமல் கொள்ளாமல் எல்லாம் வந்து ஃபுல் எனர்ஜியில் இருக்கீங்களான்னு ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு 5-6 கேள்வி சால்வ் பண்ணலாமா? எஸ் எவ்ரி ஒன்? ஸோ ஆஃப்டர் த வார்ம் அப் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் லெவல் 1. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் த லிட்டில் பிட் ஆஃப் அ வார்ம் அப். ஓகே, ஸோ மூளையை நல்லா பிசைஞ்சு வார்ம் அப் பண்ணிக்கோங்க. த காக்ரோச் இஸ், காக்ரோச்சோட ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்கிரீஷன் என்ன? குயிக், ஐ ஷுட் நாட் வேஸ்ட் டைம் ஆன் ஆல் ஆஃப் திஸ். ஓகே, சும்மா அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ்கிரீமை எடுத்த உடனே வாயில் போட முடியாது இல்லையா? பிகாஸ் ஏன் வாய் வந்து ரொம்ப சில்லுன்னு ஆயிரும். ஸோ கொஞ்சம் அது வந்து ஒரு ஐஸ்கிரீமாக இருந்தாலுமே வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே சாப்பிடாம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். That's the spirit, absolutely. Uricotelic only. Okay, this is going to be the right answer. Very, very well done. Super. Now next question வந்து is going to be select the correct statement with reference to coordinate. அந்த மாதிரி நான் சொன்னேன், என்ன சொல்ல எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன்னா, அந்த ஐஸ்கிரீம் எடுத்தோடனே எப்படி சாப்பிட முடியாது, அந்த மாதிரி மூளை எடுத்தோடனே வேலை செய்யாதுல்ல, அதுக்காக வேண்டியான வார்ம் அப் கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். ஓகே, ஸோ சூடு பண்ணி கொஞ்சம் அப்படியே ரெடி ஆக்கிக்கலாம் நம்ம. ஸோ ஆல்வேஸ் கார்டேட் ஃபீச்சரில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நிமானிக் ஆல்வேஸ் ஐ கிவ் மை ஸ்டூடெண்ட்ஸ். வாட் இஸ் இட்? அது தெரிஞ்சா இது தெரிஞ்ச மாதிரி. அவ்வளோதான். வெரி குட். விபீஷ் குமார், முகமது ஆஷிக், தீபிகா, மாணிக்கம், ருதி, கோபிகா, everybody is giving option 3. Fantastic பசங்களா, very good. option 3 தான் correct. Like you all know whatever I told you, coordinates பொறுத்த மட்டும் we do not punch people. கரெக்ட்? இந்த ஒரு நிமானிக் தான் ஐ ஆல்வேஸ் கிவ் யூ. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டான சர்க்குலேட்டரி சிஸ்டம் டெஃபினெட்லி, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரெசன்ஸ் ஆஃப் அ ஃபேரஞ்சியல் கில்ஸ்லிட், இது மட்டும்தான் வந்து நம்ம கார்டேட்டோடது. மிச்சப்படி இருக்கிறது எல்லாமே வந்து பிலாங்ஸ் டு த நான் கார்டேட். ஸோ கிளியர்லி ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது எல்லாமே நீட் 2023 கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பொட்டென்ஷியல் கொஸ்டின்ஸ் ஃபார் யோர் 25 பேப்பர் ஆல்சோ. ஓகே, குட். Then let's go on to the next question. Select the correct sequence of organs in the alimentary canal of cockroach starting from the mouth. Mouth la irundhu how does it go about? Absolutely, very good. Fantastic spirit pasangla. Mohammad Ashik, Manikam, Nandita, Deepika, Lakshmi. Very nice, excellent. So இங்க பாத்தீங்கன்னா பசங்களா, starts with the pharynx, esophagus, அப்புறமா we have the crop and the gizzard. இது வரைக்கும் வந்து என்னவா இருக்கும்? 4 கட்டா இருக்கும். அதுக்கப்புறமா we have the midgut, அப்புறமா hindgut sectionல வந்து we have the ileum, colon and the rectum. So clearly option 2 தான் வந்து நமக்கு கரெக்டான answer. Very, very well done. Okay, now the next question we have here is going to be the unique mammalian characteristics. என்னென்ன mammals பொறுத்த வரைக்கும் what are the unique characteristics? நமக்கு என்ன பசங்களா இருக்கு? Very good, Abhinesh, Basil, Manikam,
Riya, Sridevi, very good. Ruhi, Thiru, Kumaran, very very good, excellent. So இங்க வந்து பாத்தீங்கன்னா மோனோகைண்டாலிக் ஸ்கல் நமக்கு கிடையாது. We have a dicondylic skull. அது மட்டும் இல்லாம வந்து tympanic membrane நமக்கு மட்டும் யூனிக்னு சொல்ல முடியாது. We also see this in crocodiles, reptiles. We also see this in amphibians. Okay, and அது மட்டும் இல்லாம indirect development கண்டிப்பா நம்ம எந்த mammals-லயுமே கிடையாது. So clearly option 3, அதாவது hair, pinna and mammary gland will be the right answer. Super pasangla. Okay, now let's go to the next question. Which one of the following statements is incorrect? எது வந்து இது வரைக்கும் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எது தப்பு? எது தப்பு? ஓகே, நாகஜோதி, அபினேஷ், மாணிக்கம் எல்லாருமே வெரி குட். ஆரினி, நந்திதா, ராஜா, விபீஷ் குமார், மஞ்சு, சூப்பர் பசங்களா. ஸோ இங்கே வந்து காக்ரோச் எக்ஸிபிட் மொசைக் விஷன், லெஸ் சென்சிட்டிவிட்டி அண்ட் மோர் ரெசல்யூஷன் கொடுத்துருக்கிறது தான் தப்பு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி மோர் சென்சிட்டிவிட்டி whereas there is less ஆன resolution that can be seen. Okay, so clearly option 1 தான் வந்து is the right answer. Okay, very good Rafa Banu, very very nice, very good. Okay, next question. In which of the following animals the digestive tract has additional chambers like crop and gizzard? So crop and gizzard cockroachல மட்டும் கிடையாது, ஒரு ஸ்பெசிஃபிக்கான கிளாஸ்ல என்டையரா அந்த அனிமல்ஸுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சேம்பர்ஸ். அவ்வளோதான், எடுத்த உடனே முகமது ஆஷிக் 1 தான் மேம், நான் மாற்றிக்கிறதாவே இல்லை என் ஆன்சரை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபாலோட் பை ரோஹிணி, ரம்யா, அபினேஷ், Ruhi, Swarnesh, so many right answers, very good. So Pavo, Psittacula and Corvus மூணுமே are examples of class Aves. So முக்கியமா class Aves யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு additional chamber இருக்கும். Okay, so now here chameleon is not a bird, of course, is a lizard, is a reptile. Then we have Bufo, which is a amphibian, Balanoptera is a mammal, Bungarus is a reptile. யாருமே அதில் பறவை கிடையாது. And Katla is a fish, crocodile is a crocodile. So அதனால anyway நமக்கு birds மட்டும்தான் அப்படிங்கிறதுனால option 1. Very very nice பசங்களா, superb spirit. I hope அந்த ஃப்ரீசர்லேருந்து எடுத்த பட்டாணி மாதிரி நம்ம brain எல்லாமே வந்து கொஞ்சம் நல்ல வார்ம் அப் ஆகி இருக்கும்னு நினைக்கிறேன் by now. Yes or no? Yes or no everyone? So shall we start with level 1? ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு 10 minutes மூளையை வந்து நம்ம ஒரு டீஃப்ராஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு வார்ம் அப் ரவுண்ட். ஸோ ஷால் வி ஸ்டார்ட் வித் அவர் லெவல் 1. இந்த கேம்ஸ்லாம் வர மாதிரி டு அப்படின்னு மியூசிக் வந்து நம்மளா போட்டுக்கலாம். இமோஜி எல்லாம் வந்து பயங்கரமாக தெரிக்குது. that's ஸ்பிரிட் பசங்களா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் கெஸ் த PYQ. ஷால் வி? எஸ், ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் கெஸ் த PYQ. நான் இங்கே ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கேன், ஹெமிகார்டேட்டா. நான் ஹெமிகார்டேட்டாவை சார்ந்த 3 keywords அப்படியே முதக்க விட்டுருக்கேன். வாட் டு யூ திங்க் வில் பி த ரைட் ஆன்சர்? இது நீட் 23ல கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ என்ன கேள்வியா இருக்கும்? ஓகே, கைப்புள்ள நீ சொல்லு பார்க்கலாம், பசங்களுக்கு ஹாய் சொல்ற. ஓகே பசங்களா, இங்க வந்து ஐ திங்க் யூ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபார்மேட் ஆஃப் த கேம் ப்ராப்பர்லி. ஓகே, நீங்க எல்லாருமே ரேடியல் சொல்றீங்க. ஹெமிகார்டேட்டாக்கு பைலாட்ரல் சிமெட்ரி கரெக்ட், பட் சிமெட்ரி, ரேடியல், ஃபைலம்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்க முடியும்? ஹெமிகார்டேட்டா ஒரு ஆன்சரா இருக்கணும் அப்படின்னா எந்த ஃபைலமுக்கு ரேடியல் சிமெட்ரி இல்லை அப்படின்னு கேட்கலாம்ல. எஸ் எவ்ரிவன், கைப்புள்ள என்ன ஒத்துக்கிறியா? ஸோ எந்த ஒரு ஃபைலமோடைய அடல்ட்டுக்கு ரேடியல் சிமெட்ரி இல்லை அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா கிளியர்லி அதுக்கான ஆன்சர் ஹெமிகார்டேட்டா. ஸோ இது நீட் 2023ல கேட்டிருக்கிற ஒரு கொஸ்டின். ஓகே, அண்டர்ஸ்டுட் பசங்களா? ஓகே, ஸோ இந்த வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நான் சால்வ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து நான் கொடுக்குற கீவேர்ட்ஸை வச்சு யூ ட்ரை டு டெல் மீ வாட் இஸ் த கொஸ்டின். பிகாஸ் யூஸ்வலாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், பிளைண்டாக கொஸ்டினை படிப்போம்.
இதில் வந்து எதுக்கு ரேடியல் சிமெட்ரி இல்லை அப்படியே யோசிப்போம், சரி போட்டுவிடுவோம் ஒரு ஆன்சரை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போடுவோம், அது ராங் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங்கோ இல்லை கான்செப்சுவலி அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நம்ம இன்னும் பில்டப் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா we trying to guess the question. Understood everyone? That's the spirit Ruhi. Okay, yes, which phylum does not have that symmetry அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக hemichordata is definitely an answer. Okay, clear to all of you? Okay, now let's go to the next question. Columnar epithelial cells, அது சொல்லியாச்சு. Now goblet cells elementary canal வச்சு பார்க்கும் பொழுது என்ன கேள்வியா இருக்கும்? நீட் 2020 கேட்டிருக்காங்க. கைப்புள்ள நீயா கேட்டு வாங்குறதுக்கு பேர் மரியாதை இல்லைப்பா, நானா கொடுத்தாதான் அது மரியாதை. பட் இருந்தாலும் பசங்களா ஒரு ஸ்டாரை தெரிக்க விடுங்க நம்மளோட ஸ்டார் ஸ்டூடெண்ட் கைப்புள்ளைக்கு. நம்ம கைப்புள்ள வந்து பேட்ச் ஆஃப்டர் பேட்ச், கிளாஸ் ஆஃப்டர் கிளாஸ் அப்பப்போ எனக்கு வந்து ஹலோ சொல்லிட்டு ஓடிடுவான். நம்ம பசங்களுக்கு எல்லாமே ரொம்ப செல்ல புள்ள, தங்க புள்ள நம்ம கைப்புள்ள. பட் ஆனால் இந்த கைப்புள்ள வந்து கிளாஸ் பூரா அட்டென்ட் பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், கிளாஸில் எல்லாருக்கும் ஹலோ சொல்லிட்டு ஒரு எனர்ஜியை தெரிக்க விட்டு ஓடிடுவான். இல்லையா கைப்புள்ள? ஆமாம், இந்த மேம் பாட்டுக்கு பிளேடு போடட்டும், நாம பாட்டுக்கு தூங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான். அப்புறம் எல்லாரும் வந்து போகிறாங்க பை பை சொல்கிறதுக்கு கரெக்டாக டான்னு திரும்பி வந்துடுவான். பட் ஆனால் என்னுடைய ஸ்டார் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக கைப்புள்ள தான். வாவ் வாவ் வாவ், அப்படி போடு கைப்புள்ள. Okay, now here we have questions that Rafa Banu has told. எங்க glandular epithelium இருக்கும், unicellular epithelium இருக்கும். Okay, elementary canalல என்ன இருக்கும்? Yes, epithelial cells of the goblet cells என்னவா இருக்கும்? இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கான questions பசங்களா, excellently told. Okay, so goblet cells of elementary canalங்கிறது எந்த செல்லோடைய ஒரு modification? அந்த கேள்விக்கான correct answer தான் columnar epithelial cells. So conceptually is it clear to all of you பசங்களா? Yes, Vibhish Kumar, kandipa that question is very very valid. So pasangla, which epithelium has a longer epithelium is longer and has a nucleus at its base அப்படிங்கறத ஒரு क्वेश्चन Vibhish Kumar போட்டிருக்காரு, which is very correct. ஆனா நான் கொடுத்த clue words வந்து elementary canal goblet cells இல்லையா? So அந்த keywords வச்சு next time try பண்ணுங்க. But very good Vibhish Kumar, that's also a very very valid question. ஓகே, குட் மாணிக்கம், குட் எவ்ரி ஒன். கைப்புள்ள நீ சொல்லலையேப்பா, அடுத்த கேள்விக்கு கைப்புள்ள நீயும் பதில் சொல்லணும். இந்த மாதிரியான கஷ்டமான கேள்வி கேட்கும் போதெல்லாம் கைப்புள்ள ஓடிடுவான். ஓகே, நான் earthworm இஸ் தி ஆன்சர். ஆனால் ஆனிமல்ஸ் இருக்கு, மெட்டமார்ஃபோசிஸ் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? Anumol, what will be the answer for this? Avinesh, Rafa, Gokul. Which animal has metamorphosis? Now, Shweta, Rafa, Gokul, earthwormல metamorphosis இருக்கா? சொல்லுங்க. earthwormல metamorphosis இருக்கா? மெட்டமார்ஃபசிஸ்னா என்ன? கான்செப்சுவலி மெட்டமார்ஃபசிஸ்ங்கிறது நம்ம டெவலப்மெண்ட்டும் போது நம்மளோட ஃபார்ம்ஸை மாற்றுறது. கரெக்ட்? இந்த டெவலப்மெண்ட் போது ஒரு லாவா வந்து அடல்ட்டாக மாறுறதுக்கோ இல்லை ஒரு பியூப்பா வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கோ நம்ம ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகிறதா மெட்டமார்ஃபசிஸ். நான் ஆனலிடால ஒரு ஸ்டார் ஃபீச்சர் என்ன? ஒரு ஸ்டார் ஃபீச்சர் இஸ் மெட்டாமெரிசம். ஸோ மெட்டமார்ஃபசிஸுக்கும் மெட்டாமெரிசமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எஸ், அப்போது எந்த ஆனிமலுக்கு இதில் மெட்டமார்ஃபசிஸ் கிடையாது அப்படின்னு கேட்டால் தான் நம்ம earthworm ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும் இல்லையா? ஓகே, ஐ நோ இட் வாஸ் ஸ்லைட்லி ட்ரிக்கி, பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா earthworm பொறுத்த அளவில் தெர் இஸ் நோ மெட்டமார்ஃபசிஸ், தெர் இஸ் மெட்டாமெரிசம். எதுக்கு இந்த கேள்வியை கொண்டு வந்தேன்னா மெட்டமார்ஃபசிஸ், மெட்டாமெரிசம், மெட்டாமியர், இந்த வார்த்தைக்கெல்லாம் வந்து நிறைய கன்ஃபியூஷன் வரும். அதுவும் நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் பதட்டப்பட்டு உட்காந்துருக்கும் போது இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் நிறையா வரும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ பி அவேர் தட் மெட்டமார்ஃபசிஸ் அண்ட் மெட்டாமெரிசம் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். சரியா?
Okay, now next question. Next answer rather. The head holds a small portion of the nervous system while rest of the body la da இது வந்து குட்டி குட்டியா the nervous system is spread across. ஓகே, கைப்புள்ள உன் கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும். ஓகே மேம், நானே ஆன்சர் மட்டும் தான் சொல்லுவேன், அதை நீங்கள் சொல்லிட்டு கேள்வியை என்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ கைப்புள்ள, நீ எல்லா வருஷமும் என் கிளாஸில் வந்து உட்காரத்துக்கான ரீசன் என்ன அப்படின்னா, உன்ன மாதிரியே நிறைய பசங்க வந்து ஜெய் மாதாதின்னு ஆன்சர் டிக் பண்ணுறது தான் பிரச்சனை. ஸோ நம்ம கான்செப்சுவலாக பில்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து வி ஆர் ட்ரையிங் டு டூ திஸ் பர்டிகுலர் செக்மெண்ட். ஓகே everybody, so நீங்க வந்து இந்த ஒரு க்ளூ வேர்ட்ஸ் எல்லாம் வெச்சு try to tell me what the question will be. so கேள்வியும் புரிஞ்சுது பதிலும் புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பா நீட்ல என்ன கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா? ஆல் ரைட் லோஷினி, அதுதான் நம்ம கைப்புள்ள. ஸோ நம்ம கைப்புள்ள வந்து எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிட்டு ஜாலியாக கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு போவான். ஓகே சொல்லுங்க, what is the answer? Very good, Dr. Danya Karigalan. How can a cockroach survive without a head? Very good. Cockroach oda nervous system பத்தி. Yes, after head is cut, ஏன் cockroach survive பண்ணுது? Very very good, excellent. எல்லாரும் சொன்னது கரெக்ட் தான், சூப்பர். ஸோ ஒரு காக்ரோச்சோட ஹெட்டை ரிமூவ் பண்ணாலும் அது ஒரு வாரத்து வரைக்கும் ஏன் வந்து உயிரோடு இருக்கும்? ஏன் அப்படின்னா அதோட மண்டலில் கொஞ்சமான நர்வஸ் சிஸ்டம் தான் இருக்குது, பாடி ஃபுல்லாக வந்து தேர் இஸ் செக்மெண்ட்ஸ் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் தட் இஸ் ஸ்பிளிட். ஓகே, வெரி வெல் டன் பசங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபேரிங்ஸ் வித் கில் ஸ்லிட்ஸ் யார்கிட்ட இருக்கு? ஐ மீன் that's the answer. அப்போ நம்ம கேள்வி எப்படி கேட்கலாம்? கேள்வி எப்படி கேட்கலாம்? யார்கிட்ட இருக்குங்கிற கேள்வியை நானே உளறிட்டேன், பட் இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி நான் உளர்ற கேள்வியெல்லாம் வந்து ஆன்சர் சொல்லி கைப்புள்ள நீ கரெக்ட் ஆன்சர் சொன்னதான் வந்து சொல்லிக்கூடாது, ஓகேவா? கார்டேட்ஸில் இருக்கு, ரைட்டு லோஷ்னி. ஸோ அது எப்படி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே, இது வந்து ஸ்லைட்லி ஒரு குட்டி போர்ஷன் ஆஃப் இட் வந்து இது வந்து நீட் 2017 கேட்ட ஒரு கேள்வி, ஓகேவா? ஸோ கான்செப்சுவலி இதில் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி என்சிஆர்டியில் இல்லாத ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெமிகார்டேட்ஸுக்கும் ஃபேரஞ்சியல் கில் ஸ்லிட்ஸ் இருக்குது, ஓகே. பட் ஆனால் அது வந்து நோட்டோகார்ட் கிடையாது அதுக்கிட்ட, அதனால அதை வந்து மொத்தமாக வெர்டிபிரேட்லேருந்து பிரித்து நம்ம ஐ மீன் கார்டேட்லேருந்து பிரித்து வெளியே வச்சுருக்கோம், ஓகே. பட் ஆனால் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஃபேரிங்ஸ் வித் கில் ஸ்லிட்ஸ் வந்து ஹெமிகார்டேட்ஸ்டையும் இருக்குது, அதுதான் ஆக்சுவல் ஆன்சர். பட் சின்ஸ் இட் இஸ் ஸ்லைட்லி அவுட் ஆஃப் யுவர் என்சிஆர்டி, ரொம்ப பதட்டப்பட்டுக்காதீங்க, இட் இஸ் ஸ்டில் ஃபைன், ஓகே. ஓகே, அண்டர்ஸ்டுட்? Okay pasangla, so let's go to the next question. Red bone marrow, humans, erythropoiesis, red bone marrow என்ன கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எஸ் லோஷ்னி, PYQ செஷன் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபன் கேம்ஸ் டைப்பில் நம்ம நிறைய ஆல்மோஸ்ட் 10 to 15 years பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து we are going to revise in our sessions. Okay, that's what is happening in our channel. அது தவிர எவ்ரி டே நியூ வீடியோஸ் ஆர் ஹேப்பனிங். நம்ம இப்போ தான் ஹியூமன் ஃபிசியாலஜி மேரத்தான் பண்ணோம் சிமுலேஷன்ஸ் வச்சு. ஸ்லோலி மோர் அண்ட் மோர் வீடியோஸ் ஆர் கோயிங் டு கம். ஸோ ஆல் ஆஃப் யூ இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and stay with us until your NEET exam is over, okay? Because ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் we are going to be there with you. ஓகே, நான் பிளட் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஹியூமன்ஸில் எரித்ரோபாய்சிஸ் எங்கே நடக்குது? அவ்வளோதான் ஆன்சர். ஸோ எங்கே ஆரம்பிக்குது? ரெட் போன் மேரோவில் ஆரம்பிக்குது. ஃபென்டாஸ்டிக் பசங்களா. அண்ட் தென் விவிபேரிட்டி, பேர்ட்ஸ், மேமல்ஸ், விவிபேரிட்டி எப்படி நம்ம ஒரு கொஸ்டினாக கனெக்ட் பண்ணலாம்? How will we connect a question with this? எப்படி கனெக்ட் பண்ணலாம்? யூனிக் ஃபீச்சர் ஃபார் பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸா? இல்லையே, பேர்ட்ஸுக்கும் மேமல்ஸுக்கும் காமன் ஃபீச்சரா விவிபேரிட்டி? விவிபேரிட்டினா they give birth.
எந்த பேர்டு வந்து எல்லா பேர்டுமே முட்டை தானே போடும். they don't give birth to young ones இல்லையா. ஸோ அவ்வளோதான். what is the difference between birds and mammals? Very valid question Shweta. very good Rafa. அவங்களுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ ஆக்சுவல் கொஸ்டின் 2016 கேட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எந்த ஃபீச்சர் பேர்டுக்கும் மேமலுக்கும் ஷேர் ஆகாத ஒரு ஃபீச்சர் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக விவிபேரிட்டி மேமல்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது, பேர்ட்ஸில் சுத்தமாக கிடையாது. ஓகே, வெரி வெல் டன். நவ் இன்டெகுமெண்ட் வித் மசில்ஸ். இன்டெகுமெண்ட் வித் மசில்ஸ் ஆன்சராக இருந்ததுன்னா டைப் ஆஃப் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, இதெல்லாம் எப்படி நம்ம வந்து இது பண்ண போகிறோம்? திஸ் இஸ் ஆல்சோ ஸ்லைட்லி அண்ட் அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் தான், உங்கள் என்சிஆர்டியில் நம்ம பார்க்க முடியாது. பட் இஃப் யூ ஆக்சுவலி சி பசங்களே இது 2006 கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஐ எம் ஜஸ்ட் ரிவைசிங் வித் யூ ஸோ தட் யூ கேன் ரிலேட். No problem Sridevi, we are all doing this so that we can strengthen our concepts. Okay, so if you get stuck also don't worry, we will try to rectify what we did. Okay, don't worry. So எனக்கு வந்து நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுறது தான் இன்னும் வேணும். ஸோ நான் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டு வேணும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணாமல் இருக்காதீங்க. பிகாஸ் the more and more you answer, the more and more you make mistakes. நான் இங்கே இருக்கேன் to correct you. ஓகே, ஸோ எந்த ஒரு இதுவாக இருந்தாலுமே you can open up to me. Okay, now Rafa Banu, very smart. Integument வந்து பாட்டனியில் இருக்குமே மேன். சீடு கோட் இன்டெகுமெண்ட்ஸ் அங்கே தானே படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் பசங்களா, இன்டெகுமெண்ட்ங்கிறது வந்து இஸ் ஆல்சோ தேர் இன் ஹியூமன் பீயிங்ஸ். பட் இன்டெகுமெண்ட்டை மசிலோட கனெக்ட் பண்ணுறது. இன்டெகுமெண்ட் இஸ் ஆக்சுவலி அ லேயர் ஆஃப் த ஸ்கின். அண்டரில் வந்து இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட் லேயரை வி கால் அஸ் அன் இன்டெகுமெண்ட். ஸோ அரேயோலார் கனெக்டிவ் டிஷ்யூங்கிறது தான் வந்து நம்மளோட இந்த ஒரு இன்டெகுமெண்ட்டை மசிலோட கனெக்ட் பண்ணுது. பட் திஸ் அகேன் இஸ் நாட் தேர் இன் யுவர் என்சிஆர்டி. பட் ஸ்டில் 2006 கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரிவைஸ் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நவ் சின்ஸ் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கிறதுனால ஐ ஹவ் ஷேர்ட் இட் வித் யூ. பட் நீங்கள் இப்போ இதுக்காக வேண்டி ஆரியோலார் டிஷ்யூவை தோண்டி உள்ளே போய் வேறு புக்ஸ்லேருந்துலாம் இன்ஃபர்மேஷன் படிக்க வேண்டாம். என்சிஆர்டியில் என்ன இருக்கோ ப்ளீஸ் ஸ்டிக் டு தட். ஓகே, okay, superb. All right, let's go to the next one. This is very much in your NCRT. Mollusca la loligo, torpedo, pterido and octopus irukku. So very simple ana or question. Loligo, pterido, octopus, phylum animals. அப்ப என்ன கேள்வி கேட்கலாம்? இந்த phylumல very good. So Rafa Banu, எந்த ஃபைலம்? மோலஸ்கா. அவ்வளோதான். எவ்ரிபடி செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைலமுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன? சூஸ் த கரெக்ட் ஃபைலம் அண்ட் இட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தேட் பசங்களா. வெரி குட். ஸோ எந்த செட்டு வந்து கரெக்டாக அதோட 3 எக்ஸாம்பிள்ஸும் அந்த ஒரு இதுவும் இருக்குது அப்படின்ட்டு இதுவும் 2006 கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இல்லாத ஒரு எக்ஸாம்பிள் விச் இஸ் டெரிடோ இஸ் தேர் இன் திஸ் கொஸ்டின் ஆஸ் வெல். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ மோர் ஓவர் நீங்கள் வந்து அந்த ஒரு கீவேர்ட்ஸை பார்த்தா இதுதான் கேள்வியாக இருக்கும்னு உங்களுக்கு புரியறதே வந்து இஸ் அ வெரி குட் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ நம்ம கேள்வி கேட்டு பதில் சொன்னால் தான் கான்செப்ட் புரிஞ்சிருக்கான்னு அர்த்தம் கிடையாது. we can also find out this way. Okay, very good. Now next question. Testes, vasa efferentia, kidney, Bidder's canal, urinogenital duct, cloaca. ரூட் மேப்பு நானே ஒரு கீவேர்டு கொடுத்துட்டேன். அப்போ what will be the answer? அவ்வளோதான். வெரி குட். ஃப்ராக்லெஸ் ஸ்பெர்ம் பாத். சீக்வன்ஸ் என்ன? அரேஞ்ச் இன் கரெக்ட் ஆர்டர். வெரி குட். கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த sperms. Okay, that's all. Very simple பசங்களா. கரெக்ட் பேசேஜ் ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ் இன் மேல் ஃப்ராக்ஸ் தான் கேள்வி. ஸோ கிளியர் கட். டெஸ்டஸ்லேருந்து வாசா எஃபரென்ஷியா, கிட்னியில் இருக்கிற பிடர்ஸ் கனால் வழியா it will come into the single common duct or the urinogenital duct opening out into the common chamber which is the cloaca. So இது NEET 2017ல கேட்டிருக்கிற ஒரு question. Okay, so this segment was fun.
I hope so. Yes, did you all enjoy it? Now next segment is a very very important segment. Enna segment na aap segment. What is aap segment? கைப்புள்ளைக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செக்மெண்ட். பிகாஸ் பாவம் நம்ம கைப்புள்ள எல்லா கொஸ்டின்ஸ்லையும் எப்பெல்லாம் டைரெக்டாக கொஸ்டின் கேட்குறோமோ சூப்பராக ஆன்சர் பண்ணிடுவான். ஆனால் அந்த கொஸ்டின்குள்ளே எங்கேயாவது ஆப்பு வச்சோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம வைக்கிற ட்ராப்பில் சூப்பராக விழுந்துப்பான் அவனே. ஸோ அதனால் அந்த மாதிரி இங்கேயும் நிறைய பசங்க நீங்கள் கொஸ்டினை பார்த்தா உடனே தப்பான ஒரு ஆன்சரில் சறுக்கி உள்ளே விழுந்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தப்பு அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லணும். ஓகே, கிளியர் பசங்களா? ஸோ சம்டைம்ஸ் கரெக்ட் மாதிரியே தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டிருப்பாங்களா, நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ இங்கே கிளியர்லி ஐ எம் கோயிங் டு கிவ் யூ த ராங் ஸ்டேட்மெண்ட். அதில் தப்பு என்ன நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். ஓகே, கிளியர்? ஐ எம் another version of கைப்புள்ள. அதாவது நானுமே ஒரு வெர்ஷன் ஆஃப் கைப்புள்ளையாக இருந்திருக்கேன் when I was a student. ஸோ எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் தான். பட் நம்ம இந்த செஷனுக்கு அப்புறமா யாரும் அந்த தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக let's start the level 2 of today's game பசங்களா. ஸோ இங்கே first statement, neuroglia is a connective tissue. இது தப்பு. ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன், இது தப்பு. அப்போ இதில் கரெக்ட் என்ன, எங்கே இருக்கு ஆப் இதில்? which is not correct? Very good, Rafa Banu. Neuroglia is a neural tissue. It is not a connective tissue. Connective tissue la enna varum namakku? Connective tissue la namakku dense varum. Dense connective tissue, loose connective tissue and special connective tissue. Yeah, these are all the connective tissues that we know. வேற எந்த விதமான connective tissuesum கிடையாது. ஸோ அப்போ அதில் neuroglia is definitely not a connective tissue. So very good பசங்களா. இங்கே பாருங்க, clear cut. அப்போ question has come in 2022. Neuroglia is not a connective tissue. Isn't it simple? Yes. So இங்க இருக்கிற வேற எந்த ஒரு ஆன்சருமே கரெக்ட் கிடையாது. Option 1 will be the right answer. Did you all understand? Everyone? Very good. Shweta, Susana, Nandita, Basil, Rafiq, Rupesh. Very good. Very nice. So next statement. Annelids are not true coelomates. Is it correct? ட்ரூ சீலோமேட்டை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், annelids are true coelomates. ஓகே அப்படின்னு டிக் போட்டுருவோம். பட் அப்போ எங்கே வச்சுருக்கான், நாட் ட்ரூ coelomates, ரைட்? தே ஆர் ட்ரூ. வெரி குட். மணிக்கம், தே ஆர் நாட் pseudo கண்ணா. ஒன்லி ஆஸ்கெல்மென்ஸ் ஆர் pseudo இல்லையா? annelids are not pseudo coelomates. they are proper ஆன true coelomates. so not அப்படிங்கிறது கண்டிப்பாக கரெக்டான ஆன்சர் இல்லை. ஸோ இங்கே 24ல் தான் கேள்வி கேட்டிருக்காங்க, நீட் 24ல். ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் வாட் ஆர் annelids? clearly they are going to be true ஆன coelomates, right? so clearly இங்கே option 1 will be the right answer. clear to all of you? yes. so நீட் 2024ல் தான் கேட்டிருக்காங்க இந்த ஒரு கொஸ்டினை. Okay, now let's visit another concept pasangla. Types of epithelium is present in the bronchioles and fallopian tubes is simple columnar epithelium. Bronchiolium, fallopian tubulium, simple columnar epithelium irika. Inge tappu edu? Where is the mistake? Very good, Abhinesh. Yes, Lakshmanan, it is wrong. Very good, Kripanidhi, Swaresh, Manikam, Jikita. Very good. Excellent, everyone. Simple columnar kadayadu. It is a ciliated. That is the wrong mistake in this statement. So, types of epithelium, bronchioles, fallopian tubule enna irukku appdin keta clear-ஆ நம்மளால option 3 ciliated epithelium அப்படின்னு straight forward answer பண்ண முடியும் இல்லையா? Very good. So, option 3 is going to be the right answer. Got it pasangla? Fantastic spirit. Now next let's see another question. இதுவும் NEET 2024ல தான் கேட்டிருக்காங்க. So 24ல இருந்தே you can see how many questions have come. இல்லையா? So chameleon, hyla, calotes இது எல்லாக்குமே 4 chambered heart இருக்கா? 4 chambered heart இருக்கா? இல்லை. Very good. அவங்களுக்கு 3 chambered heart தான் இருக்கு. Very good.
Now chameleon, hyla and calotris எந்த ஒரு ஃபேமிலியில வருவாங்க? Calotris and chameleon is பல்லி வகைகள். Hyla is a தவளை. So amphibian and reptile ரெண்டுத்துலயுமே வந்து 3 chambered heart தான் நம்ம பார்க்கலாம். இல்லையா? Very good. So reptilesல chameleon and calotris will come. Hyla is an amphibian, but எப்படி இருந்தாலுமே they have 3 chambered heart. Reptilesல crocodileக்கு மட்டும்தான் 4 chambered heart. Okay, hope you all remember that. So as simple as that பசங்களா 24ல கேட்ட கேள்வி என்னன்னா இவங்க மூணு பேருக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So answer is going to be that they have a 3 chambered heart. Okay? Excellent, superb job pasangla. Let's go to the next question. இது வந்து NEET 2022 ல கேட்டிருக்காங்க. Okay, a unique vascular connection between the digestive tract and liver is called renal portal system. Which is the wrong statement? I mean wrong phrase here. Can you correct it for me? Very good, Sai Mitra. பாத்தோன்னே லவக்கட் புடிச்சிட்டீங்களே பாயிண்ட. Excellent. Manikam, Rafiq, Danya Karikalan, very good. Rupesh, very good. Excellent. Renal அப்படின்னு சொன்னாவே is the kidney. Okay, rightly said Shridevi. So kidney ஓட system தான் connection தான் with the lower limbs we call as renal portal. Digestive tract க்கும் liverக்கும் இருக்கிறது வந்து is the hepatic portal system. Okay, so clearly இங்க வந்து இத வந்து NEET 2022 ல கேட்டிருக்காங்க that இந்த ஒரு கனெக்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு. So clearly we will call it as the hepatic portal system. Okay, clear to all of you? Fantastic. Now let's go to the next one. NEET 23 ல கேட்டிருக்காங்க platyhelminths are triploblastic pseudocoelomate bilaterally symmetric organisms. அப்ப எங்க ஒளிஞ்சிருக்கு? அட்டம் பாம்ப புடிங்க பார்க்கலாம். Very good. Excellent. Pseudocoelomate தான் ஆப்பு இங்க because நம்ம platyhelminths are acoelomates. அவங்களுக்கு coelom கிடையாது but they are triploblastic and bilateral. Okay, so நம்ம 2023 ல கேட்ட கேள்வி வந்து என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த platyhelminth என்ன மாதிரியான ஆர்கானிசம் அப்படின்றது தான் கேட்டாங்க. So கேட்டப்ப clear cut what do you have to choose? You have to choose நம்மளோட they are triploblastic, coelomate அதாவது coelomate and bilaterally symmetric. Clear cut option 1 will be the correct answer. Ilya, very good. Excellent. Okay, super. Yes, askhelminth mattumna pseudo. Very good, Jigita. Okay, now let's go to the next one. Smooth muscles allow the cardiac muscles to contract as a unit. Smooth muscles allow the cardiac muscles to contract as a unit. Very good. Very good. So cardiac muscle வந்து I mean heartல இருக்கிற muscles என்னதான் வந்து இன்வாலண்டரியா இருந்தாலும் அவங்க ஸ்மூத் மசில் கேட்டகரியில வர மாட்டாங்க. ஸோ கார்டியாக் மசில்ஸ்ங்கிற தனி கேட்டகரி ஆஃப் மசில்ஸ் தான் வந்து இஸ் கோயிங் டு ஃபங்க்ஷன் இன் த ஹார்ட். நவ் கான்ட்ராக்ட் ஆஸ் அ யூனிட் அப்படின்னு சொல்றப்ப வெரி குட் மாணிக்கம், எக்ஸலண்ட் ரூபேஷ். கைப்புள்ள நீ ஆன்சரை மனசில் நினச்சது நான் கேட்டுட்டேன்ப்பா. ஸோ நீ கமெண்ட்டில் போடணுங்கிற அவசியம் இல்லை, உன் மனசு எனக்கு புரியும். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி யாரெல்லாம் மனசில் நினச்சிங்களோ இட் இஸ் கரெக்ட் பசங்களா. இந்த இடத்துல தி ஆன்சர் ஷுட் பி இன்டர்கலேட்டட் டிஸ்க்ஸ். ஓகே, ஸோ இன்டர்கலேட்டட் டிஸ்க்ஸ் தான் வந்து ஒன்று கனெக்ட் பண்ணி ஒரு இடத்துல சிக்னல் வந்தால் ஒரு ஹோல் யூனிட்டாக கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப். ஓகே, வெரி வெரி குட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இங்கே அலோவ் பண்ணோம், கிளியர்லி the intercalatal discs will allow the cardiac muscles to contract as a unit. So இங்க similar-ஆன intercalated cells அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. So அது cells கிடையாது, it's going to be discs. Okay, is that clear பசங்களா?
ஓகே அட்லீஸ்ட் அடுத்த கொஸ்டின்ல இருந்து எல்லாரும் மனசுல நினைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா உங்க மனசு எவ்வளவு தெளிவா இருக்குன்னு எனக்கும் புரியும். ஸோ அதனால எல்லாரும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க ஆன்சரை. ஓகே ஐ வாண்ட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. நீங்க எல்லாருமே காமனா பண்ற தப்பு தான் வந்து நான் இங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களோட. சரியா? ஸோ லெட்ஸ் டேக் திஸ் அப் பசங்களா. இங்க கிளியர்லி ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். நான் எல்லாரும் டெல் மீ இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன தப்பு? நீட் 22ல கேட்டிருக்காங்க. Heart is dorsal and central nervous system is ventral, solid and single for chordates. Come on. What is the answer? Very good. Heart is ventral, central nervous system is dorsal, solid and single. Very good. Okay, very good. So I always say we do not punch people. Ilya, ventral heart, dorsal nerve cord, notochord, pharyngeal gills, postantral tail. So here clearly heart is ventral, central nervous system is dorsal. So இதை எப்படி கேள்வியா கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா heart is dash, central nervous system is dash. How simple. நீங்க போட்ட இந்த ஒரு கீவேர்டை தான் வந்து அங்க ஆன்சராகவே கேட்டிருக்காங்க. ஓகே ஸோ நீட் 22ல இவ்வளோ சிம்பிளான ஆன்சர் ஹேஸ் come. Okay, so clearly you all know option 4 is the right answer. Got it pasangla? Clear to all of you? Okay, now let's go on to the next one. Tendons attach ligament to bone. Simple. Tendons will attach ligament to the bone. மாணிக்கம் சரிக்கிட்டீங்க பார்த்தீங்களா? இங்கே தான் ஆப்பு வச்சுருப்பாங்க. ஸோ டெண்டன்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, லிகமெண்ட்ஸ்னு ஒரு வேர்டு இருக்குது. ஓகே டெண்டான்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் போத் ஆர் தேர். இங்கே இது ரெண்டுமே தனித்தனியான கனெக்டிவ் டிஷ்யூ. ஓகே டென்ஸ் ரெகுலரில் வரக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ டெண்டான் வந்து வில் கனெக்ட் மசில் டு மசில், லிகமெண்ட் வில் கனெக்ட் போன் டு த போன். So inga vanda muscle to the bone, okay, not muscle to muscle, muscles to the bone, whereas ligament will join bone to the bone. Okay, so clearly இதை எப்படி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிள். அவங்க எதையும் அட்டாச் பண்ணுவாங்க. as simple as that if you can find. okay, so இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா they will attach the muscles to the bones. ஓகே got it. ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த ஸ்பாட் த மிஸ்டேக் விளையாடாமல் நீங்கள் உடனே இந்த ஆப்ஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு நமக்கு என்ன ஆகும்? லிகமெண்ட் வில் அட்டாச் போன் டு த மசில் அப்படிங்கிற மாதிரியான ஆன்சரையோ இல்லை டெண்டான் வில் அட்டாச் போன் டு அ போன் அப்படிங்கிற மாதிரி ஆன்சரையோ நீங்கள் சறுக்கி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Okay, understood? So option 4 will be the right answer. Very nice. Now let's see the next question. Cyclostomes bear 6 to 15 pairs of gills and they migrate to deep sea for spawning. What is wrong? What is the mistake? Oops, sorry. Very good, excellent Rafiq, Basil. எக்ஸலண்ட். அவங்க மைக்ரேட் பண்ணுறது உண்மை, பட் அவங்க டீப் சீக்கா போவாங்க ஸ்பானிங்க்கு. டீப் சீக்கு வந்து டெவலப் ஆகிட்டு தே வில் கோ டு த ஃப்ரெஷ் வாட்டர் டு ஸ்பான். ஸ்பான் இஸ் நத்திங் பட் லே எக்ஸ். ஓகே ஸோ எக் லே பண்ணுறதுக்கு ஆல் த வே தே வில் கோ டு த fresh water. Okay, so that is the catch point here. Very well found. So இதை தான் அப்படியே நீட் 2022ல கேட்டிருக்காங்க. So isn't it easy? So எத்தனை pairs of gills அவங்களுக்கு? 6 to 15 pairs is correct. ஆனால் they migrate to the fresh water for spawning. Okay, so clearly option 4 தான் நமக்கு கரெக்டான answer. Got it பசங்களா? All right, so now நம்ம கிராஷ் கோர்ஸில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணிக்கலன்னா ப்ளீஸ் டூ ஜாயின் பசங்களா. ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் பசங்களுக்கு ஆன்லைன் கிராஷோட ஆக்சஸும் ஃப்ரீயாக கிடைக்கும். உங்களுக்கு 20,000 rupeesல உங்களுக்கு மெட்டீரியல்ஸோடு சேர்ந்து சூப்பரான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் பசங்களா நீட்டை ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸில் ஆஃப்லைன் செஷன் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நம்ம சென்டரை போய் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. ஸோ இப்போ கூட நீங்கள் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவைல் பண்ணி நீங்கள் நீட்டை சூப்பராக தட்டி தூக்கலாம். ஓகே பசங்களா, இஸ் இட் கிளியர்? ஸோ டெஃபினட்டாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேளுங்க, உங்கள் என்கொயரிஸை கேட்டுட்டு அட்மிஷன் வாங்கிக்கோங்க, அல்லது நம்ம சென்டரை டைரெக்டாக விசிட் பண்ணி உங்களோட அட்மிஷனை வாங்கிக்கோங்க. இஸ் இட் ஓகே?
everyone and நோட்ஸுக்கு இந்த ஒரு குரூப்பை டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. ஃப்ரீயாக ஆக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாட்ஸ்அப்பில் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால எல்லா நோட்ஸுமே வில் பி அண்டர் யோர் ஃபிங்கர் டிப்ஸ். ஓகே ரைட். ஸோ நம்ம லெவல் 2 இதோட சூப்பராக முடிஞ்சது பசங்களா. நம்ம ஆன்சரை வச்சு கொஸ்டினை கெஸ் பண்ணியாச்சு, மிஸ்டேக்கையும் பண்ணியாச்சு. நவ் ஒரு ஸ்பீட் டெஸ்ட். எனக்கு முன்னாடி எப்படி நீங்கள்லாம் சால்வ் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்க வேணாமா? ஸோ ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக எப்படி ஒரு சில கொஸ்டின்ஸை கிராக் பண்ணணும், ஒருவேளை இதெல்லாம் லெந்தியான கொஸ்டின் நினச்சிங்க அப்படின்னா எப்படி கரெக்டான ஆன்சரை தட்டி தூக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். போலாமா? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ பசங்களா. லெட்ஸ் ஸ்டார்ட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நான் ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் வந்து ஒரு டைமரோட தான் இருக்க போகுது. Right, so timer starts here. So okay, let me solve. Unicellular glandular epithelium clearly is going to be goblet cells. A3 compound epithelium வந்து வாயில இருக்கு, buccal cavity. Multicellular gland is salivary gland. Endocrine gland is pancreas. So A3 B4 அதுலயே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் 2 நான் மார்க் பண்ணிட்டேன். நீங்களா மார்க் பண்ணியாச்சா everyone? Oops, I think some glitch in my slide. Oh, were you all not able to see my slide properly? Okay, wait. Let me see. Something went wrong, I think. Okay. So let me see. உங்களுக்கு டைமர் தெரியலையா பசங்களா? ஐ ஆல் able to see? Okay, just give me 1 second. I'm going to just disconnect the screen and get back to you. Okay, yes, I get it. There's a glitch. Just give me 1 second. Let me try to fix that. Not sure what went wrong. How about now? Okay, let me check. Yeah. No. 1 second. Still not able to see? Okay, 1 second. Okay. Okay, now are you all able to see? Still not able to see. Okay. 1 second. Let me try to figure this out. 1 minute pasangla. So sorry for the glitch. I'm just trying to figure it out. Okay, I also see 2 different screens here. Okay. Oops. So, okay, 1 second. ஓகே, கரெக்டாக அது எப்படி நம்ம கிளாஸுக்குன்னு சூனியம் வைக்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஏன்டா கைப்புள்ள, நீ என்ன வச்சியா சூனியம்? உன்னை நான் என்ன பாவம் பண்ணேன்? ஒரு ஆன்சர் தானே கேட்டேன், அதுக்கு இப்படி கிளாஸ்லையா சூனியம் வைப்ப? ஏன்பா உனக்கே இது நல்லா இருக்கா? நாமோ போ கைப்புள்ள, நல்லா போயிட்டு இருந்த கேமு, இப்படி ஆட்டத்துக்கால இப்போ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலவா? என்ன பசங்களா சொல்கிறீங்க? நம்ம கிளாஸில் சூனியம் வைக்கிறதுக்குன்னு யாராவது வருவாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்படி வச்சுட்டாங்களே. ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்த செக்மெண்ட் வந்து ஸ்பீட் சேலஞ்ச். ஒன்றே கைப்பூளைக்கு வந்து பொறாமையாயிருச்சு போல இருக்குது. அது எப்படி நம்மளுக்கு முன்னாடி யாராவது இது பண்ண போச்சுன்ட்டு கடுப்பில் கட் பண்ணி விட்டான் போல். ரைட்டு. Okay, still I can only see this. Okay. Right. Okay, any doubts you all have pasangla? Meanwhile, while I am fixing this, any doubts you all have?
அது நான் இல்லைன்னு நீ சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். ரைட். சோதனை மேல் சோதனைன்னு யாராவது எனக்கு இப்போ சிச்சுவேஷன் சாங் தான் பாடணும். நல்லா ஓடிட்டு இருந்த கம்ப்யூட்டர் இப்படி பண்ணிட்டியப்பா. யாருப்பா இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக சூனியம் வைக்கிறது? இதுக்கெல்லாம் நல்லது எதையும் கேட்டு பாருங்கப்பா. ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? எல்லா ஸ்லைடுமே அப்படி தான் வருதா? நாசமாக போச்சு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆடா 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 ஆடா. ஐயோ. ஓகே, ஸோ லெட் மீ ட்ரை ஒன் மோர் டைம். ஜெய் பாகுபலி ஜெய் பஜரங்கி என்ன வருதுன்னு பார்ப்போமா? ஜெய் பாகுபலி ஜெய் பஜரங்கி இல்லை, இன்னும் வரல. ஆஹா. ஓகே, கூட்டு பிரார்த்தனையாக ட்ரை பண்ணுவோம். ஜெய் பாகுபலி ஜெய் பஜ்ரங்கி. இப்போ நானும் மிரர் பண்ணி ஆஃப் பண்ணுறேன். லெட் மீ ட்ரை அண்ட் சி வாட்ஸ் ராங். Okay, I can still see it the same way. Are you all able to see it any better, pasangla? Okay, Rupesh has a question here. Ma'am, whether the intercalated disc exhibit contraction. Okay, so let me clear this question while this problem is being sorted. So, pasangla, if you see here, intercalated disc vandu oru segment of cardiac muscle இன்னொரு segment of cardiac muscle ஓட attach பண்ணுது. ஓகே, ஸோ ஆஸ் அ ரிசல்ட் என்ன ஆகுது, இந்த இடத்துல நமக்கு ஒரு சிக்னல் வந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற செல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரேடியாக சிக்னல் போகணுன்னா எல்லாரும் கனெக்டடாக இருந்தாங்கன்னா சிக்னல் சேர்ந்து வரும். இப்போ நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரே வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்கன்னா ஒரு மெசேஜ் தட்டினோடனே உங்கள் எல்லாருக்கும் வந்துடும். பட் இதே நீங்கள் ஒரு குரூப்பில் இல்லாமல் தனித்தனியாக உங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும்னா எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இன்டர்கலேட்டட் டிஸ்க் கார்டியாக் மசிலில் இருக்கிறதுனால it helps to bring about contraction together. But contraction disc பண்ணுதா அப்படின்னா கிடையாது. It is just a connection between the muscles. Is that clear? Is that clear, pasangla? Alright, so let me try to rescreen this thing. Okay, so here we go. Jai Bajrangi, Jai Bahubali. No, அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஐ ஆல் ஏபிள் டு see anything பசங்களா? ஓகே, when I zoom also it's showing us two different screens, is it? ஏன் டூ டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீனாக காமிக்குது? இங்கே ஒரு ஸ்க்ரீன் காமிச்சாலே நம்மளால் யாராலையும் பதில் சொல்ல முடியாது. ஏன்டா கைப்புள்ள, ஒரு ஸ்க்ரீன்லேயே நீ பெருசாக ஆன்சர் பண்ணி கிழிச்சிருவியா? இதில் ரெண்டு ஸ்க்ரீனாக வேற காமிக்கணும்னா என்ன பண்ணுறது? ஓகே மேம், ரீபூட் பண்ணுங்க. ரீபூட் பண்ணியாச்சே, பண்ணியும் அது அப்படி தான் இருக்குது. ஓகே, லெட் மீ ட்ரை டு ரீபூட் த ஹோல் சிஸ்டம். பட் மீன் வைல், எனி டவுட்ஸ் யூ ஆல் ஹேவ் பசங்களா so far? Any other doubts you all have? Okay, I'm rebooting my system meanwhile. Okay, ma'am, thymosin promote humoral immunity as well. Okay, Sai Mitra, தைமோசின்ல இருந்து நமக்கு என்ன செல்ஸ் வரும் கண்ணா? டி செல்ஸ் தான் தைமோசின்ல மெச்சூர் ஆகி ப்ராலிஃபரேட் ஆகுது இல்லையா? ஸோ டி செல்ஸ் மேப் போட்டு கொடுத்தா தான் அதை பி செல்ஸ்னால ஆன்டிபாடிஸ் போட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ பி செல்ஸ் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டி செல்ஸ் வந்து இஸ் கோயிங் டு ஹெல்ப். ஸோ டி செல்ஸ் வில் ஹெல்ப் இன் ஹியூமரல் இம்யூனிட்டியா அப்படின்னா கண்டிப்பாக தே ஆர் ஆல்சோ அ ஹெல்பிங் ஃபேக்டர். பட் தைமோசின் அப்படிங்கிறது வந்து இஸ் கோயிங் டு பர்டிகுலர்லி ஆக்ட் ஆன் டி செல்ஸ். ஸோ இன்டைரக்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஆல் ரைட், ஸ்க்ரீன் ஸ்ப்ளிட் பண்ணுங்க மேம், தட்ஸ் பெட்டர் டு சி. ஆனால் கேள்வியை கரெக்டாக தெரியலையேப்பா, என்ன பண்ணுறது இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஐ எம் ஒர்க்கிங் அரவுண்ட். தோ வந்துட்டு இருக்கு லோடிங். எல்லாரும் சொல்லுங்க ஜெய் பாகுபலி, லெட்ஸ் ட்ரை டு சி இப்போ யார் சிஸ்டம் ஒர்க் பண்ணுதா அப்படின்ட்டு. கைப்புள்ள உன்னைத்தா பழையா நம்பியிருக்கேன்பா, எப்படியாவது ஸ்க்ரீனை வர வச்சிரு. ஸோ பசங்களா, இதுதான் வந்து கைப்புள்ளையோடைய ஸ்பெஷாலிட்டி. அவனே சூனியம் வச்சுட்டு அவனே சூனியத்தை எடுத்தும் விட்ருவான் நமக்கு. என்ன கரெக்ட் இல்லை கைப்புள்ள? ஓகே, நான் ட்ரை பண்ணுவோமா?
ட்ரை பண்ணுவோமா? ஓகே. ஆஹா ஆஹா ஆஹா, இப்போ நம்ம லெவல் 3 வந்துட்டோம்ல. ஓகே, ஸோ லெவல் 3, everybody let's throw some stars and let's see now. Oops. One second. Okay, I'm trying to mirror my screen now. Jai Bahubali. ஜூமாக்கா ஜூ. ஓகே ஃபைன். கைப்புள்ள சொல்லிட்டான், பாகுபலி அவனுக்கு பிடிக்கலையாமா. ஸோ ஜுமாக்கா ஜூ இன்னமும் ஒர்க் பண்ணலடா கைப்புள்ள. என்னடா ஜுமாக்கா ஜூ? ஓகே, நான் தான் தப்பாக எதையாவது கிளிக் பண்ணி தொலைச்சிட்டேன்னா சரி, அடுத்த பேஜ் போய் பார்ப்போம். ஓகே, அதுக்கு அடுத்த பேஜ் போய் பார்ப்போம். வீடியோவும் வரல. வெயிட். ஓகே, okay, are you all able to see the screen with this much of this thing பசங்களா? இதுக்கு தெரியுதா? ஏதாச்சும் தெரியுதா உங்களுக்கு? better zoom the question. ஜூம் பண்ணலாம். ஜூம் பண்ணாலும் அங்கே உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனாக தான் தெரியுதுங்கிறதுனால உங்களுக்கு பாதி ஆன்சர்ஸ் தெரியவே மாட்டேங்குது. மேம் சைடு வச்சுட்டு ஜூம் பண்ணுங்க. ஆஹா, நீட்டு கேள்வி கேட்குறதுக்கு டெக்னிக்கல் ஹெல்ப் கேட்டால் இவ்வளோ இன்புட் வருதே. ஓகே, பை தட் டைம் கசாமா evolution கண்டிப்பாக அட்லீஸ்ட் 2 questions you can expect from evolution. பட் ஆனால் எவல்யூஷனுங்கிறத தாண்டி நம்ம என்டையர் ஜெனட்டிக்ஸ் யூனிட்டில் வந்து கிளியர்லி அட்லீஸ்ட் வந்து ஒரு ஒரு ஈஸிலி யூ கேன் எக்ஸ்பெக்ட் அப் டு ஒரு 12 to 15 questions என்டையர் 3 சாப்டர்ஸ்லேருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ அதனால் அந்த யூனிட்டை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, ஹாஃப் கொஸ்டின் தான் தெரியுது, தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். டிஷ்யூஸ் பற்றி இருக்குது, அதுவும் எனக்கு புரியுது. So I'm just trying to figure out okay, let's do one thing. So I'm just going to take a break here. Okay, let Tony sir continue for the moment. Okay, nama adukapprama vandu once let me see what is wrong and then I'll come back and continue the game. ஓகே, ஸோ நம்ம 2 levels ஆஃப் த கேம் முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ வி வர் இன் த 3rd கேம். நம்மளோட சேலஞ்ச் ஸ்பீட் கேமில் தான் வந்து இது வந்து மாட்டிக்கிச்சு. பட் லெட் மீ ட்ரை அண்ட் சி ஹவ் ஐ கேன் சார்ட் திஸ் அவுட். ஓகே பசங்களா? எஸ், okay, so let Tony sir come and take over the class. Okay, so botany போயிட்டு கொஞ்சம் ஃபன்னாக botany கேம்ஸ் வந்து நம்ம லெவல் 2, 3, 4 எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு வாங்க. அப்புறமா நம்ம ஜுவாலஜி வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே பசங்களா? ஆல் ரைட். கைப்புள்ள நீந்தான் சைடில் வா. ஜுமாக்கா ஜூவாமே என்ன வச்சே சூனியம் என் கிளாஸ்லன்னு எனக்கு தெரியல. பட் அட்லீஸ்ட் பாட்னி கிளாஸில் சூனியம் வச்சிடாதப்பா ப்ளீஸ்ப்பா. பட் நம்ம கைப்புள்ள வந்து நல்ல மனசுக்காரன், அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான். இருந்தாலும் வந்து இன்றைக்கி நம்ம கிளாஸில் யாரோ தீய சக்தியை வந்து பாஸ் ஆன் பண்ணிட்டாங்க. பட் நோ ப்ராப்ளம் பசங்களா, லெட்ஸ் கோ அண்ட் கண்டினியூ பாட்டனி. ஸோ பை தென் இஃப் இட் கெட் சார்ட்டட் தென் டுடே, இஃப் நாட் நெக்ஸ்ட் செஷனில் கண்டிப்பாக ஐ வில் மேக் ஷுர் ஐ ஃபினிஷ் திஸ் கேம் வித் யூ ஆல். ஓகே, ஸோ ஃபினிஷ் பண்ணாமல் நான் வந்து ஓய மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஸோ ஓவர் டு டோனி சார். Let's start off with our botany session. Okay, see you all soon pasangla. Bye bye.
Hello everyone, welcome to Xylem NEET Tamil. நான் டோனி வெல்ஃப்ரெட். ஸோ உங்களுக்கு ஜுவாலஜி செஷன் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம இப்போ பாட்னியில் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அண்ட் பிளான்ட் கிங்டம் சாப்டர்லேருந்து ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஷினை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு கேம் பேஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. பயங்கர என்ன சொல்கிறது, இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்டிங்காக அந்த செஷன் இருக்க போகுது. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு டோட்டலாக ஒரு 56 ப்ரீவியஸ் இயர் கொஷினை நீட் பேஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷினை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆர் யூ ஆல் ரெடி? பிஃபோர் வி ஸ்டார்ட் அவர் செஷன், என்னுடைய ஆடியோ வீடியோ தெளிவா இருக்கு, நீங்க கிளாஸ்க்கு ரெடியா இருக்கீங்கன்னா எனக்கு சாட்ல ஆல்ரெடி போடுங்க, அப்புறம் ஒரு ஹார்ட் இல்லனா ஒரு ஃபயர் சிம்பிளை போடுங்க. அண்ட் மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பசங்களா. அப்போ நான் சொன்ன மாதிரி இதில் நிறைய ரவுண்ட்ஸ் இருக்குது. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3லாம் சொல்லிட்டு என்னென்ன ரவுண்டுன்னு நான் சொல்லிடுவேன். அப்போது நம்ம செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன். அதுக்கு பேர் XPL Xylem பிரீமியர் லீக். கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நம்முடைய சென்டர்ஸில் இது ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அப்போ இதில் நீங்கள் என்ரோல் பண்ணுறது மூலமாக இந்த கடைசி ஒரு 40 நாளை கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்ரேஷனை இந்த கோர்ஸ் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ அதோடைய ப்ரைஸு 20K இன்க்ளூடிங் GST இன்க்ளூடிங் ஸ்டடி மெட்டீரியல். அப்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இந்த கிராஷ் கோர்ஸில் சேர்றீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு சூப்பரான ஸ்காலர்ஷிப் இருக்குது. அதாவது கோர்ஸ் ஃபீல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரிங்களா? ஃபைன். ஆல்ரெடினா ரெடி, வேற எதுவும் இல்லை, ஆல்ரெடினா ரெடி. சரியா? அப்போ அந்த ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். என்ன நம்பர் அப்படின்னா 8129000700. அந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் மறக்காமல் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆவீங்க. அதில் என்னுடைய செஷன்ஸ்க்கான PDF நோட்ஸ் PDF உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போது லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் பசங்களா. நான் சொன்ன மாதிரி இந்த 2 சாப்டர் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்குது? 5 ரவுண்ட் இருக்கு. வார்ம் அப், கெஸ் தி PYQ, ஸ்பாட் தி மிஸ்டேக், சால்வ் பிஃபோர் மீ, PYQ, மிஸ்ட்ரி பாக்ஸ், அதுக்கப்புறம் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் இருக்கு. இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஹோப் என்னுடைய ஆடியோல கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கிளாஸு காணுமா? என்னாச்சு? அதான் கிளாஸ் தெரியுது. ஃபியூ ஆர் சேயிங் கிளாஸு காணோம். லெட் மீ செக் லைவா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே, ரைட், நான் லைவ்ல தான் இருக்கேன். சரியா? அப்போது கிரேட், சூப்பர், பக்கா. ஸோ அப்போ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் என்னதுன்னா வார்ம் அப் ரவுண்டு. அப்போது நம்ம பெரிய பெரிய ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி லெவல் ரவுண்டை பார்த்துடலாம். ரைட் ரைட். அப்போ கொஸ்டின் நம்பர் 1, an example of colonial algae is chlorella, volvox, Elothrix, Spirogyra. அப்போது ஆல்கே வந்து நிறைய ஆல்கே சேர்ந்து அல்லது யூனிசெல்லர் ஆல்கேலாம் சேர்ந்து காலனியாக இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறது தான் டைரக்ட் NCERT கொஷின். இது வால்வாக்ஸா ரைட் ஆன்சரு. 2017 நீட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி இது. சரியா? சூப்பர் கிரேட். அப்போ 2 இஸ் ரைட் ஆன்சரு. வெரி குட். மாணிக்கம், ரஃபா பானு, பாசில், விபீஷ் குமார், எவ்ரிபடி சூப்பர் கிரேட், பக்கா. அப்போ which among the following is not a prokaryote? Saccharomyces, Mycobacterium, Nostoc, Oscillatoria. அப்போ இந்த 4த்துல ஏதோ ஒன்று வந்து ப்ரோகேரியோட் கிடையாது. பாக்கி 3மே ப்ரோகேரியோட். அது எது அப்படிங்கிறதா கொஷின். ஸோ வெரி குட். டைரக்ட் NCERT கொஷின். Saccharomyces அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ ஓகே ப்ரோகேரியாட்டு. ஓகே, சாக்ரோமைசிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஃபங்கை. கரெக்டா? அப்போது ஃபங்கை வந்து இட் இஸ் யூகேரியாட்டு, அது ப்ரோகேரியாட் கிடையாது. ஓகே அஷ்கின், வெரி குட். ஸோ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஷ்கின். கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட்ஸ், ஐ ஷுட் சே, நம்ம சேனலில் வர வீடியோஸு 11th உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த அடுத்த கேள்வி. Which of the following organisms are known as chief producers in the ocean? ஓஷனில் ஃபோட்டோசின்ஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற சீஃப் ப்ரொடியூசர் யார்? டைனோஃப்ளாஜிலேட்டு, டயாட்டம்ஸ், சைனோபாக்டீரியா, யூக்ளினாய்ட்ஸு. ஸோ ஏவா, பியா, சியா, டியா? இதுவும் சொல்லுங்க. காமாட்சி எனக்கு சாட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கு. நான் ரிப்ளை பண்ணுறேன், என்னன்னு கேளுங்க. அப்போது டைரக்ட் NCERT கொஷின் தான். ஐ கேன் சே டயாட்டம்ஸ் தான் வந்து சீஃப் ப்ரொடியூசரு. ஸோ அப்போ 2 இஸ் த ரைட் ஆன்சரு. ஓகே, அவங்க தான் வாட்டரில் நிறையா ஃபோட்டோசின்ஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரியா? கிரேட். இப்போ லெட் அஸ் கோ ஃபார் அடுத்த கொஸ்டின். ஜெம்மே ஆர் பிரசன்ட் இன் சம் ஜிம்னோஸ்பர்ம், லிவர்வார்ட், மாசஸ், டெரடோஃபைட்டு. அப்போ இந்த ஜெம்மே அப்படிங்கிறது ஒரு ஏசெக்ஷுவல் பட்டு. ஸோ இதில் எதில் இருக்கும் அப்படிங்கிறதான் கொஷின். ஸோ ஏவா, பியா, சியா, டியா? யா, வெரி குட். பிளான்ட் கிங்டம் சாப்டர்லேருந்து இந்த கொஷின் வந்திருக்கு. நமக்கு ஜெம்மே அப்படிங்கிறது ஐ கேன் சே மெர்சாண்டியாவில் பார்த்துருக்கோம். கரெக்டாக? மெர்சாண்டியா அப்படிங்கிறது லிவர் வாட்டில் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு சில லிவர் வாட்டானா மெர்சாண்டியாவில் வந்துடும்.
கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சா படிச்சிடலாம். இப்போ நீங்கள் 2025 நீட் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சா படிச்சிடலாம். ஃபுல்லாக சிலபஸ் முடிங்க, எல்லா சாப்டருக்கும் குறைஞ்சது 100 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க முகமது. சரியா? அடுத்த கொஸ்டின், டபுள் ஃபர்டிலைசேஷன் இஸ் எக்ஸிபிட்டட் பை. ஆக்சுவலி டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபாரின் பிளான்ஸ்ல வரும். அப்போ இந்த கேள்வி இங்கே வந்திருக்கு, பிளான் கிங்டம்ல வந்திருக்கு, ஆக்சுவலாக ஆஞ்சியோஸ்பர்ம்ல வந்திருக்கு. ஆனால் நீட் சிலபஸ்க்கு பிளான் கிங்டம்ல இருக்கக்கூடிய ஆஞ்சியோஸ்பர்ம் டெலிட்டடு. ஆனாலும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபாரின் பிளான்ஸ் 12th படிச்சிருந்தீங்கன்னா அதை வச்சு சால்வ் பண்ணிடலாம். ஸோ டபுள் ஃபர்டிலைசேஷன் எதில் இருக்கும் அப்படின்னா நம்முடைய ஆஞ்சியோஸ்பர்ம் ஃப்ளவரிங் பிளான்ஸ்ல தான் இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ரைட்டா? டைரக்ட் என்சிஆர்டி தான். இது 2017 கொஸ்டின். ஓகேவா? அடுத்து 2015 கொஸ்டின், குரோமோட்டோஃபோர் டேக் பார்ட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ், growth, மூவ்மெண்ட், ரெஸ்பிரேஷன். அப்போ சொல்லுங்க காமாட்சி, நீங்க என்ன கேட்டிருக்கீங்க? உங்களுடைய சாட் எனக்கு விசிபிளாக இல்லை. ரைட்டா? நல்லா கவனிங்க. குரோமோட்டோஃபோர், குரோமா அப்படின்னாலே கலரு, அப்போ பிக்மெண்ட் வரும். அப்போ பிக்மெண்ட் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ரைட்டா? ஸோ இப்போ 2015 கொஸ்டின், குரோமோட்டோஃபோர் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது. வெரி குட் கோகுல், ஸ்ரீகிரேஷ், சுப்ரஜா, முகமது, நந்திதா, வெரி குட். காமாட்சி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு கிளியராக இல்லை. யூ ஜஸ்ட் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பரா? சரி, ரைட், ஓகே. தமிழ் மீடியமுக்கு வந்து நம்ம கொஷினை தமிழில் இப்போ போடுறதில்ல. நம்ம மேபி ஒன்று ஃபியூச்சரில் பிளான் பண்ணலாம். சரியா? நிறைய இடங்களில் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை சர்ச் பண்ணலாம். யூடியூப்லேயே கூட கிடைக்குது. என்சிஆர்டியே தமிழ் மீடியமில் ஒரு சிலர் செல் பண்ணுறாங்க, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அண்ட் கொஷின் பேப்பரும் தமிழ் மீடியமில் ஒரு சிலர் செல் பண்ணுறாங்க, நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் ஒரு சில யூடியூப் சேனல்ஸில். சரிங்களா? ஸோ நம்ம ஃபியூச்சரில் தான் உங்களுக்காக அப்படி தமிழ் மீடியமில் தமிழில் கொஷின்ஸை கொண்டு வரணும். சரிங்களா காமாச்சி? ரைட், அடுத்த செஷனுக்கு போயிடலாமா? அப்போ 6 வார்ம் அப் முடிஞ்சிருச்சு. ரைட், இப்போ தான் நமக்கு சூப்பர் ரவுண்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. ரவுண்ட் நம்பர் 1, கெஸ் த PYQ. அப்போ இது என்னதுன்னா ரிவர்ஸ் கொஷின் சேலஞ்சு. நான் ஒரு வார்த்தையை சொல்லிடுவேன், அந்த வார்த்தைக்கு எப்படிப்பட்ட கேள்வியை கேட்க வாய்ப்பு இருக்குது, அல்லது இந்த வார்த்தையை மைண்டில் வச்சுட்டு சரி இது எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னு லேசாக யோசிங்க ஆரம்பிங்க. அப்படி நான் ஒரு கொஷினை போட்டுறேன். சரியா? ஸோ மைகோபிளாஸ்மா இது எங்கே படிச்சிருக்கீங்க, இதை வச்சு கொஷின் கேட்கணும்னா எப்படி கேட்கலான்னு பாருங்க. செல் வால் இஸ் ஆப்சென்ட் இன் ஆஸ்பெர்ஜிலஸ், ஃபினேரியா, மைகோபிளாஸ்மா, நாஸ்டாக். ரைட்டா? எதில் வந்து செல்வால் இருக்காது? மைக்கோபிளாஸ்மால தான் செல்வால் இருக்காது. ஸோ அப்போ 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர் கிரேட். இந்த மைக்கோபிளாஸ்மா வச்சு இன்னொரு கொஸ்டின் இருக்குது. விச் among the following are the smallest living cells known without a definite cell wall? smallest living cell, இதுக்கு வந்து செல்வால் கிடையாது. pathogenic to plants as well as animals and can survive without oxygen. ஸோ பிளான்ட்ஸையும் அனிமலையும் டிசீஸ் காஸ் பண்ணும் பேத்தோஜெனிக். அப்போது ஆக்சிஜன் இல்லாமலே இதால் சர்வைவ் ஆக முடியும். இப்போ இந்த 4த்துல எது அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் மைக்கோபிளாஸ்மா தான். அது உயிரோட இருக்கும், ஸ்மாலஸ்ட், செல்வால் கிடையாது, பிளான்ட் அனிமலை டிசீஸ் காஸ் பண்ணும் அண்ட் ஆக்சிஜன் இல்லாமல் சர்வைவ் பண்ணும். சரியா? ஸோ இப்போ 2 இஸ் ரைட் ஆன்சர். 2017 நீட் கொஸ்டின். நீங்கள் பார்க்குற எல்லாமே நீட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ். சரியா? அப்போ 2 இஸ் ரைட் ஆன்சர். லெட் அஸ் கோ ஃபார் அடுத்தது RNA மாலிகுல் வித்தவுட் புரோட்டீன் கோட். இது எங்கே படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு வாட்டி ரீகால் பண்ணுங்க. அப்போ நான் கொஸ்டினை போடுறேன். ஸோ விராய்ட்ஸ் டிஃபர் ஃப்ரம் வைரஸஸ் இன் ஹேவிங். ஸோ வைரஸ்லேருந்து விராய்ட்ஸ் வந்து வேறுபடுது. எப்படி வேறுபடுது அப்படிங்கிறதான் கொஸ்டின். ரைட்டா? ஸோ விராய்ட்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஐ கேன் சே ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கும், ப்ரோட்டீன் கோட் இருக்காது. கரெக்டாக? அந்த RNA இருக்கும். ஸோ அப்போ RNA மாலிகுல் இருக்கும், ப்ரோட்டீன் கோட் இருக்காது. அந்த ஜெனடிக் மெட்டீரியல் என்னவா இருக்கும்னா RNA-வா இருக்கும். சரியா? ஃபைனா? வைரஸில் ஜெனடிக் மெட்டீரியல் ப்ளஸ் ப்ரோட்டீன் கோட் இருக்கும். அந்த ஜெனடிக் மெட்டீரியல் வந்து ஒரு சிலத்தில் RNA, ஒரு சிலத்தில் DNA. வைரஸ் பொறுத்த வரைக்கும், விராய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் RNA தான், ப்ரோட்டீன் கோட் இருக்காது. சரியா? ஸோ இப்போ D இஸ் ரைட் ஆன்சர். ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். செல்லுங்களா, புதுசாக ஜாயின் பண்ணவங்க மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வார்த்தை டியூட்ரோமைசிஸ். இது என்னதுன்னா ஃபங்கையில் இருக்க ஒரு கிளாஸ். இதை வச்சு நீட் எக்ஸாமில் 15ல் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எப்படி கேட்காங்க அப்படின்றது பாருங்க. imperfect fungi which are decomposer of a litter, அதாவது வேஸ்ட், and help in mineral cycling belong to. அப்போ imperfect fungi அது வந்து வேஸ்ட்டை டீகம்போஸ் பண்ணும் அண்ட் அது வந்து ஐ கேன் சே மினரல் சைக்கிளிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ அது எந்த கிளாஸ் ஆஃப் ஃபங்கையை சேர்ந்தது அப்படிங்கிறதான் கேள்வி. ABCD இப்போ தான் பார்த்தோம். டியூட்ரோமைசிஸ். வெரி குட் நந்திதா, சூப்பர் கிரேட். ருதி, சூப்பர் கிரேட். அப்போ A இஸ் ரைட் ஆன்சர். ஹோப் இது புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கேள்வி குளோரலா ஸ்பிருலினா, ரெண்டுமே கிரீன் ஆல்கே. கரெக்டா? வெரி குட் ஸ்வேதா, ரெண்டுமே கிரீன் ஆல்கே. கரெக்டா? இதை வச்சு கேள்வி கேட்கணும். அதாவது 2020 கேட்டிருக்காங்க. இதை வச்சு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் இஸ் ஆஃப் யூனிசெல்லர் ஆல்கே. அப்போ 4 பேர் கொடுத்துருக்காங்க. எந்த பேரில் இருக்கிற ரெண்டுமே வந்து யூனிசெல்லர் ஆல்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஜெலிடியம், கிராசிலேரியா, என்னபினா, வால்வாக்ஸ், குளோரலா ஸ்பிருலினா, லாமியரியா, சர்காசம். இப்போ 4த்துல ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுமே என்னது? யூனிசெல்லர் ஆல்கே. சரியா? ஸோ வெரி குட். இப்போ தான் பார்த்தோம் 2 கிரீன் ஆல்கே பார்த்தோம் இல்லையா, குளோரலா அண்ட் ஸ்பிருலினா. இது ரெண்டுமே வந்து யூனிசெல்லர் ஆல்கே. ஸோ இதை தான் வந்து சப்ளிமெண்ட்டாக ஸ்பேஸ் ட்ராவலர்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அப்போ 3 இஸ் ரைட் ஆன்சரு. ஓகே,
ஆக்சுவலி குளோரலா இஸ் a green algae கரெக்டா ஸ்பிலினாவும் இட்ஸ் a green algae தான் ஓகே ப்ரௌன் algae கிடையாது இட்ஸ் a green algae ரெண்டுமே ரைட் குட் ஈவினிங் ஸ்ரீதேவி வெரி குட் பிரியதர்ஷினி இப்போ அடுத்த வார்த்தை எக்டோகார்பஸ் எக்டோகார்பஸ் சொல்கிறாங்க ருதி சரி ப்ரௌன் அதாவது மாணிக்கம் வந்து இதை சொல்கிறாங்க ப்ரௌன்னு ஓகே எக்டோகார்பஸ் ப்ரௌன் ஆல்கே இப்போ இதை வச்சு கேள்வி கேட்கணும் எப்படி கேட்கணும்னு பாருங்க 2021 கேட்டிருக்காங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆல்கே கண்டெய்ன்ஸ் மேனிடால் ஆஸ் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் அப்போ 4 ஆல்கே இருக்குது இதில் எந்த ஆல்கேவுடைய ஃபுட் மெட்டீரியல் அதாவது ரிசர்வ் ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் வந்து நமக்கு மேனிடாலாக இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி வாலாக்ஸ் இலோத்ரிக்ஸ் எக்டோகார்பஸ் கிராசிலேரியா ஸோ உங்களுக்கு ஏவும் பியும் க்ரீன் ஆல்கேவா டி வந்து ரெட் ஆல்கேவா அப்போ சி தான் வந்து ப்ரௌன் ஆல்கேல தான் மேனிடால் அப்படிங்கிறது ரிசர்வ் மெட்டீரியல் அப்போ சி இஸ் ரைட் ஆன்சர் புரிஞ்சுச்சா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா எப்படி இருக்குது செஷன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா ஐ ஷுட் சே இந்த செக்ஷன் எப்படி இருக்கு அடுத்து 2021 கேட்கப்பட்ட கேள்வி ஹெட்ரோஸ்போரஸ் ஓகே இதை வச்சு கேள்வி கேட்கணும்னா எப்படி கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்க ஜெனிடாலிக் சிலாஜினலா அண்ட் சால்வினியா ப்ரொடியூஸ் 2 கைண்ட் ஆஃப் ஸ்போர் சச் பிளான்ஸ் ஆர் நோன் ஆஸ் அப்போ சிலாஜினலா சால்வினியா மைக்ரோஸ்போர் மெகாஸ்போர் மேல் ஸ்போர் ஃபீமேல் ஸ்போர் 2 வகையான ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிப்பட்ட பிளான்ஸை என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறதா கேள்வி ஹோமோஸ்போரஸ் ஹெட்ரோஸ்போரஸ் ஹோமோசோரஸ் ஹெட்டிரோசோரஸ் ரைட்டா இப்படிலாம் ஆப்ஷன் வராது எக்ஸாமில் இது நாங்கள் சும்மா உங்களுக்கு குழப்பறதுக்காக கொடுத்துருக்கோம் ரைட்டா வெரி குட் ஹெட்ரோஸ்போரஸ் இஸ் த ரைட் ஆன்சரு ஓகே ஸோ ஹோப் இது கிளியர் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபைனா லெட்ஸ் கோ ஃபார் அடுத்த கேள்வி வெரி குட் பிரியதர்ஷினி சூப்பர் கிரேட் அப்போது கிளமேட்டா மோனாஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான க்ரீன் ஆல்கே அப்போ இதை வச்சு கேள்வி கேட்கணும் 2017 கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்க ஜைகோட்டிக் மியாசிஸ் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அப்போ ஜைகோட் இருக்கு டிப்ளாய்டு அந்த ஜைகோட்டில் மியாசிஸ் நடக்குது அப்போ இது எதில் நடக்கும் மெர்சாண்டியா ஃபியூக்கஸ் ஃபினேரியா கிளமேட்டோமோனாஸ் ரைட்டா மெர்சாண்டியா அப்படிங்கிறதும் ஃபினேரியா அப்படிங்கிறதும் உங்களுக்கு பிரியோஃபைட்டில் வந்துடும் அப்போ ஃபியூக்கஸ் அப்படிங்கிறது ஐ கேன் சே ப்ரௌன் ஆல்கேல வந்துடும் கிளமேட்டோமோனாஸ் வந்து கிரீன் ஆல்கேல வந்துடும் கரெக்டா ஸோ அப்போ இந்த 4த்துல எதில் உங்களுக்கு ஜைகோட்டிக் மியாசிஸ் வரும் அப்படிங்கிறது தான் ஸோ ரெண்டாவது ஹாப்லான்டிக் லைஃப் சைக்கிள் பார்க்கணும் சரியா இது ப்ரௌன் ஆல்கேவாக இருந்தாலும் உங்களுக்கு ஹாப்லான்டிக் சாரி மெர்சாண்டியாவும் ஃபினேரியாவும் பிரியோஃபைட்டு ஃபியூக்கஸ் வந்து இட் இஸ் அ ப்ரௌன் ஆல்கே தான் கரெக்டா அப்போது பிரியோஃபைட்டு ப்ரௌன் ஆல்கே க்ரீன் ஆல்கேவாக இருந்தாலும் எதில் உங்களுக்கு ஹாப்லான்டிக் லைஃப் சைக்கிள் வருது அப்படிங்கிறதா ஆன்சரு அதான் ஸ்ரீதேவி எதுக்காக இந்த ரவுண்ட்னா இது ஒரு வகையான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரெண்டாவது சால்வ் பண்ணுன்றதை விட அந்த ஒரு வார்த்தையை நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம் அந்த வார்த்தையை நீங்கள் ஜஸ்ட் யோசிக்கும் போது உங்களுக்கு இது எங்கே படித்தோம் அப்படின்ற மாதிரி ஸ்பார்க் ஆகும் ஒரு வார்த்தை தானே இந்த ஒரு வார்த்தையை வச்சு கேள்வி வர வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா கேள்வி வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரவுண்டு ரொம்ப ஃபியூ கொஷின்ஸ் தான் இந்த ரவுண்டில் வச்சுருப்போம் அது அடுத்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ரவுண்ட்ஸ் வந்துடும் ஸ்ரீதேவி சரிங்களா ஸோ அப்போது ஹாப்லான்டிக் லைஃப் சைக்கிள் எதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் கிளமேட்டோமோனாஸ் இந்த 4த்துல கிளமேட்டோமோனாஸில் தான் ஹாப்லான்டிக் லைஃப் சைக்கிள் அப்போ அங்கே தான் ஜைகோட்டில் மியாசிஸ் ஆகுது ஸோ அப்போ டி இஸ் ரைட் ஆன்சர் சரியா ஸோ அடுத்த கேள்வி ஆன்சர் வந்து வாட்டரு ஸோ அப்போ இதுக்கு என்ன கேள்வி கேட்டிருப்பாங்கன்னு பாருங்கள் 2017 நீட் கொஸ்டின் பிரியோஃபைட்டு டெரடோஃபைட்டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மேல் கேமேட்டு ரெக்யூஸ் அப்போது பிரியோஃபைட்லையும் டெரடோஃபைட்லையும் மேல் கேமேட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு என்ன தேவை இன்செக்ட் பேர்டு வாட்டர் விண்டு அப்படின்னா வாட்டர் தேவை வாட்டர் மூலமாக தான் மேல் கேமெட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகி ஃபீமேல் கேமெட்டில் போகும் அப்போ தான் உங்களுக்கு ஃபர்டிலைசேஷன் ஆகும் சரியா இப்போ அடுத்த கேள்வி சி இஸ் ரைட் ஆன்சர் இல்லையா அடுத்த கேள்வி ஸ்பைரோகைரா ஸோ கேள்விக்கான ஹிண்ட்டு அல்லது விடையே ஸ்பைரோகைரா தான் அது ஒரு க்ரீன் ஆல்கே இப்போ இதை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க 2014 which one of the following shows isogamy with non-flagellated gamete இப்போ 2 கேமெட் இருக்குது 2 கேமெட்டும் சேமாக இருக்குது ஆனால் 2 கேமெட்டில் என்ன இல்லை ஃப்ளாஜலாக இல்லை அப்போது அது எது அப்படிங்கிறது தான் கேள்வி சர்காசம் எக்டோகார்பஸ் இலோத்ரிக்ஸ் ஸ்பைரோகைரா ஏவா பியா சியா டியா சேட்டில் ஆன்சரை போடுங்க இப்போ தான் பார்த்தோம் ஸ்பைரோகைரா தான் 2 மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் சேமாக இருக்கும் அதாவது ஐசோகேமஸாக இருக்கும் அண்ட் 2த்துக்குமே என்ன இருக்காது ஃப்ளாஜலாக இருக்காது அப்போ டி இஸ் ரைட் ஆன்சர் ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அந்த ரவுண்டு ரொம்ப சிம்பிள் ரவுண்டு இப்போ 2வது ரவுண்டுக்கு போக போகிறோம் ஸ்பாட் தான் மிஸ்டேக்கு சரியா ஸோ இதில் என்ன கொடுத்துருவேன் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவேன் அந்த 4 ஆப்ஷனில் கேள்வியே வந்து சூஸ் த இன்கரெக்ட் தான் புரியுதா நீட் எக்ஸாமில் நிறைய நேரத்தில் இன்கரெக்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஸோ அந்த ரவுண்டு தான் இது ஸோ அதுக்கு முன்னாடி செல்லுங்களா வீடியோ லைக் பண்ணியிருக்கிற எல்லாருமே வீடியோ ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாருமே செஷனில் ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணியாச்சா சொல்லுங்கள் லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஸோ ஸ்பாட் த மிஸ்டேக்கு கொஷினை பாருங்கள் அந்த 4த்துல 3 தப்பு 1 மட்டும் கரெக்ட் அது எதுன்னு பாருங்கள் கம்பேர்டு வித் த கெமிட்டோஃபைட்டு ஆஃப் பிரியோஃபைட்டு த கெமிட்டோஃபைட்டு ஆஃப் வாஸ்குலர் பிளான்ஸ்னா ஐ கேன் சே டெரடோஃபைட்டு அந்த மாதிரி ரைட் அப்போ பிரியோஃபைட்டோட கெமிட்டோஃபைட்டையும் மற்ற வாஸ்குலர் பிளான்ஸுடைய கெமிட்டோஃபைட்டையும் கம்பேர் பண்ணால்
எப்படி இருக்கும் ரைட் பிரியோஃபைட்டோட கேமிட்டோஃபைட்டை கம்பேர் பண்ணும்போது வாஸ்குலர் பிளான்ஸோட கேமிட்டோஃபைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா எது வாஸ்குலர் பிளான்ட்டோட கேமிட்டோஃபைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா லார்ஜாக இருக்கும் ஸ்மால் செக்ஸ் ஆர்கன் இருக்கும் லார்ஜாக இருக்கும் லார்ஜ் செக்ஸ் ஆர்கன் இருக்கும் ஸ்மாலாக இருக்கும் ஸ்மால் செக்ஸ் ஆர்கன் இருக்கும் ஸ்மாலாக இருக்கும் லார்ஜ் செக்ஸ் ஆர்கன் இருக்கும் அதாவது கெமிட்டோஃபைட் பெருசாக இருக்குமா ஓகே சின்னதாக இருக்குமா கெமிட்டோஃபைட்டில் இருக்க செக்ஸ் ஆர்கன் பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமா அப்படிங்கிறதான் கேள்வி ஸோ பிரியோஃபைட்டை கம்பேர் பண்ணும்போது வாஸ்குலர் பிளான்ட்ஸ்லாம் இருக்குல்ல அந்த டெரிடோஃபைட்ஸ் மாதிரி அதோடைய கெமிட்டோஃபைட்டு எப்படி இருக்கும் எப்படி சொல்கிறது உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது நிறைய பேர் ஃபைட்டுன்னு குழப்பிக்காதீங்க பிரியோஃபைட்டு கெமிட்டோஃபைட்டு டெரிடோஃபைட்டு வருதுன்னு குழப்பிக்க கூடாது வெரி குட் அப்போ நீங்கள் எல்லாருமே மாட்டிக்கிட்டீங்க பிரியோஃபைட்டோட கெமிட்டோஃபைட்டை கம்பேர் பண்ணும்போது வாஸ்குலர் பிளான்ஸ் இருக்குல்ல அதான் நான் சொல்கிறேன் அதான் தெளிவாக யோசிங்க இங்கே பாருங்கள் பிரியோஃபைட்ஸ் பிளான்ஸ் இருக்குல்ல அதோட கெமிட்டோஃபைட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வாஸ்குலர் பிளான்ஸ் இருக்குல்ல இந்த டெரிடோஃபைட் மாதிரி வாஸ்குலர் பிளான்ஸு அதோட கெமிட்டோஃபைட் எப்படி இருக்குன்றதான் கேள்வி புரியுதா ஸோ பிரியோஃபைட்டோட கெமிட்டோஃபைட் பெருசாலாம் இருக்காது ஓகே ஐ மீன் பிரியோஃபைட்டோட கெமிட்டோஃபைட் பெருசாக இருக்கும் என்சிஆரில் இது இருக்குது ஓகே என்சிஆரில் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்குது சரியா இப்போது வாஸ்குலர் பிளான்ஸ்னால் உங்களுக்கு டெரிடோஃபைட்டும் வந்துடும் அதுக்கப்புறம் ஜிம்னோஸ்போமும் வந்துடும் அதுக்கப்புறம் ஐ கேன் சே ஆஞ்சியோஸ்போமும் வந்துடும் டெரிடோஃபைட்டை மட்டும் பார்க்காதீங்க டெரிடோஃபைட்டு ஜிம்னோஸ்போம் ஆஞ்சியோஸ்போம் இது எல்லாமே உங்களுக்கு எதில் தான் வந்துடும் வாஸ்குலர் பிளான்ஸில் வந்துடும் நீங்கள் இப்போ லெட்ஸே ஆஞ்சியோஸ்போம் எடுத்துக்கோங்க ஆஞ்சியோஸ்போமில் கெமிட்டோஃபைட் எது மேல் கெமிட்டோஃபைட் யார் போலன் கிரெயின் கரெக்டாக போலன் கிரெயின் குட்டி ஒன்று தான் இருக்கும் அப்போது பிரியோஃபைட்டோட கேமிட்டோஃபைட்டை கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த ஆஞ்சியோஸ்போமை நம்ம வாஸ்குலரும் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஆஞ்சியோஸ்போமுடைய கேமிட்டோஃபைட் எப்படி இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்கள் பிரியோஃபைட்டுடைய கேமிட்டோஃபைட்டு நல்லா இப்படி பெருசாக இருக்குமா ஞாபகம் இருக்குதா அந்த கேமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ் இப்போ இந்த வாஸ்குலர் பிளான்ஸுடைய கேமிட்டோஃபைட்டிக் ஸ்டேஜ் பாருங்கள் சின்னதாக இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஆஞ்சியோஸ்போமுக்கு மேல் கேமிட்டோஃபைட் என்னது போலன் கிரெயின் சின்னதாக இருக்கா அதுக்குள்ளே தான் மேல் கேமெட் இருக்கும் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் என்னது எம்பிரியோ சாக்கு அதுக்குள்ளே தான் ஃபீமேல் கேமிட் இருக்கும் ரைட்டா ஸோ பிரியோஃபைட்டோட கேமிட்டோஃபைட்டை கம்பேர் பண்ணும்போது வாஸ்குலர் பிளான்ஸோட கேமிட்டோஃபைட்டு சின்னதாக இருக்கும் செக்ஸ் ஆர்கன்ஸும் சின்னதாக இருக்குது சரியா ஸோ இப்போ சி இஸ் ரைட் ஆன்சரு ஸோ இதுதான் இந்த ரவுண்டோட ஸ்பெஷாலிட்டியே எது வந்து தப்புன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஐ கேன் சே ஆமாம் அதாவது 4ல் 3 தப்பாக இருக்கும் 1 மட்டும் கரெக்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் நிறைய பேர் வந்து ஈஸியாக தப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கொஷினை தான் தூக்கி இதில் போட்டிருக்கோம் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2011 சரியா அடுத்த கொஷின் லைகன்ஸில் ஆல்கே காம்பனண்ட்டு மைக்கோபியான்ட்டு இது கரெக்டு நான் சொல்ல வரல ஓகே ஆனால் பார்த்துக்கோங்க ஆல்கே காம்பனண்ட்டு அப்போ எதுக்கு இங்கே டிக்கு போட்டிருக்குன்னு யோசிக்கோங்க ஆல்கே காம்பனண்ட்டு மைக்கோபியான்ட்டு K2 கேமிங் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் பிளான் கிங்டம் புக்கை எடுங்க அதில் பிரியோஃபைட் படிப்பீங்களே அதோட கெமிட்டோஃபைட்டை கொஞ்சம் நல்லா விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் மெர்ச்சன்டியா ஃபினாரியாவோடது அதோட கெமிட்டோஃபைட்டுக்கு ஒரு லீவ்ஸ் மாதிரி இருக்கும் ஸ்டெம்மு மாதிரி இருக்கும் ரூட்டு மாதிரி இருக்கும் ஸ்டெம்மு மாதிரி லீஃப் மாதிரி ரூட்டு மாதிரி தான் இருக்கும் புரியுதா நான் சொல்கிறது எதில் பிரியோஃபைட்டோட கெமிட்டோஃபைட்டு இதே வாஸ்குலர் பிளான்ஸோட கெமிட்டோஃபைட் எடுத்து பாருங்கள் அது ஆஞ்சியோஸ்போம் ஜிம்னோஸ்போம் டெரிடோஃபைட்டாக இருக்கட்டும் அதில் பாருங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஞ்சியோஸ்போமுடைய கெமிட்டோஃபைட்டு மேல் கெமிட்டோஃபைட் என்னது போலன் கிரெயின் அது இதுக்கோண்டு தான் இருக்கும் அப்போ பிரியோஃபைட்டில் கெமிட்டோஃபைட்டு ரூட் மாதிரி ஸ்டெம்மு மாதிரி லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது ஆனால் ஆஞ்சியோஸ்போமில் அதுவும் ஒரு வாஸ்குலர் தான் அதோடைய மேல் கெமிட்டோஃபைட்டு பாருங்கள் இதுக்கோண்டு ஏதோ போலன் கிரெயின் மாதிரி இருக்குது அப்போது யார் பெருசு பிரியோஃபைட்டோட கெமிட்டோஃபைட் தான் பெருசு அதனால தான் சி இஸ் ரைட் ஆன்சர் வாஸ்குலர் பிளான்ஸோட கெமிட்டோஃபைட் சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறது சரியா அப்போது K2 கேமிங் புரிஞ்சுச்சா ஃபைனா இப்போது லைக்கன் அப்படிங்கிறது தான் என்னது லைக்கனில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல போகிறோம் ஆல்கே காம்பனண்ட் மைக்கோபியான்ட்டு ஃபங்கை காம்பனண்ட் ஃபைக்கோபியான்ட்டு ஆல்கே காம்பனண்ட் ஃபைக்கோபியான்ட்டு அப்புறம் ஃபங்கை காம்பனண்ட் மைக்கோபியான்ட்டு ஸோ எது வந்து கரெக்டு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே ஸோ அப்போ ஆல்கே காம்பனண்ட்டு ஃபைக்கோபியான்ட் அப்படிங்கிறது கரெக்டு ஃபங்கை காம்பனண்ட்டு ஃபைக்கோபியான்ட்டு கிடையாது ரைட்டா அதனால் இது தப்பு ஆல்கே காம்பனண்ட்டு மைக்கோபியான்ட்டு கிடையாது அதனால் இதுவுமே தப்பு சரியா ஐ மீன் ஆல்கே காம்பனண்ட்டு மைக்கோபியான் கிடையாது இதுவுமே தப்பு அப்போது ஃபங்கை காம்பனண்ட்டு மைக்கோபியான்ட்டு அப்படிங்கிறதும் இட் இஸ் ராங்கு சரியா ஐ மீன் ஃபங்கை காம்பனண்ட் மைக்கோபியான்ட்டு தான் ஜஸ்ட் கிவ் மீ செகண்ட் ஃபங்கை காம்பனண்ட் மைக்கோபியான்ட்டு தான் ஃபங்கை காம்பனண்ட்டு மைக்கோபியான்ட்டு தான் ஜஸ்ட் கிவ் மீ செகண்ட் ஓகே ஆல்கேக்கு மைக்கோபியான் கிடையாது அதனால இது தப்பு சரியா ஃபைனா ஃபங்கைக்கு ஃபைகோபியான் கிடையாது அதனால இது தப்பு சரியா ஃபைகோபியான்ட்டில் ஃபைன்னு வருதா ஃபைல் அப்படின்னாலே லீஃபு அல்லது பிளான்ட்டுன்னு எடுத்துக்கோங்க
ஸோ ஆல்கே காம்பனண்ட் ஃபைகோபியாண்ட், ஃபங்கை காம்பனண்ட் மைக்கோபியாண்ட், இது கரெக்டு தான். ஆனால் ப்ராக்கெட்டில் என்ன போட்டிருக்கு, ஆட்டோட்ரோபிக் போட்டிருக்கு, ரைட்டா? ஆல்கே காம்பனண்ட்டு ஃபைகோபியாண்ட்டு இட் இஸ் கம்ப்ளீட்லி ரைட்டுப்பா. ஃபங்கை காம்பனண்ட்டு மைக்கோபியாண்ட்டும் கம்ப்ளீட்லி ரைட்டு தான். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு ப்ராக்கெட்டில், நல்லா வாசிச்சு பாருங்கள், ஆட்டோட்ரோபிக் போட்டிருக்கு. ஆட்டோட்ரோபிக் அப்படிங்கிறது தப்பு. ஃபங்கை வந்து ஹெட்ரோட்ரோபிக், ஆட்டோட்ரோபிக் கிடையாது. ஸோ அதனால தான் இது தப்பு, சரியா? ஸோ மைக்காரைஸா அப்படின்லாம் படிச்சிருக்கீங்களா, ரைட்? அதில் மைக்கார்னு வருதுல, மைக்கார்னா ஃபங்கை, ரைஸானா ரூட்டு. ஸோ மைக்கார் மைக்கோ அப்படின்னாலே ஃபங்கை அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சா? அதை ஹிண்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். லெட் அஸ் கோ ஃபார் அடுத்த கேள்வி. விராய்ட்ஸ் ஆர், ஸோ விராய்ட்ஸ் எப்படிப்பட்டது? இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் வித் ஃப்ரீ RNA 2020 கொஷின். லோ மாலிகுலர் வெயிட் அண்ட் ப்ரோட்டீன் கோட்டு. இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்டு ஃப்ரீ DNA இருக்கும், லோ மாலிகுலர் வெயிட்டு, அப்போது ப்ரோட்டீன் கோட் இருக்கும். இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்டு ஃப்ரீ RNA இருக்குது, லோ மாலிகுலர் வெயிட்டு, ப்ரோட்டீன் கோட் இருக்காது. அடுத்து இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்டு ஃப்ரீ RNA வித் ஹை மாலிகுலர் வெயிட்டு, ப்ரோட்டீன் கோட் இருக்காது. அப்போ விராய்ட்ஸ் என்னது? இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். பிரியதர்ஷினி, வெரி குட், யூ ஆர் ரைட். விராய்ட்ஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும், ப்ரோட்டீன் கோட் இருக்காது, ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கும். அந்த ஜெனடிக் மெட்டீரியல் வந்து RNA, அந்த RNAக்கு மாலிகுலர் வெயிட் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும், சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது 3 இஸ் ரைட் ஆன்சரு. ஸோ நிறைய பேர் காமன் ட்ராப்லாம் போட்டிருப்போம், அதாவது சில பேர் மாட்டிப்பாங்க, இது கரெக்டாக இருக்குமோ இது கரெக்டாக இருக்குமோ அப்படின்ற. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? 2020 கேட்கப்பட்ட கேள்வி. லெட் அஸ் கோ ஃபார் அடுத்த கொஷின். கொஷின் நம்பர் 4. ஆல்கே இன்க்ளூட்ஸ் யூனிசெல்லார் ஃபார்ம்ஸு, கொலோனியல் ஃபார்ம்ஸு. ஓகே, 2 வாட்டி வந்திருக்கு கொலோனியல் ஃபார்ம்ஸுன்ட்டு. யூனிசெல்லார் ஃபார்ம்ஸு, கொலோனியல் ஃபார்ம்ஸு, லைக் அந்த மாதிரி வந்துடும், சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 3வது வந்து என்ன வரும்னா ஃபிலமெண்டஸ் ஃபார்ம்னு வரணும், ஓகேவா? யூனிசெல்லார் ஃபார்மு, அதுக்கப்புறம் கொலோனியல் ஃபார்மு, இங்கே 3வதாக என்ன வரும்னா ஃபிலமெண்டல் ஃபார்ம்னு வரணும். ஆனால் 2வது வாட்டியும் அதே போட்டிருக்காங்க, மன்னிச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆன்சரை நீங்கள் போடுங்க. யூனிசெல்லார் வந்து கிளமெடாமோனாஸு, ஃபிலமெண்டஸ் வந்து வால்வாக்ஸு, கொலோனியல் வந்து யுலோத்ரிக்ஸ், இது கரெக்டாக? அடுத்து யூனிசெல்லார் யுலோத்ரிக்ஸ், ஃபிலமெண்டஸ் வால்வாக்ஸு, கொலோனியல் வந்து கிளமெடாமோனாஸ், இது கரெக்டாக? யூனிசெல்லார் வால்வாக்ஸ், ஃபிலமெண்டஸ் வந்து யுலோத்ரிக்ஸ், கொலோனியல் வந்து கிளமெடாமோனாஸ், இல்லை இது கரெக்டாக? ஓகே, எந்த கொஷினுக்கு K2 கேமிங்? இது கொஷின் நம்பர் 4. இந்த கொஷினுக்கா இல்லை ப்ரீவியஸ் கொஷினுக்கா அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. K2 கேமிங். யூனிசெல்லார் வந்து கிளமெடாமோனாஸ், அதுக்கப்புறம் ஃபிலமெண்டஸ் வந்து யுலோத்ரிக்ஸ், கொலோனியல் வந்து வால்வாக்ஸ். அப்போ இது கரெக்டா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எப்பவுமே கிளமெடாமோனாஸ் யூனிசெல்லார், சரியா? வால்வாக்ஸ் கொலோனியல், அப்புறம் யுலோத்ரிக்ஸ் வந்து ஃபிலமெண்டஸ், சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஐ கேன் சே T இஸ் ரைட் ஆன்சரு. ஸோ இஃப் யூ வாண்ட் மீ டு ட்ரானா, நான் ஒரு பேசிக் டயக்ராம் போடுறேன், ஓகே? உங்களுக்கு யூனிசெல்லார்னா இப்படி சிங்கிள் செல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டா? வால்வாக்ஸ் அப்படின்னா கொஞ்சம் கொலோனியல், இந்த மாதிரி சிங்கிள் செல்ஸ்லாம் நிறையா இப்படி சேர்ந்து இப்படி ஒரு காலனி மாதிரி இருக்கும். அப்போது இது கொலோனியல் அப்படி சொல்லிடலாம். 3வது வெரைட்டி என்னது? ஃபிலமெண்டஸ் ஃபார்மு. ஃபிலமெண்டஸ் என்னது? அதே சிங்கிள் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு த்ரெட் மாதிரியோ அல்லது ஃபிலமெண்ட் மாதிரியோ இல்லை ஒரு கயிறு மாதிரியோ இருக்கு இல்லையா? அப்போ இதுக்கு தான் என்ன பேர்? ஃபிலமெண்டஸ் ஃபார்ம்னு பேர். புரியுதா? இஸ் இட் கிளியர்? லாஸ்ட் கொஷினுக்கா? அப்போது புரிஞ்சிச்சுன்னா இது லாஸ்ட் கொஷினுக்கு K2 கேமிங் இஸ் ஆஸ்கிங் ஒய் கான் டி ஏன் வராதுன்னு கேட்குறாரு. இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் ஃப்ரீ RNA, ஹை மாலிகுலர் வெயிட்டுக்கு வந்து கிடையாதுப்பா. நீங்கள் NCERT எடுத்து பாருங்கள், உங்களுக்கு விராய்ட்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா RNA இருக்கும். இந்த RNAவோடைய மாலிகுலர் வெயிட் வந்து கம்மியாக இருக்கும், சரியா? ப்ரோட்டீன் கோட் வந்து இருக்காது, சரியா? ஸோ அதனால தான் டி வராது. லெட் அஸ் கோ ஃபார் அடுத்த கேள்வி. 2023 கேள்வி. ஜிம்னோஸ்போமில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா கொஷின். போலன் கிரெயின் வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியம்லேருந்து ரிலீஸ் ஆகும், ஏர் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகும். போலன் கிரெயின் வந்து மெகாஸ்பொராஞ்சியம்லேருந்து ரிலீஸ் ஆகும், ஏர் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகும். போலன் கிரெயின் வந்து மைக்ரோஸ்பொராஞ்சியம்ல ரிலீஸ் ஆகும், வாட்டர் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகும். அடுத்து போலன் கிரெயின் அப்படிங்கிறது வந்து மெகாஸ்பொராஞ்சியம்ல ரிலீஸ் ஆகும், வாட்டர் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகும். அப்போ இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத போடுங்க. ஸோ ஹிண்ட் என்னது அப்படின்னா போலன் கிரெயின் அப்போது மேல் ஸ்பொராஞ்சியம்லேருந்து ரிலீஸ் ஆகணும், மைக்ரோஸ்பொராஞ்சியம், ரைட்டா? அப்போது மெகா வராது. அப்போ ஒரு இது கிளியர் ஆயிடுச்சு. 2வது இது என்ன வரும் அப்படின்னா ஏர் வரணும், கரெக்டாக? ஸோ அப்போ 1 இஸ் ரைட் ஆன்சர். போலன் வந்து மேல் ஸ்பொராஞ்சியம் கால்ட் மைக்ரோஸ்பொராஞ்சியம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா ஏர் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர், சரியா? சி வராது. சில பேர் சிலாம் சொல்கிறீங்க, அதுவுமே ஒரு காமன் ட்ராப் தான். ஏன் சி வராது? ஏன்னா வாட்டர் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகுறதில்ல. நீங்கள் வெறும் ஒரு லைனை படிச்சுட்டு போலன் கிரெயின் டிரான்ஸ்போர்ட் ப்ரொடியூஸ்ட் பை மைக்ரோஸ்பொராஞ்சியம் படிச்சுட்டு இது கரெக்டுன்னு சொல்லிடக்கூடாது. ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக வாசிக்கணும், சரியா? சூப்பர் கிரேட் பசங்களா. லெட்ஸ் கோ ஃபார் அடுத்த கொஸ்டின். அண்ட் யாராச்சும் வீடியோ லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. 2019 கொஸ்டினே செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இந்த 4த்தில் எது கரெக்ட் அப்படின்றத சொல்லணும். லைக்கன் வந்து பொல்யூட்டட் ஏரியாவில் வளராது, அதனால் பொல்யூஷன் இண்டிகேட்டர் கிடையாது. அடுத்து லைக்கன் வந்து பொல்யூட்டட் ஏரியாவில் வளரும், அதனால் பொல்யூஷன் இண்டிகேட்டர் கிடையாது. லைக்கன் வந்து பொல்யூட்டட் ஏரியாவில் வளராது, அதனால் பொல்யூஷன் இண்டிகேட்டரு. அடுத்து லைக்கன் வந்து பொல்யூட்டட் ஏரியாவில் வளரும், அதனால் பொல்யூஷன் இண்டிகேட்டரு, சரியா? அப்போ ஏபிசிடி எது வந்து ரைட் ஆன்சர்னு போடுங்க. ஸோ லைக்கன் பார்த்தோம்னா பொல்யூஷன் இருக்க இடத்துல வளராது,
ஸோ அது வளரல அப்படின்னாலே நமக்கு என்ன அர்த்தம்? ஓகே அங்கே பொல்யூஷன் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது சி இஸ் ரைட் ஆன்சர். பொல்யூட்டட் ஏரியாவில் வளராது. ஸோ அதனால் நம்ம பொல்யூஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர். சி இஸ் ரைட் ஆன்சர். வெரி குட் காவியா அரசன். ஸோ நான் பொல்யூட்டட் ஏரியாவில் தான் வளரும். சரியா? அப்போது அடுத்த கேள்வி 4ல் 3 வந்து கரெக்டு, 1 மட்டும் தப்பு. அது எதுன்னு சொல்லணும். வால் ஆஃப் டயாட்டம் ஈஸிலி டிஸ்ட்ரக்டபிள். டயாட்டமிஷியஸ் எர்த் இஸ் ஃபார்ம்டு பை த செல் வால் ஆஃப் டயாட்டம். அடுத்து டயாட்டம் ஆர் சீஃப் ப்ரொடியூசர் இன் ஓஷன். வால் ஆஃப் டயாட்டம் ஆர் ஈஸிலி இன்டிஸ்ட்ரக்டபிள். ஸோ டயாட்டம் வாலை வந்து ஈஸியாக அழிச்சிடலாமா? அடுத்து டயாட்டமிஷியஸ் எர்த் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா டயாட்டமுடைய அந்த செல் வால் மெட்டீரியல்லாம் எர்த்தில் படிஞ்சு ஃபார்ம் ஆயிருக்கா. அடுத்து டயாட்டம் அப்படிங்கிறது தான் ஓஷனில் மெயினாக ஃபோட்டோசின்ஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசராக. அடுத்து டயாட்டமுடைய வாலை வந்து ஈஸியாக அழிக்க முடியாதா? ஈஸிலி இன்டெஸ்ட்ரக்டபிளாக. ஓகே, அப்போ எது தப்பு? இது 3மே கரெக்டு. சரியா? இதுதான் தப்பு, ஏன்னா ஈஸியாக அதை அழிக்க முடியாது. ஓகே, இது கரெக்டு தான். ஈஸிலி இன்டெஸ்ட்ரக்டபிள் அப்படின்னா ஈஸியாக அழிக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஓகே, இங்கிலீஷ் கிராமட்டிக்கல் படி சில பேருக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ தெளிவாக யோசிச்சுக்கணும். சரியா? ஈஸியாக அழிக்க முடியாது. ஸோ அது ஈஸியாக அழிக்கிறது கஷ்டம். அதனால தான் ஈஸிலி இன்டிஸ்ட்ரக்டபிள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அங்கே ஈஸிலி வந்தால் இல்லை, அதான் மாணிக்கம் பாருங்கள். ஈஸிலி இன்டிஸ்ட்ரக்டபிள் அப்படின்னா ஈஸியாக அழிக்க முடியாது. புரியுதா? சில நேரம் இங்கிலீஷ் இப்படி தான் நம்மளை போட்டு குழப்போம். ஈஸியாக அழிக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? கஷ்டமாக அழிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஈஸிலி இன்டிஸ்ட்ரக்டபிள்னு என்ன அர்த்தம்? ஈஸிலி இன்டிஸ்ட்ரக்டபிள், ஈஸியாக அழிக்க முடியாது. ஓகே, ஈஸிலி டிஸ்ட்ரக்டபிள்னா ஈஸியாக அழிக்கலாம். ஈஸியாக அழிக்கலான்றது தப்பு, அது ஈஸியாக அழிக்க முடியாது இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அப்போது லெட்ஸ் கோ ஃபார் அடுத்த கேள்வி. 2000 இயர் இதில் போடல, பட் இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஜைகோட் ஆஃப் டெரிடோஃபைட்டு டெவலப்ஸ் இன்டூ. அப்போது டெரிடோஃபைட் இருக்குது, அதில் ஜைகோட் டிப்ராய்ட் ஸ்டேஜ் இருக்குது. அது என்னவா டெவலப் ஆகும் அப்படிங்கிறத கொஸ்டின். அப்போது உங்களுக்கு பிளான்ட் லைஃப் சைக்கிள் வந்து ஞாபகம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? ஸ்போரோஃபைட்டு, கெமிட்டோஃபைட்டு, இந்த லைஃப் சைக்கிள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வச்சு சொல்லுங்கள். ஸோ டெரிடோஃபைட்டுடைய ஜைகோட் என்னவா டெவலப் ஆகும் அப்படிங்கிறதான் கேள்வி. மல்டிசெல்லார் வெல் டிஃபரன்ஷியேட்டட் கெமிட்டோஃபைட்டாக மாறுமா? மல்டிசெல்லார் வெல் டிஃபரன்ஷியேட்டட் ஸ்போரோஃபைட்டாக மாறுமா? மல்டிசெல்லார் நாட் வெல் டிஃபரன்ஷியேட்டட் கெமிட்டோஃபைட்டாக மாறுமா? அப்புறம் யூனிசெல்லார் நாட் வெல் டிஃபரன்ஷியேட்டட் ஸ்போரோஃபைட்டாக மாறுமா? சரியா? அந்த லைஃப் சைக்கிள் வந்து ஞாபகம் இருக்குதா? யாருக்கெல்லாம் அந்த லைஃப் சைக்கிள் ஞாபகம் இருக்குது? ஸோ ஸ்போரோஃபைட்லேருந்து என்ன வரும்? ஸ்போரோஃபைட் டிப்ளாய்டு, அதுலேருந்து ஸ்போர் வரும். ஸ்போர் வந்து ஹாப்ளாய்டு. அந்த ஸ்போர்லேருந்து கெமிட்டோஃபைட் வரும், அதுவும் ஹாப்ளாய்டு. அந்த கெமிட்டோஃபைட்லேருந்து கேமிட் வரும், அதுவும் ஹாப்ளாய்டு. அந்த கேமிட் ஃபியூஸ் ஆச்சுன்னா ஜைகோட் வரும், அந்த டிப்ளாய்டு. அந்த ஜைகோட்லேருந்து வரது தான் இந்த ஸ்போரோஃபைட்டு. ஸோ டெரிடோஃபைட் பொறுத்த வரைக்கும் ஜைகோட்லேருந்து வரது என்னதுப்பா? ஸ்போரோஃபைடு தான். அந்த ஸ்போரோஃபைட்டு கொஞ்சம் நல்லா மெச்சூராகவே டிஃப்ரென்ஷியேட்டடாகவே இருக்கும். ஓகே, அப்படின்னு அர்த்தம். நல்ல ரூட்டு, நல்ல ஸ்டெம்மு, நல்ல லீஃப்லாம் நல்லா டெவலப்டாக இருக்கும். ஹாய் பார்த்த சாராஜி, வணக்கம், வெல்கம். ஓகே, புரியுதா? ஸோ அப்போ ஐ கேன் சே 2 இஸ் ரைட் ஆன்சர். ஸ்போரோஃபைட் வரும், மல்டிசெல்லார் வெல் டிஃபரன்ஷியேட்டடாக இருக்கும். சரியா? பிரியோஃபைட்டில் டாமினன்ட் வந்து கெமிட்டோஃபைட்டு, டெரிடோஃபைட்டில் டாமினன்ட் வந்து ஸ்போரோஃபைட். யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ரைட்டு மாணிக்கம், சூப்பர் கிரேட். சரியா? ஃபைனா பசங்களா? ஜஸ்ட் கிவ் மீ அ செகண்டு, ஜஸ்ட் கிவ் மீ ஒரே ஒரு செகண்ட். நான் சேட் பாக்ஸ் ஒரே வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் கிவ் மீ ஒரே ஒரு செகண்ட். ஐ எம் பேக். ஸோ நமக்கு ஜுவாலஜியில் ஒரு சில கொஷின்ஸ் பெண்டிங் இருந்துச்சு இல்லையா? அந்த கொஷின் வந்து நான் முடிச்சிட்டோன்னே ஸ்ருதி மேம் திருப்பி வந்து அந்த கொஷினை உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஃபைனா? கிரேட், பக்கா. அப்போ லெட் அஸ் கோ ஃபார் அடுத்த கேள்வி. ஓகே, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்? கொடுத்துருக்க 4ல் ஏதோ ஒன்று மட்டும் தப்பு, ஒன்று எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வணக்கம் தீப்ஸு. ஸோ கோல்டன் ஆல்கேக்கு இன்னொரு பேர் டெஸ்மெட்ஸா? யூ பாக்டீரியாவுக்கு இன்னொரு பேர் ஃபல்ஸ் பாக்டீரியாவா? ஃபைகோமாசிட்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ஆல்கேல் ஃபங்கையா? அண்ட் அடுத்து யூ பாக்டீரியாவுக்கு இன்னொரு பேர் ட்ரூ பாக்டீரியாவா? அப்போ அந்த 4ல் ஒன்று மட்டும் தப்பு. அந்த ஒன்று எது அப்படிங்கிறதான் கேள்வி. ஏவா, பியா, சியா, டியா? சேட்டில் ஆன்சரை போடுங்க. அண்ட் வீடியோ லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரியா? வெரி குட். எது தப்புன்னு யோசிக்கணும் மாணிக்கம், எது தப்புன்னு யோசிக்கணும். சரியா? யா, இது எல்லாமே கரெக்டு. கோல்டன் ஆல்கே கரெக்டு, ஃபைகோமைசிஸ் கரெக்ட், யூ பாக்டீரியா கரெக்டு. இங்கே யூ பாக்டீரியாவுக்கு பேர் ஃபால்ஸ் பாக்டீரியா கிடையாது, ட்ரூ பாக்டீரியா. யூ அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே ட்ரூ தான். யூ கேரியாட் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுலேயுமே யூன்ற வார்த்தைக்கு அர்த்தம் ட்ரூ தான். ஸோ இப்போ
2 is the right answer. Choose the wrong statement. அப்போ நாலுத்துல ஒன்று மட்டும் தப்பு, அது எது அப்படின்றத கண்டுபிடிங்க. பெனிசிலியம் வந்து மல்டிசெல்லார் ப்ரொடியூசஸ் ஆன்டிபயோட்டிக். நியூரோஸ்போரா அப்படிங்கிறது பயோகெமிக்கல் ஜெனடிக்ஸ் ஸ்டடீஸ்க்கு யூஸ் ஆகுமா? மாரல் ட்ரஃபிள்ஸ் அப்படிங்கிறது பாய்சனஸான மஷ்ரூமா? அடுத்து மாரல் ட்ரஃபிள் அப்படிங்கிறது நான் பாய்சனஸான மஷ்ரூமா? ரைட்டா? அப்போ நாலுமே எதை பற்றினது? ஃபங்கை பற்றினது. அப்போ இந்த நாலுத்துல எது வந்து தப்பு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். வெரி குட் நந்திதா, ரோஹிணி, அகமது, பாவிஷ்னா. அப்போ நமக்கு இதுதான் வந்து தப்பு. மாரல் ட்ரஃபிள்ஸ் வந்து பாய்சனஸ் கிடையாது, அதை நம்ம சாப்பிடலாம், அது ஒரு வகையான ஃபங்கையே. ஸோ அது எடிபிள் தான், சரியா? அது பாய்சனஸ் வந்து கிடையாது. அப்போ அதனால தான் இது தவறு. அப்போ காமன் ட்ராப் டி தான். நிறைய பேர் டக்குன்னு இதை போட்டு விட்ருவீங்க, சரியா? எது தப்புன்னு கேட்குறாங்க, புரியுதா? எது கரெக்டுன்னு கேட்கல, மாட்டிட்டாரு பாருங்க. தட்சிணாமூர்த்தி எது தப்புன்னு கேட்குறாங்க, சரியா? என் பசங்களா நம்ம இந்த ரவுண்டை முடிச்சிட்டோம், ஸ்பாட் தேரர் ரவுண்டை. அப்போது நம்ம Xylemல ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம், கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில். அப்போது ஒரு 40 நாளுக்குள்ளே உங்களுக்கு சிலபஸை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணி கொடுத்துட்டு நிறையா ஃபுல் டெஸ்ட்லாம் நடக்கும். ஒரு 15 கிட்ட ஃபுல் டெஸ்ட் வந்து நடக்கும். அப்போது இதெல்லாம் நீங்கள் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலிக்கு நியர்பையாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கிராஷ் கோர்ஸில் என்ரோல் பண்ணிக்கோங்க. அப்போது இதில் என்ரோல் பண்ணுறதுக்கான நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. 8129000700. இதோடைய ப்ரைஸு 20,000 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் ஸ்டடி மெட்டீரியல். இவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கு நோ ஒன் வில் கிவ் யூ த ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸு. நமக்கு தனியாக ஆஃப்லைன் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்க, 3 சென்டர்லையுமே தனித்தனியாக ஆஃப்லைன் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்க. அவங்க தான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி ஜூவாலஜி டீச் பண்ணுவாங்க. ஸோ இன்னமும் டைம் இருக்குது, ஏப்ரல் 5 ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படியா? யூ ஃப்ரம் ஆந்திரா, தட்ஸ் கிரேட் பிரியா. சப்போஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு சூப்பரான ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப்போது ஸ்கோர்ஸ் ஃபீஸ்லேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், சரிங்களா? ஃபைனா, லெட்ஸ் ப்ரொசீட் டு த அடுத்த ரவுண்ட். ஸோ அடுத்த ரவுண்டுக்கு ரெடியா? எனக்கு ஒரு ஹார்ட் இல்லைனா ஃபயர் சேட்டில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அபினேஷ், ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஓகே, ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஓகே, மாணிக்கம் இஸ் ஃப்ரம் வெட்ரி பேட்ச். மாணிக்கம் நீங்கள் கூட இஃப் யூ வாண்ட் நீங்கள் ஆஃப்லைனில் கூட போய் யூ கேன் அட்டெண்ட் த என்னது அப்படின்னா கிராஷ் கோர்ஸ். ஆனால் மாணிக்கம் நீங்கள் வெட்ரி பேட்சுங்கிறதுனால ஆன்லைன் கிராஷ் கோர்ஸில் நீங்கள் லைவ் கிளாஸ்லாம் இப்போ முடிஞ்சுட்டு மாக் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் மாணிக்கம். கரெக்டாக? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்ம எக்ஸ்பீரியல் டீச் பண்ணோம்ல, ஆன்லைன் எக்ஸ்பீரியல், அதே தான் திருப்பி ஆஃப்லைனில் பண்ணுவாங்க ஆஃப்லைன் ஃபேக்கல்ட்டிஸு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ தேர் அண்ட் ஜாயின் மாணிக்கம், சரிங்களா? ஸோ சால்வ் பிஃபோர் மீ ரவுண்டு என்ன பண்ண போகிறேன்னா, கொஷினை போட்டுட்டு ஒரு 45 செகண்ட் டைமர் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிடணும், சரியா? 45 செகண்டு, அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். லெட் அஸ் கோ ஃபார் ஃபஸ்ட்டு கொஷினை. ஓகே, டைம் இஸ் ரன்னிங். Mad cow disease in cattle and CR Jacob disease in humans are due to infection by, ரைட்டா? ஸோ கேட்டில் வந்து mad cow disease வரும், ஹியூமன்ஸில் CR Jacob disease வரும். இது எதனால் வருது அப்படிங்கிறதான் கேள்வி. ஒரு பாக்டீரியானாலையா, வைரஸ்னாலையா, விராய்னாலையா, ப்ரியான் அப்படிங்கிறதுனாலையா? ஏவா, பியா, சியா, டியா? சேட்டில் ஆன்சரை போடுங்க. ஓகே, வெரி குட். இது டேரக்ட் NCERT கொஷின். ஒரு ப்ரியான்னால தான் இது வரும். அது வந்து ஐ கேன் சே அப்நார்மலி இன்ஃபோல்டட் ப்ரோட்டீன், கரெக்டாக? அதுதான் என்னது? ப்ரியானு, ரைட்டா? ப்ரோட்டீன் மட்டும் இருக்கும், அது அப்நார்மலாக இன்ஃபோல்டடாக இருக்கும். அப்போ டி இஸ் ரைட் ஆன்சரு. 2022 கேட்கப்பட்ட நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின், சரியா? லெட்ஸ் கோ ஃபார் த அடுத்த கேள்வி, 2019 கொஷின், ரைட்? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? இதுக்கும் டைமர் ஓடிட்டு இருக்கு, சரியா? டைமர் இஸ் ரன்னிங். Prions consist of abnormally folded protein. Viroids lack a protein quota. Viroids are obligate parasite. Infective constituent in viruses is the protein quota. அப்போ இந்த நாளுக்குள்ள ஏதோ ஒன்று மட்டும் தப்பு, பாக்கி எல்லாமே கரெக்டாக. அது எது அப்படிங்கிறதா கொஷின். ஸோ டைமர் இஸ் ரன்னிங்கு. ஆனால் எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த டைமர்லாம் வந்து ஜுஜிபி அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா 45 செகண்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் அதுக்கு சீக்கிரமாகவே சால்வ் பண்ணிடுவீங்க எனக்கு தெரியும். பட் ஸ்டில் எண்டில் ஒரு ரவுண்டு இருக்குது, 5வது ரவுண்டு, ரேப்பிட் ஃபயர் சொல்லிட்டு 15 செகண்ட் தான், சரியா? அது இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். கிரேட். ஸோ இப்போ இதில் 4த்துல 3 கரெக்டு, 1 மட்டும் தப்பு. இதுதான் ஐ ஷுட் சே, உங்களுக்கு வைரஸில் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணக்கூடியது ப்ரோட்டீன் கோட் கிடையாது. அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குல்ல, அது டிஎன்ஏவாக இருக்கலாம், ஆர்என்ஏவாக இருக்கலாம், அதுதான் வந்து இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். இட் இஸ் நாட் த ப்ரோட்டீன் கோட்டு. அப்போ இதுதான் வந்து தப்பு. ஸோ ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன், சரியா? அடுத்த கொஷின் இது 2019 கேட்டிருக்காங்கப்பா. அடுத்து 2023 கேட்ட கொஷினை பாருங்கள். Which class of algae possess pigment fucoxanthin and pigment phycoerythrin respectively? சரியா? ஸோ இப்போ just give me ஒரே ஒரு நிமிஷம். டைமர் ஓடிடுச்சு, பரவாயில்ல. ஃபியூகோசாந்தின் எந்த ஆல்கையில் இருக்கும்? ஓகே, அண்ட் அடுத்து ஃபைகோஎரித்தின் எந்த ஆல்கையில் இருக்கும்? ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபியூகோசாந்தின் வந்து ப்ரௌன் ஆல்கையில் இருக்கும், கரெக்டாக?
அப்போது ஃபேயோஃபேசியே. அடுத்து ஐ கேன் சே ஃபைகோ எரித்ரின் அப்படிங்கிறது ரெட் ஆல்கேல இருக்கும். ரைட்டா? ரெட் ஆல்கே அப்படிங்கிறது என்னது? ரோடோஃபேசியே. எரித்ரின் அப்படின்னாலே ரெட்னு அர்த்தம். ஸோ அப்போ 2 இஸ் ரைட் ஆன்சரு. ஓகே, 2 இஸ் ரைட் ஆன்சர். ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டு இஸ் இட் ட்ரூ? 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். ஆல் டெரடோஃபைட் எக்ஸிபிட் ஹாப்ளோடிப்ளான்டிக் பேட்டர்னு, சீடு பியரிங் பிளான்ட்டு ஃபாலோ ஹாப்ளான்டிக் பேட்டர்னு, மோஸ்ட் ஆல்கே ஜெனிரா ரிப்ளான்டிக்கு, மோஸ்ட் பிரியோஃபைட் டு நாட் ஹேவ் அ ஹாப்ளோடிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். அப்போ இந்த 4ல் 1 மட்டும் தான் கரெக்ட். அந்த 1 எது அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ எல்லா டெரடோஃபைட்டுமே ஹாப்ளோடிப்ளான்டிக் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுமா? அடுத்து சீடு வச்சிருக்கக்கூடிய பிளான்ட்டு கரெக்டா? அப்போது சீடு வச்சிருக்கக்கூடிய பிளான்ட்டுனா ஐ கேன் சே நமக்கு ஜிம்னோஸ்போம் ஆஞ்சியோஸ்போம் வந்துடும். ரைட், ஃபைன். ஸோ அதில் உங்களுக்கு ஹாப்ளான்டிக் பேட்டர்ன் வருமா? அடுத்து ஆல்கே ஜெனிராவில் மெஜாரிட்டி வந்து டிப்ளான்டிக்காக இருக்குமா? பிரியோஃபைட்ஸில் வந்து ஹாப்ளோடிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் வந்து கிடையாது. ஸோ 4ல் 3 தப்பு, 1 மட்டும் தான் கரெக்ட். அது எது அப்படிங்கிறத கொஷின். ஸோ வெரி குட். நிறைய பேர் டி போடுறீங்க. சி, பிரியோஃபைட்ஸில் வந்து ஹாப்ளோடிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் கிடையாதா? என்னப்பா சொல்கிறீங்க? மெஜாரிட்டி ஆஃப் த பிரியோஃபைட்ஸ்க்கு ஹாப்ளோடிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் தான். டெரடோஃபைட்ஸ்க்கும் அப்படி தான். ஆல்கே மெஜாரிட்டி வந்து ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள், டிப்ளான்டிக் கிடையாது. ஸோ அதனால் இது தப்பு. ஒரு சில ஆல்கே தான் உங்களுக்கு என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா டிப்ளான்டிக் வச்சுருக்கோம். ரைட், ஒரு சில ஆல்கே ஹாப்ளோடிப்ளான்டிக் கூட வச்சுருக்கோம். புரியுதா? அடுத்து சீட் பியரிங் பிளான்ஸ்னால் உங்களுக்கு ஜிம்னோஸ்போம் ஆஞ்சியோஸ்போம். ஜிம்னோஸ்போம் ஆஞ்சியோஸ்போம் வந்து டிப்ளான்டிக் பேட்டர்னு, ஹாப்ளான்டிக் பேட்டர்ன் கிடையாது. இப்போ புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? ஸோ அதனால் இது 3மே தப்பு. டெரடோஃபைட்ஸ் வந்து எப்பயுமே ஹாப்ளோடிப்ளான்டிக் பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ பண்ணும். டெரடோஃபைட்ஸில் எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. சரியா? ஃபைனா? ஓகே, இங்கே பிரியோஃபைட்ஸ்க்கு டு நாட் ஹேவ்னு போட்டிருக்காங்க. இல்லையே, பிரியோஃபைட்ஸ்க்கு ஹாப்ளோடிப்ளான்டிக் தானே. ஓகே, அப்போ அதனால் இது தப்பு தான். எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. இப்போ புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? ரொம்ப தெளிவாக கேர்ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். 2023 கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? எஸ்ஆர்னோ? ரைட். அடுத்து 2022 கேட்கப்பட்ட கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? 4ல் 1 மட்டும் தான் கரெக்ட். அது எதுன்னு சொல்லுங்கள். மைக்கோபிளாஸ்மா ஹேவ் டிஎன்ஏ, ரைபோசோம், அதுக்கப்புறம் செல் வால். சைனோபாக்டீரியா வந்து குரூப் ஆஃப் ஆட்டோட்ரோபிக் ஆர்கனிசம், கிளாசிஃபைட் அண்டர் கிங்டம் மொனேரா. அடுத்து பாக்டீரியா ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஹெட்டோட்ரோபிக் ஆர்கனிசம். அடுத்து ஸ்லைம் மோல்டு ஆர் சாப்ரோஃபைட்டிக் ஆர்கனிசம், கிளாசிஃபைட் அண்டர் கிங்டம் மொனேரா. 4ல் 1 மட்டும் தான் கரெக்ட். அந்த 1 எது அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ ஏவா, பியா, சியா, டியா? மைக்கோபிளாஸ்மாவில் டிஎன்ஏ இருக்கும், ரைபோசோம் இருக்கும், செல்வால் இருக்குமா? சைனோபாக்டீரியா அப்படிங்கிறது ஆட்டோட்ரோபிக்கு, அப்போ மொனேரா கீழே வருமா? அண்ட் அடுத்து பாக்டீரியா வந்து மெயினாக ஹெட்டோட்ரோபிக்காக இருக்குமா? அண்ட் அடுத்து ஐ கேன் சே ஸ்லைம் மோல்டு அப்படிங்கிறது டெட் மேட்டரை சாப்பிடக்கூடியது, அப்போது மொனேரா கீழே வருமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ எது கரெக்ட்? 1 மட்டும் தான் கரெக்ட். அது எதுன்றது சொல்லுங்கள். ஸோ புதுசாக ஜாயின் பண்ண எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வெரி குட். ஸோ இது தப்பு. மைக்கோபிளாஸ்மாவில் செல்வால் இருக்காது. ரைட், ஃபைனா? ஓகே, அண்ட் அடுத்து ஐ கேன் சே இதுதான் வந்து கரெக்டு. சைனோபாக்டீரியா அப்படிங்கிறது ஆட்டோட்ரோபிக்கு, அதுக்கு தேவையான ஃபுட்டு அதுவே உற்பத்தி பண்ணிக்கும். ஓகே, அண்டு மொனேரா கிங்டம் கீழே தான் வரும். அப்போ 2 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? லெட் அஸ் கோ ஃபார் அடுத்த கேள்வி. இந்த 4ல் எது தப்பு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். செல் வால் இஸ் ப்ரெசன்ட் இன் மெம்பர் ஆஃப் ஃபங்கை பிளான்ட்டு. பிளான்ட்லேயும் ஃபங்கைலையும் செல் வால் இருக்குமா? ரைட், ஜஸ்ட் கிவ் மீ செகண்ட். அண்ட் அடுத்த ஆப்ஷன் அப்படிங்கிறது மஷ்ரூம்ஸு பிலாங் டு பெசிடியோமைசிட்ஸா? பெசிடியோமைசிட்ஸ் அப்படிங்கிற ஃபங்கை கிளாஸில் தான் மஷ்ரூம்ஸ் வருமா? அடுத்து சூடோபோடியா ஆர் லொக்கோமோட்டரி அண்ட் ஃபீடிங் ஸ்ட்ரக்சர் இன் ஸ்போரோசோன்ஸ். ஸ்போரோசோன்ஸ் இருக்குல்லையே அந்த புரோட்டிஸ்டால. ஸோ அந்த ஸ்போரோசோன்ஸில் மூவ் ஆகிறதுக்கும் அண்ட் சாப்பிட்றதுக்கும் ஃபீட் பண்ணுறதுக்கும் சூடோபோடியா ஹெல்ப் பண்ணுமா? அண்ட் அடுத்து மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது பவர் ஆஃப் செல்லு. ரைட், எல்லா கிங்டம்லேயும் இருக்கும், ஆனால் மொனேராவில் மட்டும் இருக்காதா அப்படிங்கிறது தான் எது தப்பு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, tell me which is wrong. ரைட், வெரி குட். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 4ல் 3 கரெக்டு, இது மட்டும் தப்பு. ஓகே, யா, ஏன் இது தப்பு அப்படின்னா சூடோபோடியா வந்து உங்களுக்கு லொக்கோமோட்டரி அண்டு ஃபீடிங் ஸ்ட்ரக்சர் இன் ஸ்போரோசோன்ஸ் கிடையாது. ரைட், அமீபாய்ட்ஸ்னு வரும் இல்லையா? அந்த அமீபாய்ட்ஸ்லாம் வரக்கூடியது புரோட்டிஸ்டா கிங்டமில். ரைட், புரோட்டோசோன் ஒரு சப் கேட்டகரி இருக்குது. சரியா? அதில் அமீபாய்டு புரோட்டோசோன் வரும். என்னது? அமீபாய்டு புரோட்டோசோன் வரும். அந்த அமீபாய்டு புரோட்டோசோனில் தான் உங்களுக்கு சூடோபோடியா அப்படிங்கிறது வரும். ரைட், ஃபைனா? சூடோபோடியா அப்படிங்கிறது ஸ்போரோசோனில் வராது. ஸ்போரோசோனில் ஸ்போர் தான் வரும். சிலியேட்டட் புரோட்டோசோனில் சிலியா வரும். ரைட்டா? அமீபாய்டு புரோட்டோசோவன்ஸு. ரைட், அதில் தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா சூடோபோடியா வரும். ஸ்போரோசோவாவில் வராது.
அந்த சூடோபோடியாச்சும் அது மூவ் பண்ணும், அதுக்கப்புறம் சாப்பிடவும் செய்யும். ஸோ லொக்கோமோட்டரி அண்ட் ஃபீடிங் ஸ்ட்ரக்சரு. ஃபார்மிதா சூடோபோடியா லொக்கோமோட்டரி அண்ட் ஃபீடிங் ஸ்ட்ரக்சர் தான். ஆனால் அது ஸ்போரோசோனில் வராது, அமீபாய்ட் புரோட்டோசோனில் வரும். அமீபா மாதிரியான கேட்டகரி. எண்டமீபான்னு இன்னொன்று வரும், அதுலேயும் வருமே. அதாவது அமீபாய்ட் புரோட்டோசோனில் மெயினாக 2 எக்ஸாம்பிள்ஸ், அமீபா இன்னொன்று எண்டமீபா. சரியா ஃபார்மிதா? விபிஷ் இஸ் ஆஸ்கிங் சார் ஒய் மெட்டோகாண்ட்ரியா நாட் மொனேரா. இல்லை எங்கே பாருங்கள், மொனேரா அப்படிங்கிறது ப்ரோகேரட். ப்ரோகேரட்டில் வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இல்லை, அப்புறம் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல் இல்லை. மைட்டோகாண்ட்ரியானாப்பா மெம்ப்ரெயின் வச்சிருக்கிற ஆர்கனல். ஸோ மெம்ப்ரெயின் வச்சிருக்கிற ஆர்கனல் எதில் இருக்காது? ப்ரோகேரட்டில் இருக்கிறது. ஸோ மொனேரா ப்ரோகேரியோட்டு. ஸோ இப்போ மொனேராவில் உங்களுக்கு என்ன இருக்காது? மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல் இருக்காது. அப்போ இது கரெக்டு தானே? மைட்டோகாண்ட்ரியா பவர் ஹவுஸ் எல்லா கிங்டம்லேயும் இருக்கும், மொனேராவில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், மொனேராவில் இருக்காது. ஏன்? மொனேரா ப்ரோகேரியோட்டு. ப்ரோகேரட்டில் என்ன இருக்காது? மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல் இருக்காது, மைட்டோகாண்ட்ரியா இருக்காது. புரிஞ்சுச்சா? சரி, அடுத்த கேள்வி 2015 கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ 4ல் 1 மட்டும் தப்பு. அது 1 எது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ஸோ விராய்ட்ஸ் டிஸ்கவர்ட் பை டிஜே ஐவனோஸ்கி. அடுத்து WM ஸ்டான்லி என்ன பண்ணியிருக்காருன்னா வைரஸை கிறிஸ்டலைஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத காமிச்சிருக்கிறாரு. ஸோ டைமர் இஸ் ரன்னிங்க. கண்டாஜியம் வைவம் ஃப்ளூயிடம் அப்படிங்கிறத காயின் பண்ணி சொன்னவர், அதாவது கண்டாஜியம் வைவம் ஃப்ளூயிடம் அப்படின்ற அந்த டேர்மை காயின் பண்ணது வந்து MW பெய்ஜரிங்கா. அடுத்து மொசைக் டிசீஸ் டொபாக்கோவில் வருது, அண்ட் எய்ட்ஸ் வந்து ஹியூமனில் வருது. ஸோ இதெல்லாம் காஸ் பண்ணுறது வைரஸா? அப்போது இந்த 4ல் 1 மட்டும் தப்பு. அது எது அப்படிங்கிறதான் கேள்வி. ஏவா, பியா, சியா, டியா? சேட்டில் ஆன்சரை போடுங்க போடுங்க போடுங்க. எது தப்பு? ஓகே, பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்லேருந்து வந்த கொஷின் தான். ஸோ இது கரெக்டு. WM ஸ்டான்லி தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கிறிஸ்டலைஸ் பண்ணியிருக்காரு. கண்டாஜியம் பைவம் ஃப்ளூயிடம் பண்ணது தான் MW பெய்ஜரிங்க்கு. மொசைக் டிசீஸ் வந்து டொபாக்கோவில் வரும், இந்த இலை ஒரு மாதிரி மாறும். அண்ட் எய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஹியூமன்ஸில் வரும். அப்போது இதெல்லாம் வந்து காஸ் பண்ணுறது ஒரு வைரஸ் தான். டொபாக்கோ மொசைக் வைரஸ் இருக்குல்ல, அது டொபாக்கோவில் மொசைக் டிசீஸை காஸ் பண்ணும். சரியா? ஸோ இதுதான் தப்பு. விராய்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சது டிஜே ஐவனோஸ்கி கிடையாது. ரைட்டா? டிஜே ஐவனோஸ்கி வந்து வைரஸ் சம்மந்தப்பட்டவர், விராய்ட் சம்மந்தப்பட்டவர் இது கிடையாது. நந்திதா சொல்கிறாங்க பாருங்க, விராய்ட்ஸை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா TO டெய்னர். கரெக்டா? டெய்னர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. டேரக்டாக NCERT கொஷின். மேபி இந்த விராய்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையோ, அதனால தப்பா போட்டிங்களா? இப்போ புரிஞ்சுச்சுன்னா, விராய்ட்ஸை கண்டுபிடித்தவர் டெய்னர், ஐவனோஸ்கி கிடையாது. ஐவனோஸ்கி வைரஸ் சம்மந்தப்பட்டவர். இப்போ அடுத்த கொஸ்டின் போல 2022 கேட்கப்பட்ட கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி மேட்ச்டு. இப்போ இந்த 4ல் எது வந்து தப்பு அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ வால் பாக்ஸு அப்படிங்கிற ஆல்கியில் ஸ்டார்ச் இருக்குமா? ஃபுட் மெட்டீரியலா? ஸ்டோரேஜ் மெட்டீரியலா? அதாவது ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலா? அடுத்து எக்டோகார்பஸில் ஃபியூகோசாந்தின் இருக்குமா? அடுத்து யுலோத்ரிக்ஸில் மெனடால் இருக்குமா? அடுத்து பார்ஃபைரால் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச் இருக்குமா? அதாவது ஆல்கேவோ அதில் இருக்கக்கூடிய ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலை கொடுத்துருக்குறாங்க. அப்போது எது வந்து கரெக்டுன்னு இல்லை, எது இன்கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ வால்வாக்ஸ் க்ரீன் ஆல்கே, அப்போ ஸ்டார்ச் வச்சுருக்கிறது கரெக்டு தான். அடுத்து எக்டோகார்பஸ் ப்ரௌன் ஆல்கே, அப்போது அதில் ஃபியூகோசாந்தின் அப்படிங்கிறது இட் இஸ் அ பிக்மெண்ட்டு. ஓகே ஓகே, மேக் சென்ஸு. ஆனால் இது வந்து பிக்மெண்ட், ஃபுட் மெட்டீரியல் இல்லை. லெட்ஸ் சி. மேரிடால் அப்படிங்கிறது ஃபுட் மெட்டீரியல், அது யுலோத்ரிக்ஸில் இருக்குமா அப்படின்னா யுலோத்ரிக்ஸ் வந்து க்ரீன் ஆல்கே, அப்போ அதில் இருக்காது. அப்போது பார்ஃபைரா வந்து ஐ கேன் சே ரெட் ஆல்கே, அதில் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ஸ் இருக்குமா அப்படின்னா இருக்கும். அப்போது ABD வந்து மேக் சென்ஸு, C வந்து இட் இஸ் நாட் மேக்கிங் சென்ஸு. கரெக்டாக? ஏன்னா க்ரீன் ஆல்கே தான் யுலோத்ரிக்ஸு, அதில் உங்களுக்கு மேனிடால் வந்து இருக்காது. சரியா? ப்ரௌன் ஆல்கேல தான் உங்களுக்கு மேனிடால் இருக்கும். ஸோ யுலோத்ரிக்ஸ் அப்படிங்கிறது க்ரீன் ஆல்கே, ஸோ அதுக்கு வந்து மேனிடால் போட முடியாது. மேனிடால் போடணுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌன் ஆல்கே பேரை போட்டுக்கணும். ஓகே, யுலோத்ரிக்ஸில் ஸ்டார்ச் இருக்கும், ஏன்னா க்ரீன் ஆல்கே. வெரி குட், சூப்பர். 2022 கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது அகெயின் 2022 கேட்கப்பட்ட இன்னொரு கொஷின் தான் நம்ம இப்போ பேச போகிறோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் வந்து இஸ் ஹாப்ளாய்டு இன் இட்ஸ் ப்ளாய்டி லெவல். இப்போ 4 ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்காங்க, பிளான்ட்டில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 4ல் எது ஹாப்ளாய்டு அப்படின்னு சொல்லணும். சரியா? ஸோ பிரைமரி எண்டோஸ்போரு நியூக்ளியஸு. ஓகே, எண்டோஸ்போம் நியூக்ளியஸ், அதுதான் எண்டோஸ்போர்னு போட்டிருக்காங்க. அடுத்து மைக்ரோஸ்போர் மதர் செல்லு, புரோட்டோனிமா செல் ஆஃப் மாஸ். இந்த மாஸ் இருக்கு இல்லையா, மாஸில் புரோட்டோனிமா செல் வரும் அது. அடுத்து பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் என்ன டைகாட். ரைட்டா? ஸோ அப்போ ABCD. இப்போ இந்த 4ல் ஏதோ ஒருத்தர் தான் ஹாப்ளாய்டு இருக்கும், அது எது அப்படிங்கிறதான் கொஷின். ஸோ டைமர் இஸ் ரன்னிங்கு. உங்களுக்கு நான் 45 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், எது கரெக்டு அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஓகே, கிரேட். ஸோ டைமர் இஸ் அபவுட் டு எண்டு. ஸோ அப்போ புரோட்டோனிமா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வகையான கெமிட்டோஃபைட்டு இன் மாசஸ். புரியுதா?
மாஸ் அப்படிங்கிறது என்னதுப்பா, பிரியோஃபைட்டில் வர ஒரு கேட்டகரி தான் மாஸ். பிரியோஃபைட்டில் 2 வருமா, என்னென்ன, ஃபஸ்ட்டு லிவர் வாட்டு, செகண்ட் என்ன மாசு. ஸோ அப்போ அந்த மாஸில் கெமிட்டோஃபைட் ஸ்டேஜ் தான் இந்த புரோட்டோனிமா. ஸோ கெமிட்டோஃபைட் எப்பயுமே ஹேப்ளாய்டாக தானே இருக்கும். ஸோ அதனால் இதுதான் கரெக்டு. சரியா? ஸோ பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ்ன்னு தான் வரணும். ஓகே, அது எண்டோஸ்போர்னு போட்டிருக்காங்க. ஸோ டைப்பிங் எரராக இருக்கும். ஸோ அது வந்து இட் இஸ் ட்ரிப்ளாய்டு ஆக்சுவலி. பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸு. ஓகே, அடுத்த மைக்ரோஸ்போர் மதர் செல் வந்து டிப்ளாய்டு, அதே தான் திருப்பி இங்கே போட்டிருக்காங்க. ஆனால் டைகாட்னு போட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஆஞ்சியோஸ்போமில் மோனோகாட் டைகாட் இருக்கும். மோனோகாட்டாக இருந்தாலும் டைகாட்டாக இருந்தாலும் எண்டோஸ்போம்னாலே ட்ரிப்ளாய்டு தான். சரியா? அப்போ இதுவும் ட்ரிப்ளாய்டு, இது டிப்ளாய்டு, இதுதான் ஹேப்ளாய்டு. அப்போ சி இஸ் ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? ஷாலி கோ ஃபார் அடுத்த கொஸ்டின். கேள்வி நம்பர் 10, 2018 கேட்கப்பட்ட கேள்வி. ஆஃப்டர் கேரியோகேமி, அதாவது கேரியோனா நியூக்ளியஸு, ரைட்டா? அப்போ நியூக்ளியஸ் ஃபியூஷன் ஆன பிறகு, ஓகே, ஃபாலோட் பை மியாசிஸ், ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு எக்ஸோஜினஸ்லி இன். சரியா? நியூக்ளியஸ் ஃபியூஷன் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஜைகோட் வந்துருச்சு, அதில் மியாசிஸ் ஆகிட்டு ஸ்போர் வரும். அப்போது எக்ஸோஜினஸாக அவுட் சைட்லேருந்து ஸ்போர் வருது எதில் அப்படின்னு கேட்குறாங்க. மியூரோஸ்போரா, ஆல்டர்னேரியா, அகாரிகஸு, சாக்ரோமைசஸு. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த கிளாஸஸ் ஆஃப் ஃபங்கை இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் ஃபங்கையிலையுமே ஸ்போரு எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், எண்டோஜினஸ்லாம் எந்தெந்த கிளாஸ் ஆஃப் ஃபங்கை ப்ரொடியூஸ் ஆகும், எக்ஸோஜினஸ்லாம் எந்தெந்த கிளாஸ் ஆஃப் ஃபங்கை ப்ரொடியூஸ் ஆகும் நீங்கள் படிச்சிருக்கணும். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ஃபங்கை படிக்கும்போது ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. ரைட்? ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் ஃபங்கையில் இருக்கிற ஃபீச்சர்ஸை ஒரு டேபிள் மாதிரி போடுங்க. அப்படி கம்பேர் பண்ணால் தான் சால்வ் பண்ணவே நீங்கள் முடியும். சரியா? ஃபைனா? ஸோ அப்போ ஐ கேன் சே அகாரிகஸ் அப்படிங்கிறது பெசிடியோமைசிஸில் வந்துடும் இல்லையா? அப்போ அதில் தான் உங்களுக்கு ஸ்போர் வந்து எக்ஸோஜினஸாக ப்ரொடியூஸ் ஆகும். கேரியோகேமிக்கு அப்புறமா அந்த சைக்கோட்லேருந்து எக்ஸோஜினஸாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போது 3 இஸ் த ரைட் ஆன்சர். ரைட்டா? புரிஞ்சுச்சா? 2018 கொஷின். ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது நம்ம செக்ஷன் 4க்கு வந்துட்டோம். ரைட்டா? அதாவது ரவுண்டு 4க்கு வந்துட்டோம். அப்போ இது என்னதுன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் மிஸ்ட்ரி பாக்ஸு. என்ன பண்ண போகிறேன், ஒரு 10 நம்பரை இங்கே போடுவேன். 1 2 3 4 5 6 அப்படின்னு இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு 10 நம்பர் வந்துடும். சரியா? நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நம்பரை சொல்லணும். அந்த நம்பரை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். 1ன்னு சொல்லாதீங்க, ஏதாவது ஒரு நம்பரை சொல்லுங்கள். சரியா? யார் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்களோ அவங்க தான் நான் எடுத்துக்கிறேன். நான் இன்னும் காமிக்கவே இல்லை. ஸோ அபினேஷோட தான் எடுத்துக்க மாட்டேன். சரியா? இன்னும் நான் காமிக்கவே இல்லை. இப்போ சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்வேதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அபினேஷும் மாணிக்காவும் நான் காமிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க. ஸோ அதனால் நான் ஸ்வேதாவோட எடுத்துக்கிறேன். ஸ்வேதா வந்து 5 சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போது மிஸ்ட்ரி பாக்ஸ் 5 ஓப்பன் பண்ணிடலாம். இதுலேயும் என்ன தான் இருக்க போகுது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் இருக்க போகுது. ஓகே, இதில் இதான் சிக்கல். என்ன சிக்கல்னா, ஒன்றும் சிக்கல் இல்லை, நான் டக்குன்னு எடுத்துறேன். சரியா? 1 2 3 4 5. எஸ், மை கெஸ் இஸ் கரெக்ட். 2024 கேட்கப்பட்ட கேள்வி. ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டு அண்ட் சூஸ் த என்னது செட் ஆஃப் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு இந்த மெம்பர்ஸ் ஆஃப் ஃபெயோஃபைசியே. சரியா? ஸோ ஃபெயோஃபைசி அப்படிங்கிறது என்னது, ப்ரௌன் ஆல்கே. ப்ரௌன் ஆல்கேல 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் எது கரெக்டுன்னு சொல்லணும். ஸோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது 2 ஃப்ளாஜெல்லாஸ் இருக்கிற ஜூஸ்போர் மூலமாக நடக்குமா. அடுத்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஊகேமஸ் மெத்தடில் நடக்குமா. ஊகேமஸில் ஃபீமேல் கேமெட் பெருசாக இருக்கும், மூவ் ஆகாது. மேல் கேமெட் சின்னதாக இருக்கும், மூவ் ஆகும். அடுத்து ஸ்டோர்டு ஃபுட்டு வந்து கார்போஹைட்ரேட் ஃபார்மில் ஃபுட்டு ஸ்டோர் ஆகுது. ரைட்? ஸோ மேனிட்டால், stored food is in the form of carbohydrate which is either mannitol or laminariana. அதாவது மேனிட்டால் லாமினரின் அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட்டோட ஒரு ஃபார்மு. அந்த ஃபார்மில் தான் வந்து உங்களுக்கு ப்ரௌன் ஆல்கேல ஃபுட்டு ஸ்டோர் ஆகுமா அப்படிங்கிறது. மேஜர் பிக்மெண்ட் வந்து குளோரோஃபில் ஏ, அப்புறம் சி கெரட்டினாய்ட்ஸ், ஜாந்தோஃபில்லா. அடுத்து ஐ கேன் சே வெஜிடேட்டிவ் செல்ஸில் செல்லோஸ் வால் இருக்கும். வெஜிடேட்டிவ் செல் இருக்கு இல்லையா, அதில் வால் செல்லோஸால் இருக்கும். அப்புறம் யூஸ்வலி கவர்ட் அந்த அவுட் சைட் பை ஜெலாட்டினஸ் கோட்டிங் ஆஃப் அல்ஜினா. ஸோ அல்ஜின் கோட்டிங் வந்து இருக்குமா. ரைட்டா? அப்போ ஏபிசிடிஇ இருக்குது. ஸோ இப்போ இதில் எதெல்லாம் வந்து கரெக்டு அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன நோட் பண்ணுறேன், இப்போ நீங்கள் கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா, அதை நான் நோட் பண்ணணும். அதாவது எந்தெந்த கொஷின் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படிங்கிறத நான் நோட் பண்ணணும். இப்போ 5 சொல்லியிருக்கீங்களா, அப்போ நான் ஞாபகம் வச்சுட்டு திருப்பியும் நான் 5 எடுக்கக்கூடாது, வேறு தான் எடுக்கணும். சரியா? அதனால் இதை மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். கொஷின் நம்பர் 5 வந்து இட் இஸ் டன். சரி, ஓகே, கிரேட். ஸோ யா, நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணது ரைட்டு தான். ஸோ ஏசிடிஇ மட்டும் கரெக்டு. ஓகே, ஸோ 2 வந்து தப்பு. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஊகேமஸ் மெத்தட் மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வந்து தப்பு. ஸோ அது 3 மெத்தட்லேயுமே இட் கேன் டூ. ரைட்டா?
ஐசோகேமஸ் அனிசோகேமஸ் ஊகேமஸ் எல்லாமே பண்ணோம். ஸோ அது தவிர மிச்சம் எல்லாமே கரெக்டு. ஸோ அப்போ 2 இஸ் ரைட் ஆன்சரு. இப்போ அடுத்த நம்பரை சொல்லுங்கள். மிஸ்ட்ரி பாக்ஸ் ஓப்பன் பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. அடுத்த நம்பரை சொல்லுங்கள். ரைட்டா? அடுத்த நம்பரை சொல்லுங்கள். ஓகே, ஆப்பிள் பிளாசம் வந்து 2 சொல்லியிருக்கிறாங்க. சரியா? லெட் அஸ் கோ ஃபார் கொஷின் நம்பர் 2. அப்போது 2022 கேட்கப்பட்ட கேள்வி, புசினியா, நியூரோஸ்போரா, சாப்ரோஃபைட்டு, அல்புகோ, பாராசைட்டிக் ஃபங்கை அண்ட் மஸ்டர்டு, டெட்டான சப்ஸ்ட்ரேட்டு, வீட் ட்ரஸ்ட்டு, பயோகெமிக்கல் அண்ட் ஜெனட்டிக் ஒர்க்கு. இப்போது 2 சொல்லியிருக்கீங்களா? நான் நோட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள். நான் வந்துக்கிறேன் இந்த நம்பர், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரியா? அப்போது ஏக்கு எது, பிக்கு எது, சிக்கு எது, டிக்கு எது அப்படின்னு சொல்லணும். சரியா? வெரி குட். இது வந்து ஐ கேன் சே டேரெக்டாக என்சிஆர்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். லெட் மீ சால்வ் இட் ஃபார் யூ. ஓகே, நீங்களும் வந்து சால்வ் பண்ணுங்கள். ரைட், வெரி குட். ஸோ இப்போ புசினியா அப்படிங்கிறதுல ஏ இருக்கு இல்லையா? ஸோ புசினியா வந்து வீட்டில் வந்து இல்லை ஏ வந்து புசினியா அப்படிங்கிறது வந்து வீட்டில் ரஸ்ட்டை காஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஏக்கு வந்து 3. ஏக்கு 3ன்னு பார்த்தாச்சுன்னா ஆப்ஷன் ஏ இல்லை ஆப்ஷன் பி, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக இருக்கணும். இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். உட்காந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ண தேவையில்லை. ரைட். அப்போ அடுத்து ஐ கேன் சே நியூரோஸ்போரா அப்படிங்கிறது பயோகெமிக்கல் அண்ட் ஜெனட்டிக் ஒர்க்குக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போது பிக்கு வந்து 4. ஸோ அப்படி பார்த்தாலே நமக்கு ஆப்ஷன் 2 தான் ரைட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. எதுக்கு நம்ம சிடியையும் சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ சாப்ரோஃபைட்ஸ்னால் டெட்டான மேட்ரை சாப்பிடக்கூடியது இல்லையா? ஸோ அப்போது ஐ கேன் சே சாப்ரோஃபைட்ஸ் பாருங்கள் டெட் சப்ஸ்ட்ரேட்டில் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறது. அண்ட் அடுத்து அல்புகோ அப்படிங்கிறது ஐ கேன் சே பாராசைட்டிக் ஃபங்கை ஆன் மஸ்டர்டு. ஸோ மஸ்டர்டில் டிசீஸை காஸ் பண்ணோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். சரியா? புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த நம்பரை சொல்லுங்கள். 5 முடிஞ்சிருச்சு. சரியா? 5 முடிஞ்சிருச்சு. லோகப்பிரியா 2 தான் முடிச்சிட்டவே. 4. சரியா? லெட் அஸ் கோ ஃபார் 4. ஓகே, இதான் கொஸ்டின் நம்பர் 4. 2015 கேட்கிற கேள்வி. சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ 4 எது தப்புன்னு சொல்லணும். பெனிசிலியம் வந்து மல்டிசெல்லார் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுமா? நியூரோஸ்போரா வந்து பயோகெமிக்கல் ஜெனடிக்ஸில் யூஸ் ஆகுமா? மாரல் ட்ரஃபில் வந்து பாய்சனஸாக, ஈஸ்ட் யூனிசெல்லார் வந்து ஃபெர்மெண்டேஷனுக்கு யூஸ் ஆகுமா? ரைட்டா? 5 முடிஞ்சிருச்சு, 2 முடிஞ்சிருச்சு, 4 முடிஞ்சிருச்சு. சரியா? அடுத்த நம்பரை யோசிச்சு வச்சுக்கோங்க, நான் கேட்கும்போது சொல்லுங்கள். ரைட். ஸோ அப்போ எது தப்புன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியுது, ஆல்ரெடி இது ரிப்பீட் ஆனது தான். 2015 கொஷின். மாரல் ட்ரஃபில் வந்து பாய்சனஸ் வந்து கிடையாது, அதை நம்ம சாப்பிடலாம். ஸோ இட் இஸ் நாட் பாய்சனஸ். அப்போது 3 தான் ரைட் ஆன்சரு. ஆமாம், ஆல்ரெடி போட்டாச்சு இல்லையா? ஸோ அப்போ அடுத்த நம்பரை சொல்லுங்கள். அபினேஷ்க்கு அப்புறம் இப்போ யார் சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன். அடுத்த நம்பரை வந்து சொல்லுங்கள். 5, 2, 4 முடிஞ்சிருச்சு. கோகுல் இஸ் சேயிங் 7. கொஷின் நம்பர் 7க்கு போகலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. 2016 கேட்கப்பட்ட கேள்வி. 7 சொல்லிட்டீங்க, நோட் பண்ணிக்கிறேன். அப்போது சால்வினியா, ஜிங்கோ, பைனஸு, ஆர் ஜிம்னோஸ்போம், இது எல்லாமே ஜிம்னோஸ்போமா. செக்யோயா இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீஸா. அண்ட் அடுத்து ஐ கேன் சே லீவ்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்போம் ஆர் நாட் வெல் அடாப்டட் டு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் கிளைமேட். அதாவது கிளைமேட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்னா ஜிம்னோஸ்போம் வந்து அடாப்ட் ஆகலையா. அடுத்து ஜிம்னோஸ்போம் ஆர் போத் ஹோமோஸ்போரஸ் அண்ட் ஹெட்ரோஸ்போரஸா. ஸோ ஜிம்னோஸ்போமில் ஹோமோஸ்போரஸும் இருக்குது, ஹெட்ரோஸ்போரஸுமா. அந்த நாளத்தில் ஒன்று தான் கரெக்டாக, அது எது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏவா, பியா, சியா, டியா அப்படிங்கிறத சொல்லுங்கள். மெஷூலா கேத்ரினா வணக்கம், வெல்கம், லைக் த வீடியோ. ஃபர்லின் வணக்கம், வெல்கம், லைக் த வீடியோ. ஸோ புதுசாக ஜாயின் பண்ண எல்லாருக்குமே வணக்கம், வெல்கம், லைக் த வீடியோ. என்ன பண்ணுங்கள், ஏவா, பியா, சியா, டியா போடுங்க. சரியா? அங்கே 1, 2, 3 இருக்கா? சரி, ஃபைன் தான். அப்போது எல்லாத்துலேயுமே ஒரு சில தப்பு இருக்குது. ரைட். உங்களுக்கு ஐ கேன் சே ஜிங்கோ பைனஸ் ஜிம்னோஸ்போமு, சால்வனியா ஜிம்னோஸ்போம் இல்லை. செக்யோயா வந்து இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீஸ் அப்படிங்கிறது கரெக்டு. இது தப்பு, ஏ தப்பு. அடுத்து ஜிம்னோஸ்போம் வந்து நாட் அடாப்டட் அப்படிங்கிறது தப்பு. ஜிம்னோஸ்போம் அப்படிங்கிறது ஹெட்ரோஸ்போரஸ் தான், ஹோமோஸ்போரஸ் கிடையாது, அதனால் இது தப்பு. இப்போ 2 இஸ் ரைட் ஆன்சரு. சரியா? இப்போ அடுத்த நம்பரை சொல்லுங்கள் பார்க்கலாம். குட் ஈவினிங். அடுத்த நம்பரை சொல்லுங்கள். 5, 2, 4, 7 முடிஞ்சிருச்சு. டெல்மி அடுத்த நம்பர். ஓகே, அடுத்த நம்பர் வந்து 4 முடிஞ்சிருச்சு. ஸ்வேதா 8. அவினேஷ் இஸ் சேயிங் 8. லெட் அஸ் கோ ஃபார் நம்பர் 8. 8னா இதுக்கு அடுத்து தான், இதான் 8ல. 2024 கேட்கப்பட்ட கேள்வி. மைக்ரோஸ்கோபிக் ஆஞ்சியோஸ்போம், டாலஸ் ஜிம்னோஸ்போம், தேலாய்டு பிரியோஃபைட்டு, ஹெட்ரோஸ்போரஸ் டெரடோஃபைட்டு.
சால்வினியா, மெர்சாண்டியா, செக்யோயா, உல்ஃபியா, ரைட்? ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து மேட்ச் பண்ணிவிட்டு எது கரெக்டு அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, 1 2 3 4 நீங்கள் ஆப்ஷன் ஏபிசிடினே போடுங்க. இல்லை 1 2 3 4 போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அடுத்து ஒரு நம்பர் கேட்பேன், அந்த நம்பரை போடுறீங்களோன்னு நான் சில நேரம் யோசிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால். பட் பரவாயில்ல, வெரி குட். ஸோ நீங்கள் எல்லாருமே சால்வ் பண்ண மாதிரி இட் இஸ் கம்ப்ளீட்லி ரைட்டு. ஓகே, சூப்பர் கிரேட்டு. அப்போ ஐ கேன் சே மைக்ரோஸ்கோபிக் ஆஞ்சியோஸ்பர்மில் ரொம்ப ஸ்மாலாக சின்னதாக மைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்கும், அதுதான் என்னது உல்ஃபியா. இப்போ ஏக்கு வந்து 4. ஸோ ஏக்கு 4. இப்போ இதை வச்சே ஆன்சர் பண்ணியாச்சு. 2024 கேட்டிருக்காங்க பாருங்கள், போன வருஷம் ஏக்கு 4ன்னு கரெக்டாக போட்டிங்கனாலே டக்குன்னு பின்னு சொல்லிட்டு போயிடலாம். ரைட்டா? புரியுதா நான் ஏன் சொல்கிறேன்னு? மற்றதில் வந்து ஏக்கு 4ன்னு இல்லை. அப்போ இந்த கொஷனுக்கு ஒரு இதை மேட்ச் பண்ணாலே ஆன்சர் பண்ணிடலாம். டக்குன்னு கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிட்டு ஆன்சர் போட்டுட்டு அடுத்த கொஷின் போயிடணும். எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஆனால் கொஷினை ஃபுல்லாக வாசிக்கணும், அது முக்கியம். சரியா? இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ டாலஸ்ட் ஜிம்னோஸ்பர்ம் அப்படிங்கிறத ஐ கேன் சே செக்யோயா, அது வந்து ஜிம்னோஸ்பர்மில் வரும், டாலாக இருக்கும். அண்ட் அடுத்து தேலாய்டு பிரியோஃபைட் அப்படிங்கிறது மெர்சாண்டியா, ரைட்? ஸோ மெர்சாண்டியா வந்து பிரியோஃபைட்டு. ஸோ அது தேலாய்டு லக் ஸ்ட்ரக்சராக இருக்கும், வெல் டிஃபைன் ரூட் ஸ்டெம் லீஃப்லாம் இருக்காது. அண்ட் ஹெட்ரோஸ்போரஸ் டெரிடோஃபைட்டில் ஹெட்ரோஸ்போரஸாக இருக்குது சால்வினியா. மேல் ஸ்போரு ஃபீமேல் ஸ்போருன்னு 2 வகையான ஸ்போர் வரும். சரியா? ஸோ இப்போ 2 இஸ் ரைட் ஆன்சர். ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த நம்பரை போடுங்க. ரைட்டா? 5 கொஷின் முடிஞ்சிருச்சு, இன்னும் 5 கொஷின் இருக்குது. இன்னும் அடுத்த லாட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள், அல்லது அடுத்த மிஸ்ட்ரி கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, நான் புதுசாக வந்தவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு புரியலன்னா நான் இதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். பசங்களுக்கு நான் 10 நம்பர் கொடுத்துட்டு நம்பரை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். 5 நம்பர் முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசியாக சொன்னது வந்து ஐ கேன் சே ஐ திங்க் இட்ஸ் காயத்ரியா. ஆமாம், ஐ திங்க் இட்ஸ் காயத்ரி சேயிங் 1. ஓகே, அப்போ லெட்ஸ் கோ ஃபார் கொஷின் நம்பர் 1. ரைசோபஸ், சிராகோ, புசினியா, அகாரிகஸ், மஷ்ரூமு, ஸ்மட் ஃபங்கை, பிரெட் மோல்டு, ரஸ்ட் ஃபங்கை, இது எல்லாமே ஃபங்கையோட பேர். இங்கே இருக்கிறது எல்லாமே என்னது 7லாம் முடிஞ்சிருச்சு. என்னென்ன முடிஞ்சிருச்சு? கொஷின் 5 2 4 7 8 1லாம் முடிஞ்சிருச்சு. சரியா? ஸோ இந்த ஃபங்கையோடைய பேர், இது ஃபங்கையோட அதர் நேமு. சரியா? ஏபிசிடி போடுங்க, அப்போ தான் எனக்கு நீங்கள் அந்த லாட்டை சூஸ் பண்ணுறீங்களா இல்லை வந்து ஆப்ஷனை போடுறீங்களான்னு புரியும். சரியா? வினித் பட்டேல், வணக்கம், வெல்கம். ஸோ புதுசாக ஜாயின் பண்ண எல்லாருக்கும் வெல்கம் டு த கிளாஸ் பசங்களா. லைக் த வீடியோ. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 2024 கேட்கப்பட்ட கேள்வி தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள், டேரக்ட் என்சிஆர்டி தான். ரைட்? வெரி குட் எவ்ரிபடி. யா, அப்போ நீங்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி ஐ கேன் சே ரைசோபஸ் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு பேர் என்னது அப்படின்னா பிரெட் மோல்டு. ஸோ பிரெட்டெல்லாம் ரொம்ப நேரம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு மோல்டு வந்துடும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ரைசோபஸ். அண்ட் சிலாகோ அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா ஐ கேன் சே ஸ்மட் ஃபங்கை. அண்ட் புசினியா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நேம் என்னது அப்படின்னா ஐ கேன் சே ரஸ்ட் ஃபங்கை. அண்ட் அகாரிகஸ்க்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா ஐ கேன் சே மஷ்ரூமு. சரியா? ஸோ இதுலேயுமே நீங்கள் இப்போ ஏக்கு 3ன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் அப்படி இருக்குது. இப்போ பி கண்டுபிடிங்களேன். ஸோ பிக்கு வந்து 2ன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா இதுலேயும் சிக்கிருச்சா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த கொஷனுக்கு நீங்கள் வேறு வழி இல்லை, 3 கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அப்படி இல்லைன்னா இப்படி யோசிங்களேன். இப்போ பாருங்களேன், எந்த ஆப்ஷன் கண்டுபிடிச்சா நம்ம, அதாவது ஏபிசிடியில் ஏதாவது 1 கண்டுபிடிச்சா இந்த கொஷனுக்கு ஆன்சரை பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ ஏக்கு 1 3 4 3ன்னு வருது. இங்கேயும் 3 இங்கேயும் 3. அப்போ இதை கண்டுபிடிச்சா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பிக்கு 3 2 3 2 இதுலையும் பண்ண முடியாது. சிக்கு இங்கே 2 2ன்னு வருது, இதுலையும் பண்ண முடியாது. அதான் இந்த கொஷினுக்கு நீங்கள் குறைஞ்சது 2 ஆச்சும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ இதில் பாருங்கள், டி இது 2ன்னு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், டிக்கு இது 2 ரெண்டுமே 1 வருது. இப்போ சிக்கு கண்டுபிடிச்சா 2 4 தெரிஞ்சிடும். அப்போ அதை வச்சு இதை போட்டுடலாம். ஆனால் நீங்கள் இப்படி வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ கண்டுபிடிச்சாச்சுன்னா ஏக்கு இங்கேயும் ஏக்கு 3 இங்கேயும் ஏக்கு 3. இப்போ 2த்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். இப்போ பி கண்டுபிடிச்சா இங்கேயும் பிக்கு 2 இங்கேயும் பிக்கு 2 சீக்கிரம் வருது பாருங்கள், புரியுதா? இப்போ திருப்பி என்ன பண்ணணும், சிக்கு கண்டுபிடிச்சா தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி 2 இதில் சிக்கல் வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வேறு ஸ்ட்ராட்டஜியை மாற்றி பார்க்கலாம். பட் கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுங்க. சரியா? இதை கண்டுபிடிச்சிட்டே ரொம்ப நேரம் ஆக்கிட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? ஸோ இப்போ டி இஸ் ரைட் ஆன்சர். ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த நம்பரை சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த கிஃப்ட்டில் அடுத்த நம்பரை ஓப்பன் பண்ணுங்கள். 6 கொஷின் முடிஞ்சிருச்சு. டெல் மீ த நெக்ஸ்ட் நம்பர். கோகுல் இஸ் சேயிங் 4 முடிஞ்சிருச்சு. நம்ம நந்திதா இஸ் சேயிங் 3. நம்ம 3க்கு போயிடலாமா? லெட்ஸ் கோ ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகே, இதான் 3. 2023 கேட்கப்பட்ட கேள்வி. 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அசஷனு ரீசனு. ஸோ அசஷன் கரெக்டாக தப்பா, ரீசன் கரெக்டாக தப்பா, இந்த ரீசன் வந்து அசஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுதா இல்லையான்னு சொல்லணும். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கெமிட்டோஃபைட்டு இந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் மாஸ் இஸ் புரோட்டோனிமா. மாஸுங்கிறது பிரியோஃபைட்டில் வரும்.
அதோடைய கெமிட்டோஃபைட்டோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு பேர் புரோட்டோனியமாவா? புரோட்டோனியமா டெவலப் டைரக்ட்லி ஃப்ரம் ஸ்போர் ப்ரொடியூஸ் இன் கேப்சூல். ஸ்போர் வந்து கேப்சூலில் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஸ்போர்லேருந்து டேரெக்டாக புரோட்டோனியமா வருதா? இதனால தான் மாஸுடைய கெமிட்டோஃபைட்டோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் புரோட்டோனியமாவா? ஓகே, ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. வெரி குட். 2023 கேட்கப்பட்ட கேள்வி, யூ ஆர் ரைட்டு. ஸோ ரெண்டுமே கரெக்டு. இந்த ரீசன் வந்து அசோசியேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ உங்களுக்கு புரோட்டோனியமா வந்து ஸ்போர்லேருந்து டேரெக்டாக வருது. அதனால தான் புரோட்டோனியமா அப்படிங்கிறது கெமிட்டோஃபைட்டிக்கோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாஸுக்கு கெமிட்டோஃபைட்டில் 2 ஸ்டேஜ் இருக்குது. ஓகே, புரோட்டோனியமா ஸ்டேஜ், லீஃபி ஸ்டேஜ்னு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் இந்த புரோட்டோனியமா. அப்போ ரெண்டுமே ரைட்டு. இந்த ரீசன் வந்து அசோசியேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அப்போ 2 இஸ் ரைட் ஆன்சர். சரியா? இப்போ அடுத்த நம்பரை போடுங்க. இப்போ 3 முடிஞ்சிருச்சா? 7 கொஷின் முடிஞ்சிருச்சு. இன்னும் பாக்கி 3 கொஷின் இருக்குது. நம்பர் 8, ஜிசா இஸ் சேயிங் 8 முடிஞ்சிருச்சுப்பா. 8 இஸ் ஓவர். 10, மெசுலா இஸ் சேயிங் 10. மெசுலா கேத்ரின் இஸ் சேயிங் 10. ஓகே, லெட் அஸ் கோ ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகே, 10 10 10 3 4 5 6 7 8 9 10. யா, கிரேட். 2015 கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போது என்ன பண்ணுங்கள், இந்த 5 ஸ்டேட்மெண்ட்டையுமே வாசிங்க. ஓகே, வாசிச்சுட்டு எதெல்லாம் வந்து கரெக்டுன்னு சொல்லணும். ஸோ மாசு லைக்கன் வந்து பேர் ராக், அதாவது எம்டி ராக்கை குடிபெயர்றாங்க. கொலனைஸ் பண்ணுறதுல அவங்க தான் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிஸ்ஸஸ் வி, எத்தனை மார்க் டெஸ்ட் ஃபுல்லாக எழுதிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நீட் எக்ஸாம் முடிய வரைக்கும் மனசை தளர விடாமல் நிறைய மார்க் டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருங்க. நீட் எக்ஸாமுக்கு முந்தின நாள் வரைக்கும் மார்க் டெஸ்ட்டில் கம்மியானாலுமே கவலையே படாதீங்கன்னு சொல்கிறேன். நீட் எக்ஸாம் முந்தின நாள் வரைக்கும் ஓகே, எந்த கவலையுமே படாமல் நிறைய மார்க் டெஸ்ட் எழுதிட்டே இருங்க. ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டில் பண்ணுற தப்பையும் நோட் பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா சிலபஸையும் முடிச்சிட்டிங்களா, குறைஞ்சது 100 கொஷினாச்சும் சால்வ் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். என்னை நம்புங்க, 25லேருந்து 30 மார்க் டெஸ்ட் ஆச்சும் குறைஞ்சது எழுதுங்க. பிரபஞ்சன் ஆல் இண்டியா ரேங்க்கு 1 2023 50 ஃபுல் டெஸ்ட் எழுதியிருக்காரு. ஒன்றும் கவலைப்படாமல் நிறைய மார்க் டெஸ்ட் கண்ணை மூடிட்டு எழுதுங்க. கண்ணை மூடிட்டுனா என்னது, என்னத்தை கண்ணை மூட சொல்கிறேன்? மார்க் கம்மியாகிடுச்சுன்னா அதை நினச்சி கவலைப்படாதீங்க, அதை பார்க்காதீங்க, அதுக்கு கண்ணை மூடுங்க. பேரண்ட்ஸ் திட்டுறாங்களே அதை பார்க்காதீங்க, அதுக்கு கண்ணை மூடுங்க. கோச்சிங் சென்டர் திட்டுறாங்களே அதை பார்க்காதீங்க, அதுக்கு கண்ணை மூடுங்கன்னு சொல்கிறேன். எக்ஸாமு கவனமாக கண்ணை திறந்து தான் எழுதணும். ஆனால் நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுங்க, அது மிராக்கிள் நான் சொல்கிறேன். சிலபஸை முடிச்சுட்டு குறைஞ்சது 100 கொஷினாச்சும் எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணிவிட்டு நிறையா மார்க் டெஸ்ட் எழுதுங்க. இடையில நிறையா கொஷின் சால்வ் பண்ணணும். ரைட், இது மேரத்தான், புரியுதா? யார் ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்கன்றது முக்கியம் இல்லை, யார் லாஸ்ட்டு வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க அதுதான் முக்கியம். இப்போ மார்க் கம்மியாக வரலாம், ஆனால் நீங்கள் ரெகுலராக மார்க் டெஸ்ட் எழுத அந்த எண்டில் உங்களுக்கு நிறையா ஸ்கோர் வர வாய்ப்பு இருக்குது. இது மேரத்தான் கேம். ஒரு நாள் மார்க் டெஸ்ட்டில் நிறையா வாங்குறது, இன்னொரு நாள் கம்மியாக வாங்குறதுலாம் சகஜம் இல்லை. எல்லா நாளுமே மீடியமாக வாங்குறது எல்லாமே சகஜம். அது பத்தாது மிஸ்ஸஸ் வி. கோச்சிங் சென்டரில் நடத்துகிற ஃபுல் டெஸ்ட் வந்து பத்தாது. அவங்க எல்லா பசங்களாலேயும் எழுத முடிகிற அளவுக்கு தருவாங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் அதை விட தாண்டி இன்னும் கொஞ்சம் நிறையா ஃபுல் டெஸ்ட் எழுதணும். அதெல்லாம் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, டெலகிராம்லலாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுடைய Xylem டெஸ்ட் சீரிஸை கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அப்போ ஐ கேன் சே செலாஜினில் அப்படிங்கிறது வந்து ஹோமோஸ்போரஸ் செரடோஃபைட்டு. கொரலாய்ட் ரூட் வந்து சைக்காஸில் இருக்கும், அதில் வந்து விஏஎம் இருக்கும். அண்ட் அடுத்து விஏஎம் என்சிஆரில் இல்லை, பட் பரவாயில்ல, நம்ம பாதி கொரலாய்டு சைக்காஸில் இருக்குமா இல்லையான்றதை வச்சு சால்வ் பண்ணிடலாம். மெயின் பிளான் பாடி பிரியோஃபைட்டில் கெமிட்டோஃபைட்டு, டெரிடோஃபைட்டில் ஸ்போரோஃபைட்டு, ஜிம்னோஸ்போமில் மேல் ஃபீமேல் கெமிட்டோஃபைட் வந்து இருக்கும், ஸ்பொராஞ்சியாக்குள்ளே அது வந்து ஸ்போரோஃபைட்டில் இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ இந்த 4த்தில் வந்து எது ஆப்ஷன் வந்து கரெக்டு அப்படிங்கிறதான் கேள்வி. ரைட்டா? கிரேட். ஸோ வெரி குட். ஆல்ரெடி எல்லாரும் சால்வ் பண்ணிட்டீங்க. ஸோ 2வும் உங்களுக்கு 3யும் தப்பு. ரைட், செலாஜினிலா அப்படிங்கிறது ஹோமோஸ்போரஸ் கிடையாது, இட் இஸ் ஹெட்டிரோஸ்போரஸ். அதனால் 2 வந்து தப்பு. அண்ட் ஐ கேன் சே கொரலாய்ட் ரூட் வந்து ஓகே சைக்காஸில் இருக்கும், அதில் விஏஎம் இருக்காது. ரைட்டா? ஸோ உங்களுக்கு சைக்காஸில் கொரலாய்ட் ரூட் இருக்கும் அப்படிங்கிறது கரெக்டு, ஆனால் அதில் விஏஎம் இருக்காது. இந்த பாயிண்ட் என்சிஆரில் இல்லை. இது கைண்ட் ஆஃப் அவுட் ஆஃப் என்சிஆர்டி கொஷின் தான். 2015-18 தான், 18 வரைக்கும் தான் அப்படி அவுட் ஆஃப் என்சிஆர்லாம் கேட்டிருந்தாங்க. 19 அப்படி கேட்குறது இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செக்ஷன் பி கொஷின்ஸில் மட்டும் இந்த மாதிரி ஏதாவது 1-2 பாயிண்ட் மட்டும் பாருங்கள், இதுலேயுமே 1-2 பாயிண்ட் தான் தப்பு. ஸோ
அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். சரியா? VAM வந்து அதில் இருக்காது. VAM வந்து நம்ம சிலபஸில் கிடையாது. ஸோ லெட்ஸ் லீவ் தட். Do you want me to explain about VAM? VAM பற்றி எதுவும் சொல்லணுமா? Do you want me to explain? ஸோ அதனால் 3 தப்பு. ஓகே, 2 ஏன் தப்புன்னு நான் சொல்லிட்டேன். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? புரிந்ததா? ஓகே, விஏம்ங்கிறது வெசிகுலர் ஆர்பஸ்குலர் மைகாரைஸா, அது வந்து ஒரு சிம்பியாட்டிக் ஃபங்கை மாதிரி. அப்போது ஃபங்கை வந்து சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குதுன்னு அர்த்தம், ரைட்? விச் மீன்ஸு அந்த ஃபங்கை வந்து இந்த ரூட்டில் அட்டாச் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போது ஃபங்கை ரூட்டுக்கு பெனிஃபிட் கொடுக்குது, அந்த ரூட் வந்து ஃபங்கைக்கு பெனிஃபிட் கொடுக்குது. ரூட் இந்த சென்ஸ் அந்த பிளான்ட்டு. ஓகே, அது சிலபஸில் இல்லை. இட் இஸ் கால்டு வெசிகுலர் ஆர்பஸ்குலர் மைகாரைஸா, ரைட்டா? மைகாரைஸானாலே உங்களுக்கு தெரியும், ஃபங்கையும் ரூட்டும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பு, வெசிகுலர் ஆர்பஸ்குலர் அப்படிங்கிறது, ரைட்? யா, நம்ம மாலத்தி சொல்கிற மாதிரி தான். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எண்டோ மைகாரைஸான்னு சொல்லலாம், ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்கை. யா, அது பைனஸ்க்கு தான், சைக்காஸ்க்கு கிடையாது. யா ஃபர்லின், யூஆர் ரைட். ஆனால் இது டேரக்டாக என்சிஆரில் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் ஸ்டில் நம்ம ஒரு மாதிரி இன்டெரக்டாக இதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அப்போ ஐ கேன் சே 2ம் 3ம் தப்பு. அப்போது 1, 4, 5 தான் கரெக்டு, ரைட்? அப்போது ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? ஓகே, ஃபைன், கிரேட்டு. இப்போ அடுத்த நம்பரை சொல்லுங்கள். ஓகே, அடுத்த நம்பரை சொல்லுங்கள். இப்போது எத்தனை கொஷின் முடிஞ்சிருக்கு அப்படின்னா 3, 6, 7, 8 முடிஞ்சிருச்சு. ஓகே, இன்னும் எந்த நம்பர் பாக்கி இருக்குது அப்படின்னா 1, 2, 3, 4, 6. நம்பர் 6ம் நம்பர் 9ம் பாக்கி இருக்குது. மெஷுலா கேத்ரின் 6 சொல்லிட்டாங்க. ஸோ லெட் அஸ் கோ ஃபார் கேள்வி நம்பர் 6. ஸோ இது 10, அப்போது இது 9, இது 8, 7, இது 6. சரியா? ஸோ இந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பாடிங்க. 2022 கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸோ ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு வந்து ஆல்கேக்கு எது கரெக்டு அப்படின்னு சொல்லணும். சரியா? ஸோ மெம்பர் ஆஃப் குளோரோஃபேசியே, இந்த இமேஜை பார்த்துக்கோங்க. இது குளோரோஃபேசியோட மெம்பரா, க்ரீன் ஆல்கே மெம்பரா? ஃபுட்டு வந்து ஸ்டார்ச் ஃபார்மில் ஸ்டோர் ஆகுமா? அண்ட் அடுத்து இது மொனோஷியஸ் பிளான்ட்டு, ஊகோனியம் ஆந்த்ரீடியம் இருக்குமா? அண்ட் அடுத்து ஃபுட்டு வந்து லாமினேரியா அல்லது மேனடால் ஃபார்மில் ஸ்டோர் ஆகுமா? இப்போ இந்த 3வது ஸ்டேட்மெண்ட்டை ஆன்சர் பண்ணணும்னா நீங்கள் அந்த புக்கில் இருக்க அந்த இமேஜை பார்க்கணும். சரியா? ஹாய் ஜாஸ்மின். அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம் இருக்குல்ல, 2022 உங்களுக்கு டெலிட்டட் சிலபஸ் இல்லை. ஸோ அதனால் ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம்னு ஒரு சாப்டர் வரும். அந்த சாப்டரில் இதோட இமேஜை போட்டிருப்பாங்க. சரியா? அந்த இமேஜை வச்சு தான் இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். 2022 12th சிலபஸில் ஃபஸ்ட்டு சாப்டரு, ஓகே, 12th பயாலஜியில் ஃபஸ்ட்டு சாப்டர் ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம் இருக்கும். அதில் சாராவோட இமேஜை கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜை வச்சு தான் இந்த ஸ்டேட்மெண்ட் 3 நீங்கள் சால்வ் பண்ண முடியும். அப்போ ஃபுட்டு ஸ்டோர்ட் இன் ஃபார்ம் ஆஃப் லாமினாரின்ஸ் மேனடாலா ஷோஸ் டாமினன்ட் ஆஃப் பிக்மெண்ட்டு குளோரோஃபில் ஏ, சி, ஃபியூகோசாந்தினா. சரியா? இப்போ இதில் எதெல்லாம் கரெக்டு? ஆன்சரை போட்டேன்னா மன்னிச்சுக்கோங்கப்பா, இது கவனிக்கவே இல்லை. ஸோ இது எதோட இமேஜ்னா சாராவோட இமேஜ், ரைட்? சாரா அப்படிங்கிறது ஐ கேன் சே இட் இஸ் அ க்ரீன் ஆல்கே இல்லையா? அப்போ இது வந்து கரெக்டு. ஸ்டார்ச் ஃபார்மில் தான் க்ரீன் ஆல்கேக்கு ஃபுட்டு ஸ்டோர் ஆகும். ஓகே, மெஷுலா நீங்கள் 12th முடிக்க போகிறீங்களா இல்லை 11th 12th போகிறீங்களா? அப்போ அடுத்து மொனோஷியஸ் பிளான்ட்டு ஊகோனியா அண்ட் ஆந்த்ரீடியா இருக்கும் அப்படிங்கிறதுமே கரெக்டு. இதை தான் நான் திருப்பி சொல்கிறேன். எப்படி நீங்கள் சால்வ் பண்ணணும்னா ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம் சாப்டரில் இதோட இமேஜ் இருக்கும். அதில் காராக்கு ஊகோனியா ஆந்த்ரீடியம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். 2022 அது டெல்டட் இல்லை, அதனால் அப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ மற்றபடி லாமினேரியா மேனடால் வந்து க்ரீன் ஆல்கேக்கு இல்லை, ரைட்? ஸோ அப்போ இது வராது. அடுத்து குளோரோஃபில் ஏ, சி, ஃபியூகோசாந்தின்லாம் ப்ரௌன் ஆல்கேக்கு தான், க்ரீன் ஆல்கேக்கு இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது 2 இஸ் ரைட் ஆன்சர். சரியா? இன்னும் நமக்கு என்ன பாக்கி இருக்குது? லாஸ்ட் கொஷின் என்னதுன்னா 9. மெஷுலா நீங்கள் என்ன 11th 12th போகிறீங்க? அப்படி தான் இருக்கும். நானும் அதே தான் ஃபீல் பண்ணேன். ஸ்டேட் போர்டுனா இன்னும் கொடுமை. அட்லீஸ்ட் சிபிஎஸ்சி ஆச்சும் நீட் சிலபஸும் சிபிஎஸ்சி சிலபஸும் சேமு. ஓகே, அதுவும் நாங்கள் படித்தப்பெல்லாம் ஸ்டேட் போர்டு சிலபஸ் வேறு மாதிரி. நான் 10th வரைக்கும் ஐசிஎஸ்சி, 11th 12th வந்து ஸ்டேட் போர்டு, ரைட்டா? அப்போது பாருங்கள், நாங்கள் படித்தப்போ ஸ்டேட் போர்டும் சிபிஎஸ்சியும் டோட்டலாக சம்மந்தம் இருக்காது. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சம்மந்தம் இருக்குது, ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸ்டேட் போர்டும் சிபிஎஸ்சிக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. சிபிஎஸ்சியில் இருக்கிறது அப்படியே இங்கே காப்பியை போட்டுட்டு அங்கங்கே ஆட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த தமிழ் சினிமாவில் ஹாலிவுட் மூவிஸை அப்படியே காப்பி அடித்து போடுவாங்க. ஆனால் காப்பி அடித்தாங்கன்றத எல்லாராலையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஹாலிவுட் மூவிஸ் பார்க்குறவங்களால தான் கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி சிபிஎஸ்சி புக்கு, ஸ்டேட் போர்டு புக்கு எடுத்து வச்சு பாருங்கள். சிபிஎஸ்சி கண்டென்ட்டை தான் இந்த ஸ்டேட் போர்டில் போட்டிருப்பாங்க, ப்ளஸ் அங்கங்கே புதுசாக கண்டென்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நிறையாவே ஆட் பண்ணியிருக்காங்க, சும்மா சொல்லக்கூடாதுப்பா,
ஸ்டேட் போர்டு தமிழ்நாடு எஸ்சிஆர்டி டீமு செம்ம வேறு லெவலு நிறையாவே ஆட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சிபிஎஸ்சியில் ஏதாவது புரியலன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு எடுத்து ஸ்டேட் போர்டு புக்கை பாருங்கள், ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக அந்த கஷ்டத்தையும் தாண்டி நின்னால் தான் யூல் பி ஏபிள் டு வின்னு. ஏன்னா எல்லாராலையும் அந்த இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண முடியாது. நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் ஒரு சில ஸ்கூல்ஸ்க்கு இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமோட அட்வான்டேஜ் அதுதான், உங்களுக்கு 12th நீட்டையும் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணலாம். பட் இது எல்லாராலையும் இன்னும் எல்லா ஸ்கூல்லையும் இம்ப்ளிமெண்ட் ஆகாதனால அந்த பிரச்சனை இருக்கும். நீங்கள் ஐ திங்க் காவியா களஞ்சியம்னு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அவங்க ஒரு vlog போட்டிருப்பாங்க, ஒரு வீடியோ மாதிரி. அதில் அவங்களுடைய ஜேர்னியை சொல்லியிருப்பாங்க. அவங்களும் ஸ்டேட் போர்டு தான், ஆனால் அவங்க எப்படி வந்து அதை கோப்பப் பண்ணாங்க, எப்படி 12th இதையும் கோப்பப் பண்ணாங்க. கண்டிப்பாக மெஷுலா திட்டுவாங்க, ரெடி ஆகிக்கோங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்ட இருந்தோம், பேரண்ட்ஸ்கிட்ட இருந்தோம், திட்டுவாங்க, ரெடி ஆகிக்கோங்க. ஏன் திட்டுவாங்கன்னா, நீங்கள் நீட் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுனால போர்ட்ஸில் கொஞ்சம், அதாவது ஸ்கூலில் வைக்கக்கூடிய போர்டு எக்ஸாம் ரிலேட்டடான டெஸ்ட்டில் மார்க் கம்மியாக வாய்ப்பு இருக்குது, ரேங்க் கார்டில் அது தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் திட்டு வாங்குறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. நான் இப்போவே சொல்லிட்டேன். ஆனால் மனசை தளர விடாதீங்க. நீங்கள் வேறு ஒரு கோலை நோக்கி ஓடிட்டுருக்கீங்க. ஓகே, யார் எமோஷ்னலி ஸ்டேபிளாக இருக்காங்களோ அவங்களால பெருசாக சாதிக்க முடியும். சரியா? ஸோ எமோஷ்னலி ஸ்டேபிளாக இருங்க, திட்டெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் எந்த கோலை நோக்கி ஓடுறீங்களோ அதில் தெளிவாக ஓடுங்க. ரைட்? 2 வழியிலையுமே அட் அ டைமில் போக முடியாது. ஸோ எந்த கோலில் போகிறீங்க அப்படிங்கிறதுல மட்டும் தயவு செஞ்சு தெளிவாக இருங்க. அப்படி திட்டினாலும் சரி விடுங்க, பரவாயில்ல, எல்லாம் நல்லது தான். இன்றைக்கி திட்டுறவங்க நீட் எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, லட்டு கொடுப்பாங்க, ஸ்வீட்டு கொடுப்பாங்க. ஓகே, உங்கள் பேரண்ட்ஸாக இருந்தால் கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி முத்தம்லாம் கொடுப்பாங்க. கரெக்டாக? இன்றைக்கி திட்டுறாங்க, நாளைக்கு அவங்க தான் அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்க. ஈவன் நீ நீட்டில் ஒன்றும் வேணாம், ஃபஸ்ட்டு ஸ்டேட் போர்டை ஒழுங்காக படி. 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இயர் ட்ராப் பண்ணி நீட் எழுதிக்கலாம். தெய்வங்களா, தயவு செஞ்சு அந்த மாதிரி முடிவுலாம் எடுக்காதீங்க. ரிப்பீட்டரோட வழியெல்லாம் உங்களுக்கு புரியாது, நீங்கள் ரிப்பீட்டர் ஆனால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஷுவர் அஸ்வின், நம்ம அடுத்து போயிடலாம். இப்போ அடுத்து ஃபைனலாக என்னது, கொஷின் நம்பர் 9 இருக்குது. ரிப்பீட்லாம் ஆயிடாதீங்க, 100% எஃபர்ட் போடுங்க. 100% எஃபர்ட் போடுங்க. ஒரு வேலை மிஸ் ஆகுது, ஆனால் மிஸ் ஆனாலுமே நான் டாக்டர் தான் ஆவேன் அப்படி இருந்தால் மட்டும் ரிப்பீட்டரை பற்றி யோசிங்க. அதுவும் எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்னாடி இந்த ரிப்பீட்டரை பற்றியெல்லாம் யாருமே யோசிக்காதீங்க. சரியா? அப்படி இல்லை ஃபர்லின், ட்ராப்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 12th சரியாக பண்ணாமல், 11th சரியாக பண்ணாமல் 12th நல்லா பண்ணவங்கலாம் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ அதனால் ட்ராப் பண்ணியே ஆகணும்லாம் அவசியம் இல்லை. ஓகே நந்திதா, தைரியமாக இருங்க நந்திதா. ஓகே, யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் குட் திஸ் டைம். 2015 கொஷினு. ஸோ எது வந்து கரெக்டுன்னு சொல்லணும். இது கைண்ட் ஆஃப் அவுட் ஆஃப் என்சிஆர்டி மாதிரி இருக்குது, பட் ஸ்டில் லெட்ஸ் சால்வ். ஃபைட் ஆஃப் தாரா, ஏசெப்டேட் மைசெலியம், பெசிலியோமைசிட்ஸு. அல்டர்னேரியா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்காது, டியூட்ரோமைசிட்ஸு. மைகார் ரீப்ரொடக்ஷன் பை கான்ஜுகேஷன், ஆஸ்கோமைசிட்ஸு. அகாரிகஸ் பேரசைட்டிக் ஃபங்கை, பெசிலியோமைசிட்ஸு. அப்போ இந்த 4ல் ஏதோ ஒரு மேட்ச் தான் கரெக்டாக இருக்கும். இது 3மே கரெக்டாக இருக்கணும், அது 1 தான். அது எது அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகே, பயோவில் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ரெக்கார்டட் வீடியோ இருக்கும் இல்லையா, யூடியூப் சேனலில் ரெக்கார்டட் வீடியோ செக்ஷன் இருக்கும் பாருங்கள், அதில் போய் பாருங்கள். அப்போது ஹை வெயிட்டேஜ்னால் நீங்கள் பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, அது நான் சொல்கிறது பாட்னியில். ஜுவாலஜிலனா ஹியூமன் ஃபிசியாலஜி எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இப்போ வெரி குட் பசங்களா. இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே மேட்ச் ஆகிருக்கிறது பி மட்டும் தான். ரைட்? ஆல்டர்னேரியாவில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்காது, இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை, டியூட்ரோமைசிஸ் கேட்டகரியில் வந்துடும். சரியா? இப்போ 2 மட்டும் தான் கரெக்டு, மிச்சம் எல்லாத்துலேயுமே ஒரு சில தப்பு இருக்குது. ரைட்? ஸோ ஹோப் இது புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ நம்ம இந்த செக்ஷனை முடிச்சிட்டோம். இப்போ Xylemல நம்ம லான்ச் பண்ண ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் தான் இது. எக்ஸ்பிஎல் சொல்லிட்டு Xylem பிரீமியர் லீக் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் நடந்துட்டுருக்கு. ரைட்? இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு நம்பர் இருக்கும், 8129000700. அதுக்கு மட்டும் கால் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதுதான் அதோடைய ஃபீஸ் 20K, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் ஸ்டடி மெட்டீரியல். இல்லை, இன்னும் ஒரு செக்ஷன் இருக்குது, இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்குது. சரியா? கவர்மெண்ட் ஸ்கூல் சூடாக இருக்கீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் சூடாக இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸில் நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், கோர்ஸில் ஃபீஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரியா? ஹை வெயிட்டேஜ் இப்போ தான் சொன்னேன் ஜாஸ்மின், பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பாட்னியில் எடுத்துக்கோங்க, ஜுவாலஜியில் ஹியூமன் ஃபிசியாலஜி எடுத்துக்கோங்க. சரியா? லாஸ்ட்டு ரவுண்டு. சரியா? நான் ஸ்ருதி மேம்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்.
ஸோ தட் நான் முடித்தோடனே அவங்க பேலன்ஸ் விட்ட கொஷின்ஸை சால்வ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஆர் யூ ஆல் ரெடி ஃபார் த லாஸ்ட் ரவுண்ட்? ஓகே, ஃபைனா? புரியல. 11th ஐ கேன் கெட். அப்போது இது என்னது அப்படின்னா அதே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுவோம். ஒரு கொஷினுக்கு டைம் வந்து 15 செகண்ட் தான். சரியா? ஃபஸ்ட்டு கொஷினை 2019 கேட்கப்பட்ட கொஷினை பைனஸ் சீடு கெனாட் ஜெர்மினேட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் வித்தவுட் ஃபங்கி அசோசியேஷன். திஸ் இஸ் பிகாஸ் பைனஸ் சீடு வந்து ஃபங்கை அசோசியேஷன் இல்லாமல் வளர முடியாது. அதுக்கு காரணம் என்ன? அப்போது இட்ஸ் சீடு கண்டைன் இன்ஹிபிட்டர்ஸ் தட் ப்ரிவெண்ட் ஜெர்மினேஷனு. Its embryo is immature. It has an obligate association with the mycorrhiza. Has a very hard seed coat. 15 செகண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம படித்தது தான் டேரக்ட் NCERT. ஐ கேன் சே அதில் என்ன இருக்கும்? ஓகே, யா பைனஸில் உங்களுக்கு ரூட்டோட பைனஸோட ரூட்டும் ஃபங்கையும் அசோசியேட் ஆகிருக்கும். ரைட்? அதுக்கு தான் என்ன பேருனா மைக்கோரைசா அப்படி சொல்லுவாங்க. கரெக்டாக? மைக்கோரைசா அப்படின்னா என்னது? மைக்கோரனா ஃபங்கை, ரைசானா ரூட்டு, ஆப்ளிகேட் அசோசியேஷன் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்ளிகேட்னா மேண்டேட்ரின்னு அர்த்தம். இது இல்லாமல் அது வாழ முடியாது, அது இல்லாமல் இது வாழ முடியாது. ஸோ இப்போ சி இஸ் த ரைட் ஆன்சரு. ஸோ ஃபங்கை இல்லாமல் பைனஸால் வாழ முடியாது. சரியா? அடுத்த கேள்வி 2015 கேட்ட கேள்வி. மேல் கேமீட்டு ஆர் ஃப்ளாஜுலேட்டட் இன். ஸோ 15 செகண்டு. பாலிசிஃபோனியா, ரெட் ஆல்கே, அனபீனா சைனோபாக்டீரியாவில் வந்துடும். அடுத்து எக்டோகார்பஸ் வந்து ப்ரௌன் ஆல்கே, ஸ்பைரோகைரா ஸ்பைரோகைரா க்ரீன் ஆல்கே. இந்த நாளத்தில் ஏதோ ஒரு இதில் மட்டும் மேல் கேமேட்டு வந்து ஃப்ளாஜலாக வச்சுருக்கோம். அது எது? 15 செகண்ட் ஓடிட்டுருக்கு. சரியா? ஏவா, பியா, சியா, டியா? வெரி குட், சூப்பர் கிரேட்டு. எதில் வந்து ஆல்கேல எதில் வந்து கேமீட் மேல் கேமேட்டில் ஃப்ளாஜலாக இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. அப்போது எக்டோகார்பஸ் ப்ரௌன் ஆல்கேல தான் உங்களுக்கு கேமீட்டு, அதுவும் மேல் கேமீட்டில் ஃப்ளாஜலாக இருக்கும். ஓகே, ஸோ மற்றதில் தான் இருக்காது. ரைட்டா? ஸோ ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். சரியா? எக்டோகார்பஸ் ப்ரௌன் ஆல்கேல தான் மேல் கேமீட்டில் ஸ்பெஷலாக உங்களுக்கு ஃப்ளாஜலாக வரும். ரைட்டா? ஸோ ரெட் ஆல்கேல பாலிசிஃபோனியாவில் ஃப்ளாஜலாக வராது. சரியா? ஸ்பைரோகைராவில் ஃப்ளாஜலாக இருக்காது. டேரெக்டாக NCERTலேயே போட்டிருப்பாங்க. இது ஐசோகேமஸில் வரும், ஆனால் வந்து என்ன இருக்காது? ஃப்ளாஜலாக வராது. பாலிசிஃபோனியா ரெட் ஆல்கே வரும், அதில் வந்து ஃப்ளாஜலாகவே கிடையாது. ஃப்ளாஜலா ஆப்சன்ட்னு படிச்சிருப்பீங்க. ஸ்பைரோகைராவில் ஃப்ளாஜலாக இருக்காது விவேஷ்குமார். அனாபீனா வந்து டோட்டலாக நமக்கு டிஃப்ரெண்ட். அது சைனோபாக்டீரியாவில் வந்துடும். சரியா? ஸோ ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். 2015 கொஷின் இப்படி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனிசம் ஆர் நோன் ஆஸ் அ சீஃப் ப்ரொடியூசர் இன் ஓஷன்? இது ஆல்ரெடி ரிப்பீட்டடு. கரெக்டாக? நிறைய வாட்டி இதை பார்த்துட்டோம். எது வந்து ஓஷனில் சீஃப் ப்ரொடியூசரு? ஃபோட்டோசிந்தசிஸ் யார் மெயினாக பண்ணுறா அப்படின்னா டயாடாம்ஸ். அப்போ 2 இஸ் ரைட் ஆன்சர். கரெக்டாக? ரைட், லெட்ஸ் கோ ஃபார் அடுத்த கேள்வி. கொஷின் நம்பர் 4. ஹைட்ரோகொலாய்டு கேரஜீன் இஸ் ஒப்டைன்டு ஃப்ரம். ஸோ கேரஜீன் அப்படின்ற ஹைட்ரோகொலாய்டு எங்கேருந்து ஒப்டைன் ஆகுது? ஸோ ஃபையோஃபைசி, அதாவது ப்ரௌன் ஆல்கே மட்டும், க்ரீன் ஆல்கே, ப்ரௌன் ஆல்கே, ரெட் ஆல்கே, அப்புறம் ரெட் ஆல்கே. ஸோ கெராஜின் அப்படின்ற ஹைட்ரோகொலாய்டு வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்ஸு. ஓகே, அப்போ எங்கேருந்து வருது அப்படிங்கிறதான் டேரக்ட் NCERT. ஸோ டைமர் இஸ் ஓவரு. ரெட் ஆல்கேல மட்டும் தான் கெராஜின். அல்ஜின் அப்படிங்கிறது வந்து ப்ரௌன் ஆல்கேல வரும். கரெக்டாக? அப்போது நல்லா கவனிங்க. அல்ஜின்ங்கிறது ஹைட்ரோகொலாய்டு தான், கெராஜினும் ஹைட்ரோகொலாய்டு தான். இப்போ உங்களுக்கு அல்ஜின் அப்படிங்கிறது வந்து ப்ரௌன் ஆல்கேல வரும், கெராஜின் அப்படிங்கிறது ரெட் ஆல்கேலேருந்து வரும். சரியா? பி இல்லை ஸ்வர்ணேஷ். ஓகே, ஸோ இப்போ லெட் அஸ் கோ ஃபார் கொஷின் நம்பர். அடுத்தது 2022 இது கேள்வி. சரியா? 2020 கேள்வி பார்க்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் கெமிட்டோஃபைட்டு டு நாட் ஹேவ் அன் இண்டிபெண்டன்ட் ஃப்ரீ லிவிங் எக்ஸிஸ்டன்ஸ் இன். ஸோ மேல் கெமிட்டோஃபைட்டுக்கும் ஃபீமேல் கெமிட்டோஃபைட்டுக்கும் இண்டிபெண்டன்ட் ஃப்ரீ லிவிங் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் இருக்காது. அப்போ அது எதில்? டெரிடோஃபைட்டு, ஆல்கே, ஆஞ்சியோஸ்பர்ம், பிரியோஃபைட்டு. ரைட்டா? மேல் ஃபீமேல் கெமிட்டோஃபைட்டு இண்டிபெண்ட்டாக வாழ முடியாது. அது எதில் அப்படிங்கிறதா கேள்வி. ஸோ ஏவா, பியா, சியா, டியா? டைமர் இஸ் ரன்னிங். ஸோ சேட்டில் ஆன்சர் போடுங்க. வெரி குட் எவ்ரிபடி. ஓகே, ஸோ உங்களுக்கு ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் வில் பி த ரைட் ஆன்சர். ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் தான் உங்களுக்கு மேல் கெமிட்டோஃபைட்டு, ஃபீமேல் கெமிட்டோஃபைட்டுன்னு அது இண்டிபெண்ட்டாக இருக்காது. இண்டிபெண்ட்னா என்னது? அதுவே ஃபோட்டோசிஸ் பண்ணி தனித்துவமாக தனியாக இருக்கிறது. பட் உங்களுக்கு ஆஞ்சியோஸ்பர்மில் மேல் கெமிட்டோஃபைட் யார்? போலன் கிரெயின் எங்கே இருக்கும்? ஆந்தருக்குள்ளே இருக்கும். புரியுதா? ஃபீமேல் கெமிட்டோஃபைட் யார்? ஆஞ்சியோஸ்பர்மில் எம்ப்ரியோ சாக்கு எங்கே இருக்கும்? அந்த ஸ்போரோஃபைட்டுக்குள்ளே, ஓவரிக்குள்ளே, ரைட், ஓவிலுக்குள்ளே இருக்கும். மெகாஸ்பராஞ்சியமான ஓவிலுக்குள்ளே இருக்கும். சரியா? அப்போ லெட்ஸ் கோ ஃபார் கேள்வி நம்பர் 6. 2016 கேட்கப்பட்ட கேள்வி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து இஸ் ராங் ஃபார் ஃபங்கை? ஃபங்கைக்கு இந்த 4 எது தப்பு? யூ கேரியாட்டிக்கு எல்லா ஃபங்கையிலையும் வந்து செல்வால் இருக்கும்.
அடுத்து ஹெட்டோட்ரோபிக்கு, அடுத்து யூனிசெல்லாரும் இருக்குது, மல்டி செல்லாரும் இருக்குது. இப்போ இந்த 4ல் 1 மட்டும் தப்பு. வெரி குட் மாலதி. மாலதி சொன்னது வந்து கரெக்ட். இது ரேபிட் ஃபயர் 15 செகண்ட் தான். ஃபங்கையுடைய செல்வாலில் வந்து கைட்டின் இருக்கும், செல்லுலோஸ் இருக்காது. ஸோ அதனால் 2 தான் வந்து தப்பு. அடுத்து மெத்தனோஜென்ஸ் பிலாங் டு. மெத்தனோஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த கேட்டகரியை சேர்ந்தது? யூ பாக்டீரியாவா, ஆர்கி பாக்டீரியாவா, டைனோஃப்ளாஜலேட்டா, ஓகே, ஸ்லைம் மோல்டா? மெத்தனோஜென்ஸ் எதில் வரும்? ஸோ மெத்தனோஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணுவோம்ல அனரோபிக் கண்டிஷனில், அதுதான் மெத்தனோஜென்ஸு. வெரி குட் மாலதி. ஸோ ஆர்கி பாக்டீரியாவில் தான் வரும் இந்த மெத்தனோஜென்ஸு. ஓகே, ஸோ I can say 2 is the right answer. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 2016 கேட்கப்பட்ட கேள்வி. கிரைசோஃபைட்ஸ், யூக்ளினைட்ஸ், டைனோஃப்ளாஜலேட், ஸ்லைம் மோல்டு ஆர் இன்க்ளூட் இந்த கிங்டம். அப்போ இது எல்லாமே எந்த கிங்டமில் வரும்? ஆமாம், கட் ஆஃப் கேட்டலில் இருக்கும். அப்போ கவுடங்களை கூட நம்ம பார்ப்போம், அங்கெல்லாம் மெத்தனோஜென்ஸ் இருக்கும். வெரி குட் மாணிக்கம். ஸோ பசங்களா புதுசாக ஜாயின் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கிரைசோஃபைட்ஸ், யூக்ளினைட்ஸ், டைனோஃப்ளாஜலேட், ஸ்லைம் மோல்டெல்லாம் எந்த கிங்டமில் வரும் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் டேரக்ட் NCERT கொஸ்டின். இது எல்லாமே புரோட்டிஸ்டாவில் வந்துடும். கரெக்டாக? யா, ஏ இஸ் ரைட் ஆன்சரு. ஸோ அடுத்த கேள்வி 2015 கேட்கப்பட்ட கேள்வி. ஸ்ட்ரக்சர்ஸ் தட் ஹெல்ப் சம் பாக்டீரியா டு அட்டாச் டு ராக்ஸ் அண்ட் ஆர் ஹோஸ்ட் டிஷ்யூஸ் ஆர். அப்போ எந்த ஸ்ட்ரக்சர் மூலமாக பாக்டீரியா வந்து ராக்கில் எப்படி அட்டாச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? அதாவது பாக்டீரியா பாறையிலையோ ஒரு ஹோஸ்ட்லையோ அட்டாச் ஆகிறதுக்கு எந்த ஸ்ட்ரக்சர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? ரைசைட்ஸு, ஃபிம்ப்ரியே, மீசோசோமு, ஹோல்டு ஃபாஸ்ட்டு. ஏவா, பியா, சிஆர்டியா? டேரக்ட் NCERT கொஷின் தான். ஓகே, பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன்லேருந்து வந்திருக்கு. சரியா? அப்போ I can say ஃபிம்ப்ரியே இஸ் த ரைட் ஆன்சர். ஃபிம்ப்ரியே ப்ரஷ் பிரிஸ்டில்ஸ் மாதிரி இருக்கும், அது மூலமாக எப்படி அட்டாச் ஆகும் இந்த பாக்டீரியா ராக்கில். சரியா? ஃபைனல் கொஷின் ஆஃப் திஸ் செஷனு 2015 கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் மோஸ்ட் சூட்டபிள் இண்டிகேட்டர் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூஷன் இந்த என்விரான்மெண்ட்? என்விரான்மெண்ட்டில் சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூஷன் இருக்குது அப்படின்னா இந்த 4 தடவை யார் சூப்பராக காட்டி கொடுத்துருவா? கோனிஃபரு, லைக்கனு, ஆல்கே, அதுக்கப்புறம் ஃபங்கை. ஏவா, பியா, சிஆர்டியா? சேட்டில் ஆன்சர் போடுங்க. வெரி குட், சூப்பரு. லைக்கன் தான் வந்து பொல்யூஷன் இண்டிகேட்டரு. ஸோ எந்த பொல்யூஷனாக இருக்கட்டும், மெயினாக SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூஷன் இருக்குன்னா இது காட்டி கொடுத்து விடும். சரியா? இது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், ரைட்? அப்படி இல்லைனா லெட்டஸ் எண்ட் த செஷனு, ரைட்? டவுட்ஸ் இருக்கா? ஓகே, நான் சொன்ன மாதிரி நம்ம சைலத்தில் லான்ச் பண்ண கிராஷ் கோர்ஸு, ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸு. எல்லோரும் எங்கேயும் போயிடாதீங்க. ஸ்ருதி மேம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செல்லங்களா, ஒரு சில கொஷின் பேலன்ஸ் இருக்குல்ல ஜுவாலஜியில், ஸ்ருதி மேம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் போனோடனே அவங்க லைவை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதே லைவ் தான், எங்கேயும் போகாதீங்க, ரைட்டா? Xylemல நம்ம லான்ச் பண்ண ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் தான் இது. எக்ஸ்பிஎல் சொல்லிட்டு Xylem ப்ரீமியர் லீக் ஆஃப்லைனு. அதோடைய ப்ரைஸு 20K இன்க்ளூடிங் GST, இன்க்ளூடிங் ஸ்டடி மெட்டீரியல். அவுட் ஆஃப் NCERTலாம் வராது. அப்படியே வர மாதிரி இருந்தாலும் ஏதாவது ஒரே ஒரு லைன் வரும். அது நீங்கள் மற்ற லைன்ஸ்லாம், இப்போ ஒரு கொஷின் இருக்குது, அதில் 4 ஆப்ஷன் இருக்குது, அல்லது 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஏதாவது ஒரு இது குட்டியோண்டு அவுட் ஆஃப் NCERT வரலாம். அதுவும் ஏதாவது ஒரு கொஷின் ரொம்ப ரேரு. அப்படி வந்தாலுமே நீங்கள் மற்ற ஸ்டேட்மெண்ட்லாம் NCERTல தான் இருக்கும். ஸோ NCERT தெளிவாக படிச்சிருக்கின்ற பட்சத்தில் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இல்லை, ஜிம்னோஸ்போமில் ஓவரி இருக்காது. ஜிம்னோஸ்போம் வந்து நான் ஃப்ளவரிங்க. ஸோ அதில் பூவே இருக்காது. பூ இருந்தால் தான் ஓவரே ஸ்டைல் ஸ்டிக்மாலாம். ஸோ ஜிம்னோஸ்போமில் பூவே இருக்காது, வெறும் அந்த ஓவியூல் மட்டும் இருக்கும். ஓகே, யுவர் டவுட் புரிஞ்சிருச்சா? ரைட்? ஸோ இப்போ 8129000700 அந்த நம்பருக்கு கால் பண்ணி சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ரைட்? அப்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, கிராஷ் கோர்ஸ் சேர்றீங்கன்னா சூப்பரான ஸ்காலர்ஷிப் இருக்குது. கோர்ஸ் ஃபீஸ்லேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சரியா? ஆல்சோ ஸ்கேன் QR கோட் ஸ்கேன் பண்ணுறது மூலமாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆயிடுவீங்க. அந்த குரூப்பில் உங்களுக்கு நம்ம நடத்துகிற செஷன்ஸோடைய நோட்ஸ் PDF கிடைக்கும். ஸோ எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணியாச்சா? ஸோ அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் த சேனல். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இது நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாரும் மாதிரியும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பண்ணாமல் ஒரு 5 டிஃப்ரெண்ட் ரவுண்ட்ஸு, ரேபிட் ஃபயரு, சால்வ் பிஃபோர் மீ, ஸ்பாட் த எரர்னு ஒரு 5 டிஃப்ரெண்ட் ரவுண்டு வச்சு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வச்சிருக்கிறோம். இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ ஸ்ருதி மேம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ நான் போனோடனே அவங்க ஜாயின் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஜுவாலஜி கொஷின்ஸை சால்வ் பண்ணுவாங்க. ஸோ பசங்களா, செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இப்போ எனக்கு லைவ் சேட் பாக்ஸில் ஒரு ஹார்ட்டு இல்லைனா ஒரு ஃபயர் சிம்பிளை போடுங்க பார்க்கலாம். ரைட்? Meanwhile, Shruthi ma'am will come. I'll see you live in my next class, pasangala. Until then, bye bye, tata, take care, keep learning, keep growing. See you, take care. Bye bye. Don't go anywhere, pasangala. Inge irunga. Hello, pasangala. ஓகே, ஐ நோ தட் ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால நம்ம வந்து பாதியில் ஸ்டாப் பண்ண வேண்டியதாக போச்சு. நம்மளோட ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கேம் வந்து நம்ம ஆரம்பிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த சூப்பரான ஒரு கேமை வந்து நம்ம பாதியில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். பட் நவ் வி ஆர் கோயிங் டு கண்டினியூ பசங்களா. ஸோ ஐ ஆல் ரெடி?
Hello Farlin, hello Malati, hi Dakshinamurthy, Gopi, Mithu, Soumya. என்னடா இது இந்த பசங்கள்லாம் காலையில் எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பதில் சொல்லாதவங்கெல்லாம் இப்போ சேட் பாக்ஸில் வந்திருக்கீங்க. ஸோ குட் தட் ஐ குட் சி ஆல் ஆஃப் யூ ஹியர். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வி ஃபினிஷ்ட் அவர் திஸ் திங்ஸ். நம்ம ஆன்சர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 2 லெவல் வந்து சூப்பராக முடிச்சிட்டோம் நம்ம, இல்லையா பசங்களா? ஸோ வி ஆர் கோயிங் டு கண்டினியூ ஆன் வித் த 3rd லெவல், சால்வ் பிஃபோர் மீ. ஓகே, ஸோ ஆல் ஆஃப் யூ யாரெல்லாம் புதுசாக இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களோ, வெல்கம் டு த கிளாஸ் பசங்களா. ஐ ஹோப் பாட்டனியை எல்லாரும் சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக விளாடி முடிச்சிட்டிங்க அப்படின்னு. இப்போ வந்து கெஸ் த PYQ அண்ட் ஸ்பாட் த மிஸ்டேக் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, பிஃபோர் டோனி சார் கண்டினியூட் வித் பாட்டனி. ஸோ நவ் தட் நம்ம பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிருச்சு. ஸோ நம்ம கைப்புள்ள வந்து கஷ்டப்பட்டு ஜூம் பண்ணி நமக்கு ஸ்க்ரீனை சரி பண்ணிட்டாரு அப்படின்றப்ப நம்ம வந்து we will start off with solve before me. Is that okay பசங்களா? Everyone, Dr. Priya, Revati, Nandita, Malati. Good. Okay. So solve before me la pasangla நான் வந்து ஒவ்வொரு क्वेश्चनயுமே ஒரு டைமரோட சால்வ் பண்ண போறேன். ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து I will show you என்ன மாதிரி ட்ரிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் அதே நேரத்தில் என்னோட சேர்ந்து சால்வ் பண்ணுங்க அண்ட் ட்ரை டு சி என்னுடைய ஸ்ட்ராட்டஜியும் உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் எங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எப்படி நம்ம வந்து அந்த ஒரு கேப்பை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? எஸ், ஆப்பிள் பிளாசம்ஸ் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது தான், நீங்கள் நீட்டுக்கு NCERT மட்டும் படித்தா போகிறோம். பட் PYQஸில் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் PYQs நீங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அவுட் ஆஃப் சிலபஸ் போர்ஷன்ஸ் வந்து முன்னாடி இருந்துச்சு ஒரு சில சாப்டர்ஸுக்கு, பட் அது வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கிடையாது. NCERT மட்டும்தான் நம்மளுடைய சிலபஸ். ஓகே, கிளியர் எவ்ரி ஒன்? Okay, superb. So let's start off with the first question. So first question, I already told you that நம்ம வந்து we are going to be starting with a timer அப்படின்ட்டு இல்லையா? ஸோ டைமர் ஆரம்பிச்சிடலாமா பசங்களா? ஸோ டைமர் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம யூனிசெல்லுலர் கிளாண்டுங்கிறது clearly the goblet cells. Okay, so clearly is going to be goblet cells. A3லேயே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 குவிக்காக நான் செக் பண்ண போகிறேன். Compound is moist of the buccal cavity, multicellular salivary glands, endocrine is pancreas. So clear-ஆ இங்க பார்த்தீங்கன்னா 25 செகண்ட்ஸில் நான் ஆன்சர் பண்ணியாச்சு. Are you all able to understand? யா பசங்களா? Nandita, just refresh once. I think you will be able to see. ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 தான் இங்கே கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா பசங்களா? ஓகே, ஓக்குளுக்கும் கண்ணு தெரியலையா? நாட் கிளியர் மேம். ஓகே, லெட் மீ அட்ஜஸ்ட் த ஸ்க்ரீன் அ லிட்டில் பிட். மேபி கொஞ்சம் ஜூம் இன் பண்ணா ஒரு பெருசாக்குன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லெட் மீ சி 1 செகண்ட். ஓகே, now is it a bit more visible? Clear everyone? Okay, now I think it's better. Okay, fine. So let's go to the next question. So next question 2017 கேட்ட ஒரு question. So in the question, which among these is the correct combination of aquatic mammals அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So how will I solve this question? First thing, seals, dolphins, sharks வந்து ஒரு mammal கிடையாது. Then dolphin, teal, trigon. இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, oops, 1 second. Oh, okay. Yeah. So dolphins, seals and trigon again வந்து is a chondrichthyes, is not a mammal. Okay. Then whales, dolphins, seals இதல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே mammals தான். Trigon is again belonging to chondrichthyes. So overall option 3 தான் பசங்களா எனக்கு correct answer. Okay. Is that clear? இன்னைக்கு என்ன நமக்கு கிளிட்ஸ் மேலே கிளிட்ஸு, என் டைமர் வேலை செய்ய மாட்டேங்குது ஏன்னு எனக்கு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினில் நம்ம டைமரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, குணா கேரளன் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். கண்ணா நம்ம சேனலில் போய் பாருங்கள். ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் ஜுவாலஜியில் என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ தேட் யூ கேன் டெஃபினெட்லி கோ த்ரூ. ஓகே, ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டாபிக் வைஸ், நாட் ஜஸ்ட் சாப்டர்ஸ், டாபிக் வைஸ் நான் பிரேக் டவுன் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் கோ சி தேட் அண்ட் ஆல்டர் யுவர் ப்ரிப்பரேஷன் அக்கார்டிங்லி.
Okay, superb. So let's start off with the next question, which is question 79. So question 79 la நம்ம வந்து okay, so இங்க வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. Alright, the ground substances of bone is solid, pliable. Bone வந்து pliable, flexible இருக்குமா இருக்காது. So statement 2 is definitely wrong. Bone marrow of all bones is the site of production of blood cells. எல்லா bone, அதாவது எப்படி நம்மளோட காது போன்லாம் குட்டியா இருக்கும்ல, that and all cannot be considered as site of production of blood cells. So ஒரு சில bones தான் அப்படிங்கிறதுனால clear cut option 2 will be the right answer. So மால்தி மாணிக்கம் எல்லாரும் சொல்ற மாதிரி B correct answer அதுதான். So roughly I'm explaining to you. If not, இந்த மாதிரியான ஒரு question should also take up to ஒரு 20 to 25 seconds. Okay, so time yourself for every question. That will really help you. So option 2 is the right answer. Got it, pasangla? Okay, superb. Let's move on to the next question. So next question, which of the following characteristic features always holds true for the corresponding group of animals அப்படின்னு கேட்டிருக்காங்க. So clearly பசங்களா, if you see here, viviparous mammalia அப்படிங்கிறது வந்து need not be always true because egg laying mammals are also there. Possesses a mouth with an upper and lower jaw and chordata jawless fishes நமக்கு இருக்காங்க. So that's also not right. Reptilia crocodile has 4-chambered heart, so that is an exception. Adanale option 4 da inge correct answer. Yes, Malti, Shweta, everybody got it right. Very good pasangla. So roughly in the question also took roughly 20 to 25 seconds. That's how much time you should really invest in each question. Okay, good. So option 4 is the right answer. Got it, everyone? Superb. Okay, next question, let's move on. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா okay, select the correct statements with reference to the chordates. So again, we do not punch people. Okay, simple as that. Let's look at it. Okay, இது நம்ம already warm up ல பார்த்த ஒரு question, அதனால தெரியும். But nevertheless, closed circulatory system and pharyngeal gill slits B and C மட்டும்தான் இங்கே applicable to the chordates பசங்களா. Okay, so அதனால option 3 will be the right answer. I hope you all got that right. So option 3 is the correct. Shweta got it right. Malti, Saumya, all of you got it right. பரவாயில்ல, நம்ம ஒரே பேஸ்ல தான் இருக்கும். So nothing to worry. Okay. All right, then next question. 2013 la கேட்ட ஒரு question. Sharks and dogfish differ from the skates and rays by. So sharks and dogfishes வந்து எதோட எக்ஸாம்பிள், skates and rays வந்து எதோட எக்ஸாம்பிள்ங்கிறத பார்த்து you have to come to the conclusion of the answer. Okay, so இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பசங்களா, okay, so sharks and dogfishesக்கும் skates and raysக்கும் actual difference வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய fins, pectoral fins வந்து will be separately seen from their cylindrical bodies. Okay, whereas skates and raysல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இதை நீங்கள் வந்து பார்க்க முடியாது. அதுதான் ஆக்சுவலாக வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, பட் மேம் இது வந்து நாங்கள் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது, இது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸாக இருக்கே அப்படின்னு சொன்னால், எஸ், யூ ஆர் ரைட், இட் இஸ் a little outside the syllabus, but again nothing to worry because NEET 13ல இந்த கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதனால ஆப்ஷன் 4 will be the right answer பசங்களா. Okay, even if this question comes in the exam, let's say, okay, for example, then what is the way எப்படி நம்ம வந்து அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, so if you know rays, okay, stingray எல்லாரும் பார்த்திருக்கீங்கல்ல, image of a stingray you all have seen, image of a shark நீங்க எல்லாருமே பார்த்திருக்கீங்க. ஸோ அதை வச்சு கூட you can distinctly get an answer, but don't worry, அது வந்து இனிமேல் வரக்கூடிய நீட் பேப்பரில் நீங்கள் பார்க்க போகிறது இல்லை. ஸோ நான் இங்கே உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தாலுமே அது வந்து வேஸ்ட்டாக தான் போகுது, பிகாஸ் இதெல்லாமே நீட் 13ல லிட்டில் அவுட் சைட் தி சிலபஸ் இட் வாஸ் தேர். ஓகே, ஸோ அதனால தான் we have such questions. ஸோ அனிமல் கிங்டம்ங்கிறப்ப இது எல்லாத்தையுமே நம்ம வந்து படிக்கிறது வந்து is important just to see how questions have been asked in the past. But இதுல take away என்ன example based questions கண்டிப்பா வரும். சரியா பசங்களா? Okay, now let's start with the next question. Which of the following
இங்க which of the following statements is correct about the type of junction and their role in our body? So இங்க வந்து clearly பாத்தீங்க அப்படின்னா adhering junctions வந்து communication கிடையாது, gap வழியா தான் communicate பண்ண முடியும். Tight வந்து cementing கிடையாது, அது வந்து leakages stop பண்றதுக்கு, correct? Cementing வந்து is always adhering, gap வந்து pass on பண்றதுக்கு. So option 2 மட்டும்தான் இங்க கரெக்டா leaky substances stop பண்றதுக்கு. Option 2 is the right answer. Got it everyone? Avloda. So option 2 is the right answer. I can see Deepika, Nandita, Saumya, Guna, Dachinamurthy. Everyone has given the correct answer. Okay, super. Shall we move on to the next one? So idellame see அப்படியே NCERT ல இருந்து கேக்குற questions தான் இது எல்லாமே. Okay பசங்களா? Now if you see 2008 ல கேட்டிருக்காங்க இந்த ஒரு question. So let's check out what they have asked in 2008. So இங்க வந்து எந்த ஃபைலா வந்து is correctly matched with its two general characteristics. So இங்க வந்து general characteristics பொறுத்த வரைக்கும் பசங்களா, if you see here ஆர்த்ரோபோடால வந்து ரெஸ்பிரேஷன் பை மவுத்ங்கிறது வந்து கிடையாது. we have 4 organs for respiration. then chordateால வந்து notochord early stageல மட்டும்தான் இருக்கும். okay, and separate anal and urinary openings to the outsideங்கிறது எல்லா chordatesலயும் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. சேம் திங் echinodermataல வந்து pentamerous radial symmetry வந்து எல்லா echinodermsலயும் it doesn't apply. but molluscaல oviparous with development through a larva அப்படிங்கிறது is definitely correct. so trochophore lava, veligard lava எல்லாம் உங்க சிலபஸ்ல கிடையாது. பட் இந்த மாதிரி question வந்தா கூட you clearly know that this is the right answer. got it? so option 4 தான் இங்க நமக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். யா பசங்களா, that's it. okay, great. now next question NEET 23 ல கேட்கப்பட்ட ஒரு question இது. so if you see here நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா platyhelminth are triploblastic pseudocoelomate. definitely அவங்க A coelomate. so this is wrong. A இருக்கிற ரெண்டு ஆப்ஷனையுமே நம்ம சூஸ் பண்ண முடியாது. now B and D only அப்படின்றப்ப D ஆல்ரெடி நம்ம ஆப்ஷன்ல இருக்கு. இப்போ சி இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் பார்க்கணும். அப்போ டேப்வார்ம்ல ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் பட் செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட். கண்டிப்பா அது கரெக்ட் தான் இல்லையா. ஸோ therefore சி இருக்கிற ஆப்ஷன் அதாவது 2 will be the right answer. did you all understand பசங்களா? ஸோ ஏ வந்து தப்பு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏ தப்புன்னு ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஏ இல்லாத ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு சி இருக்கா இல்லையாங்கிறது மட்டும்தான் நான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த வகையில் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் படித்து என்னால் கரெக்டான ஆன்சருக்கு வர முடியும். did you all understand? ஸோ வலவலன்னு இருக்கிற கொஸ்டினை this is how you can cut short. did you all understand? everybody, Gokul, Deepika, Bhavishna, clear to all of you? so that's how you'll get the answer. so correct answer is B, C and D. got it pasangla? that's about it. now let's go on to the next question. next question NEET 2007 ல கேட்டிருக்க கூடிய question இது. so let's see. இங்க வந்து which one of the following is a matching pair of a body feature and the animal possessing it? so octopus வந்து ஒரு non chordate, so post anal tail கிடையாது. okay, leechல வந்து ventralான nervous system இருக்கும். okay, pharyngeal gill slits வந்து absent in the embryo of chameleon. எல்லா vertebrate chordateக்குமே இருக்கும். so this is wrong. ventral heartome is a chordate feature, so this is also wrong. option 2 மட்டும்தான் correct. again, we do not punch people ங்கிற acronym ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா you got the answer. so option 2 will be the right answer. got it? Manikam, Shweta, Shri Krish, Nandita, Deepika. so I think we're all aligning with the same mindset. all right, so very good. option 2 will be the right answer. okay, Guna Kerala, I have already told you, Kanna, please go and check out the exact video. I have made a separate segment on Enalla high weightage chapters, Enalla high weightage questions. So you can definitely go and take a look at that. Okay. Apple Blossoms, please refresh and come back, Kanna. I think you should be able to see the screen properly. Okay. All right. Okay, then let's go on to the next question. So inge vandu pathinga appadina we have two statements. okay, எல்லா members of animalia are multicellular. கண்டிப்பா எல்லாருமே multicellular தான், that is correct. okay, but
all members of Animalia at least have a cellular grade, but நம்ம முதல்ல இருக்கிற Porifera cellular grade தான் இல்லையா? ஸோ அவனை நம்ம மறந்துட முடியாதுங்கிறதுனால 100% that is wrong. Okay, so முதல் is correct, second is wrong, option 2 will be the right answer. Did you all get it? ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் பாருங்க, அப்படியே 20 seconds 15 secondsல சால்வ் பண்ண வேண்டிய questions எல்லாமே. Yes, absolutely. So option 2 is the right answer. Good. Everybody who's answered option 2, very, very good. Good job. Okay. Super, pasangla. So how was this speed challenge? Did you all understand? So sometimes, ma'am, paper lengthy அப்படினு சொல்ற பசங்களுக்கு வந்து, did you all understand how exactly you have to prioritize questions? So first thing, when you have options, இப்போ வந்து 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எப்பயுமே 5ஐயும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. லுக் அட் தி ஆப்ஷன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டு அது கரெக்ட்னா அது எத்தனை ஆப்ஷனில் இருக்குது. ஸோ லைக் தட் யூ கேன் எலிமினேட் ஆப்ஷன்ஸ் வெரி குவிக்லி. ஓகே, தென் இன் மேட்ச் த ஃபாலோவிங் ஆல்சோ, நீங்கள் ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் 100% ஷியோராக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி ட்ரை டு செக் தி அதர்ஸ். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் பிரெயினை, ஜஸ்ட் செக் இஃப் இட் இஸ் கரெக்ட். So correct இருந்துச்சுன்னா you can go ahead and mark it. Okay, so always அதாவது if you have a doubt, then this is not the correct option. ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கே டவுட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தட் கரெக்ட் கிடையாது. ஆனால் மேட்ச் த ஃபாலோவிங்கில் 100% மேம் இதுக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாது, இதுதான் கரெக்டுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை பேஸ் பண்ணி அதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது அப்படின்னா குயிக்காக யூ கேன் டூ த செக்கிங் அண்ட் கெட் டு தி ஆன்சர். Okay, Rafa Banu, assertion reason questions வந்து நமக்கு when it comes I will show you a trick. Okay, so sometimes in the chaptersல வந்து we don't have that much of assertion reason, so அதனால I have told you. But even when I showed you the statement based இல்லையா, so quickly correct or not அப்படிங்கிறத நம்ம பேஸ் பண்ணிட்டு assertion reasonல வந்து எக்ஸ்பிளனேஷனாக இல்லையாங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டாப்பிக்காக கண்டிப்பாக இருக்கும். பட் அது வந்து when it comes as an example I'll show you as a trick. Okay, is that okay? Alright, so shall we go on to the mystery box, pasangla? Everyone, next segment ku polama, mystery box, mystery question. Yeah? ஸோ ஆக்சுவலி பசங்களா எனக்கு வந்து உங்களை விட்டு நீங்கள் நம்பர் சூஸ் பண்ண வைக்கணும்னு எனக்கு வந்து ஆசை தான் உண்மையாக. ஓகே, பட் ஆனால் வந்து ஆல்ரெடி நம்ம கிளாஸில் சூனியம்லாம் வச்சு என்னோடய கிளிச்சஸ் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகிட்டதுனால நம்ம வந்து இந்த ஒரே ஒரு கிளாஸுக்கு வந்து நம்ம 1 2 3 4 5 என்வெலப்ஸை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம ஆர்டரில் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம் என்ன மிஸ்ட்ரி கொஸ்டின் இருக்குது அப்படின்னு. பட் ஃப்ரம் த நெக்ஸ்ட் கிளாஸ் ஆன் ஐ வில் லெட் யூ ஆல் சூஸ். ஓகே, எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம சால்வ் பண்ணலாம், சரியா? பட் ஒன் திங் இஸ், நம்ம வந்து இருக்கிற இந்த டப்பாஸ்குள்ளே எத்தனை டப்பா அனிமல் கிங்டமாக இருக்கும், எத்தனை டப்பா ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனாக இருக்கும், பை நவ் யூ நோ இல்லையா? நம்ம எது வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறது. ஸோ அதனால் உண்மையாக சொல்ல போனால் எனக்கு வந்து உங்களை சூஸ் பண்ண வைக்கணுன்னு தான் ஆசை. பட் நெவர்தலெஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எந்த சாப்டருக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும், அனிமல் கிங்டமா ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷனா? மாலதி வெரி ஸ்மார்ட், 5 இட் சீம்ஸ். அதர்ஸ் ஒன்று தான், அனிமல் கிங்டம் தான் ஜாஸ்தியாக இருக்குமா? ஓகே, ராஃபா பானு 5 மேம், ஈக்குவலாக இருக்கும், 50% ஈச், 60-40. ஓகே, அனிமல் கிங்டம் 16ன்றீங்களா? ஓகே, Animal Kingdom. Okay, so let's try something like this. Okay, so நான் வந்து இப்போ வந்து envelope 1க்கு போகிறேன். If you think this is AK, type AK. If you think it is structural organization, type SO. Okay, so நம்ம யாரோட கெஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம கேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஒரே ஒரு நாள். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து 100% I will let you all choose. என்ன நம்பருங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மாணிக்கம் is saying SO. Jiki Meshula is saying SO. Manikam is saying AK. Okay, Shweta is saying AK. SO. AK. நிறைய ஏகேயா வருது. ஓகே, ஏகே தான் ஜெயிக்குமோ தெரில. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? ரெடி? ஓகே, லெட்ஸ் ஓப்பன் ஏகே கொஸ்டின். ஓகே, ஸோ சூப்பர். லெட்ஸ் ட்ரை அண்ட் சி வாட்ஸ் தி ஆன்சர் ஹியர். நீட் 24ல் கேட்டிருக்காங்க. ஸோ அகெயின் இங்கேயும் வந்து சால்வ் இட் ஸ்மார்ட்லி. ப்ளூரோபிராக்கியா அப்படின்னு பார்த்தோன்னே 100% டீனோப்ளானாவுடைய எக்ஸாம்பிள் அது. ஸோ
A2 அப்படின்னு நான் மார்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் A2 இருக்கிற ஆப்ஷன் என்னது? எனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஐ லுக் அட் B. ரேடுலா அப்படிங்கிறது வந்து மொலஸ்கால இருக்கிற ராஸ்பிங் ஆர்கன், கரெக்ட்? ஸோ அப்போ B1 அப்படின்னா B1ல இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் குவிக்லி செக் C and D. Stomachoid is for hemichordata, so C4. Air bladder is there in Osteichthyes, so D3. So answer is correct. Option 1 we can lock as the answer. Did you all understand? That is how you should efficiently speed-ஆ solve பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிக் இது. Okay? Good. Option 1 da pasangla correct. Lot of you have given correct answers. Very, very good. Super. Fantastic. Okay. Super. Now question 2. Question 2 solunga paakalam. AK or SO? What do you think? Animal kingdom or structural organization? AK or SO? AK or SO? Okay, last question AK vanduchu. Appo இந்த question SO ஆ இருக்கும்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோட இருக்கீங்களே. Yes. AKSO. அடுத்த கொஸ்டினும் வந்து நம்மளோட AK தான், அனிமல் கிங்டம் தான். ஸோ லெட்ஸ் சால்வ் திஸ். நீட் 15ல வந்த ஒரு கேள்வி இது. எக்ஸெப்ஷனே இல்லாமல் எந்த ஆப்ஷன் வந்து இஸ் அ கரெக்ட் காம்பினேஷன்? மேமரி கிளாண்ட், ஹேர் ஆன் த பாடி, 2 pairs of limbs. எல்லா மேமல்ஸுக்குமே இருக்குது. இல்லை மவுத் வென்ட்ரலாக இருக்கிறது, கில்ஸ் வித்வுட் அன் ஆப்பர்குலம், ஸ்கின் வித் பிளக்வாய்ட் ஸ்கேல்ஸ், எல்லா கான்ட்ராக்டீஸ்லையும் இருக்குது. சக்கிங் அண்ட் சர்க்குலர் மவுத், இன்டெகுமெண்ட் வித்வுட் ஸ்கேல்ஸ், பேர்ட் அப்பெண்டேஜ், எல்லா சைக்ளோஸ்டமாட்டாலையும் இருக்குது. பாடி கவர்ட் வித் ஃபெதர்ஸ், ஸ்கின் மாய்ஸ்ட் அண்ட் கிளாண்டுலராக இருக்கிறது எல்லாமே ஏவ்ஸில் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா, ஃபர்ஸ்ட்லி ஓகே நான் ரிவர்ஸாக வரேன். ஸ்கின் மாய்ஸ்ட் அண்ட் கிளாண்டுலராக இருக்கிறது வந்து கண்டிப்பாக ஏவ்ஸோட ஒரு ஃபீச்சர் கிடையாது. ஆம்ஃபீபியன்ஸில் தான் மொழமொழன்னு ஸ்கின் இருக்கும் இல்லையா? ஸோ ஏவ்ஸ் இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். தென் பேர்ட் அப்பெண்டேஜஸ் சைக்ளோஸ்டோமாட்டால கிடையாது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ராங். தென் கான்ட்ராக்டீஸில் வந்து பர்சிஸ்டன்ட் நோட்டோகாண்ட் இருக்கும். திஸ் இஸ் கரெக்ட். மெமேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா எல்லாருக்குமே 2 pairs of limbs இருக்கும், ஹேர் ஆன் த பாடி இருக்கும், மேமரி கிளாண்ட்ஸ் இருக்கும், பின்னே இருக்கும். அப்படிங்கிறது வந்து there are a few exceptions as well. So இங்கே வந்து option 2 will be the right answer. Understood பசங்களா? Is it clear? So option 2 தான் இங்கே கரெக்டான ஆன்சர் பசங்களா. கான்ட்ராக்டீஸ் எல்லா மஸ்குலர் ஃபிஷஸுக்கும் வந்து ஸ்கின்ல பிளக்வாய்ட் ஸ்கேல்ஸ் இருக்கும், பர்சிஸ்டன்ட் நோட்டோகார்ட் இருக்கும், கில்ஸ் do not have any operculum. Okay, I know, I think because the options are a little longer உங்களுக்கு கரெக்டான இமேஜாக தெரில. I think next question will be better visible to all of you. Okay, so third question என்ன? Third question என்ன? Manikam wants me to explain 3. So Manikam இங்க cyclostomataல வந்து paired appendages கிடையாது கண்ணா. The fins are not paired. Single unpaired fins தான் இருக்கும். அதனால தான் 3 is not the answer. Okay. Alright. So இப்போ 3க்கு வந்து மேம் structural organization வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க நீங்கள். பார்த்துடலாமா? Shall we open it and see? ஓகே, பட் தட்சிணாமூர்த்தி அண்ட் ஸ்வேதா ஆர் சேயிங் இல்லை மேம் இதுவும் ஏகேயாக தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க. பட் நிறைய பேருக்கு எஸ்ஓ வேணும் பார்த்துடலாம் ஓப்பன் பண்ணி. ஓகே, இதுவும் ஏகே கொஸ்டின் தான். ஓகே, ஸோ லெட்ஸ் see the answer here. So assertion and reason. Okay, somebody asked me மேம் எப்படி ஸ்மார்ட்டாக சால்வ் பண்ணணும். லெட்ஸ் see here. So firstly hemichordates வந்து body cavity is lined by the mesoderm. அதாவது சீலோமேட்டா இல்லையா? கண்டிப்பாக சீலோமேட் தான். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ட்ரூ. நான் ஆஸ்கெல்மென்ட்ல பாடி கேவிட்டி இஸ் நாட் லைன்ட் பை த மீசோடம் அப்படின்னா ப்ராப்பரான சீலோம் இருக்கா? அவன்கிட்ட கிடையாது. அதுவும் கரெக்ட் தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. பட் சியூடோசிலோமேட், ஸோ ப்ராப்பரான லைனிங் இல்லைங்கிறதும் கரெக்ட் தான். ஓகே, பட் ஆஸ்கெல்மென்த்துக்கு இப்படி இருக்கிறதுனால தான் ஹெமிகார்டேட்டுக்கு இருக்கா? இல்லை ஹெமிகார்டேட்டுக்கு இப்படி இருக்கிறதுனால தான் ஆஸ்கெல்மென்த்துக்கு இப்படி இருக்கா? ரெண்டுமே கிடையாது. கரெக்ட். ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருந்தாலும் each other are not the correct explanations of each other. Okay, so how should you solve an assertion reason? I'll just take 2 minutes to explain the trick. The only trick is நீங்கள் true or false statement அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்டு true or falseன்னு மார்க் பண்ணுங்க. ஸோ அதுலேயே நமக்கு வந்து இந்த 2 ஆப்ஷனாக இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும்.
ஓகே, ரெண்டுமே ட்ரூவாக இருக்கிற பட்சத்தில் இதனால அதனால இதுன்னு சொல்லி நம்ம ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணோன்னா இஸ் இட் மேக்கிங் சென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இன் திஸ் கேஸ் நம்ம வந்து ட்ரூ அப்படின்னு சொன்னால் கூட இங்கே வந்து இதனால தான் அதுங்கிறது கிடையாது. ரெண்டுமே தனித்தனி ஃபைலும் தனித்தனியான ஃபீச்சர்ஸ். ஸோ ஆப்ஷன் 2 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். Clear to all of you பசங்களா? Is that okay? All right. Yes, Gohan. So if you see hemicore data la வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மீசோடர்ம் லேயர் இருக்கும் because they are triploblastic. அவங்க நல்ல ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ஃபீச்சர் தானே. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் annelid எல்லாருமே triploblastic coelomates தான். ஸோ ப்ராப்பரான லைனிங் will be there. So body cavity lined by mesodermங்கிறது என்னது? It is talking about the coelom. Coelom is there or not is the question. Aschelminthla proper coelom is not there. It is in scattered pouches. So that is also true that it's not completely lined by the mesoderm. Understood everyone? Okay, fantastic. Now fourth. What do you think? This is AK question or SO question? AK question or SO question? Mithu is saying SO. Okay, Manikam is also saying SO. Ma'am, animal kingdom. Poro ma'am, yethan animal kingdom. போர் அடிக்குது, லெட்ஸ் கோ டு எஸ்ஓ அப்படின்றீங்களா? ஓகே, அப்படியும் இல்லை மேம், அனிமல்ஸை விட்டு கொடுக்க முடியாதுன்னு ஏகே நிறைய பேர் சொல்கிறீங்க. பார்த்துடலாமா? எஸ், ஃபைனலி வி ஹாவ் அ காக்ரோச் கொஸ்டின். ஸோ எஸ்ஓலேருந்து தான் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன். ஸோ லெட்ஸ் see what's the answer. Are you all able to see the question பசங்களா? Okay, so here if you see the structure used for storing of the food, என்னது? Food is always stored in crop. Yes, so A4 அப்படின்னா A4க்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி 1 and 2 3 நீங்கள் பார்க்கவே வேணாம். Now next 6 to 8 tubules என்னது? It is what? It is gastric ceca. So B will be 2. Now quicker check பண்ணிக்கணும். 100 to 150 yellow colored filaments வந்து Malpighian tubules. So C3 and D1, அதாவது structures for grinding is the gizzard. So easily option 4 தான் ஆன்சர்னு நீங்கள் மேட்ச் பண்ணிடலாம். So very good, Priya, Banu, Pandi, lot of people, Viveka, Aishwarya, everybody has answered option 4. Very good. So option 4 is the right answer here. Got it பசங்களா? Clear? Very good. இது 24ல கேட்டிருக்காங்க. Okay, as simple as last year. Okay, so if you see recent ஒரு 3-4 years PYQ வரைக்குமே completely NCERT தான் பசங்களா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து you can get an idea that நீங்கள் வந்து வெளியில் content படித்து you don't have to waste any time. Focus on NCERT. அதை மட்டும் வந்து line by line make sure you know all the concepts. You will rock the exam. Alright? Okay, now fifth question. SO or AK? இது வரைக்கும் நம்ம வந்து 3 அனிமல் கிங்டம் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? எஸ்ஓவா இருக்கும், ஏகேயா இருக்கும்? ராஃபா பானு முழிக்கிறாங்க. மேம் எதுவாக இருந்தாலும் கொஸ்டினை மட்டும் போடுங்க மேம் அப்படின்றீங்களா? ஓகே, நம்ம கைப்புள்ள வந்து மேம் எதுவாக இருந்தாலும் ஆன்சரை மட்டும் சொல்லுங்க அப்படின்றான். Okay, let's see. So this is again an animal kingdom question. So animal kingdom la vandu platyhelminths are triploblastic, pseudocoelomane, bilaterally symmetric. So clearly namakku first statement is wrong. This is a coelomate kana question. Okay, so clearly this question is wrong. Appo a irukra option rendume illa. Idha nama solve பண்ணிட்டோம்ல? Didn't we solve this? Yeah, it's a repeated question. My bad pasangla. Okay, it's a repeated question. But yes, how do you solve this? You just have to look at the options. C irukka illaya? C irukku. So option 2 will be the right answer. Okay, fine. Okay, let's move on to question 6. Okay, in the last question repeated ingradnala nama vande kanakla irundhu eduthalam. Question 6. Enna varukum? AK or SO? SO. Ma'am, AK. ஓகே, பார்த்துடலாம். கண்டிப்பாக இது ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் கொஸ்டின் தான். நிறையா ஏகே பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து கிளியர்லி காக்ரோச்சோட எலிமெண்ட்ரி கெனால் வந்து கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை த லேபிள்ஸ் ABCD ரெஸ்பெக்டிவ்லி.
A என்னது, B என்னது, C என்னது, D என்னது. So first A என்னதுன்னு பார்த்துட்டு look at the option. அதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருந்ததுன்னா டக்கால்னு அதை லாக் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓகே, that's it. Very good. Manikam, Mukundan, Rafa, Nandita, Soumya, Malati, very good. So here A வந்து என்னது? A is the crop. அப்போ crop-na A crop-ங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. Quick-ஆ check the rest. B is gizzard, C is the hepatic ceca and D is the malphigian tubules. So very good. Option C is the correct answer. Got it everybody? Now நம்ம Xylemல ஆல்ரெடி கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிச்சாச்சு. இன்னும் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸை விசிட் பண்ணுங்க பசங்களா. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப் காத்துட்ருக்கு. ஸோ யூ கேன் கால் த நம்பர் அண்ட் என்கொயர் ஆர் நம்ம திருநெல்வேலி, கோயம்புத்தூர் அல்லது திருச்சி சென்டரை நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் எல்லா பிடிஎஃப்ஸுமே உங்களுக்கு நம்மளோட இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இட் வில் பி அவைலபிள். ஓகே, ஸோ டெஃபினட்டாக QR கோடை ஸ்கேன் பண்ணி do join the group to get all the content. Okay, now let's go on to question 7. Question 7 என்னது? SO or AK? What do you think is the answer? என்னவா இருக்கும்? என்ன சாப்டரா இருக்கும்? Yes, go ahead, you can check out our videos on the channel. Okay, Meshula, Malati, Soumyala SO, மிச்சவங்கெல்லாம் AK. தொடர்ந்து பார்த்துடலாமா? So this is a AK question. So ரெண்டு question கொடுத்துருக்காங்க. appropriate option என்னது? So நான் amphibians, reptilesக்கு 3 chambered heart இருக்கு, 2 atria, 1 ventricle, oviparous in nature. Yes, that is generally applicable for both of this. Okay, now crocodilesக்கு 4 chambered இருக்கு with 2 ventricles and 2 atria and viviparous in nature. Now crocodile ஒரு exception-ஆ 4 chambered heart இருந்தா கூட அவங்களுக்கு வந்து விவிபேரஸ் கிடையாது, தே ஆர் ஓவிபேரஸ் ஒன்லி, இல்லையா? ஸோ எல்லா ரெப்டைல்ஸும் ஆம்பிபியன்ஸும் முட்டை தான் போடுங்கிறதுல எந்த ஒரு எக்ஸெப்ஷனும் கிடையாது. ஸோ டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், ஆனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஸோ தேர்ஃபோர் ஆப்ஷன் 1 will be the correct answer. Got it everybody? A? No doubts, இல்லையா? Clear cut, A is the right answer. Superb. So let's move on to question 8. Now is this going to be AK or SO? AK or SO? AK or SO? What is it going to be? Okay, AK, ma'am. அவ்வளோ பிடிச்சிருக்கா Animal Kingdom? Okay, fine. So now we have a structural organization question. I'm sorry, but AK questions I think already நிறையா பண்ணிட்டோம் நம்ம. Now if you see epithelial tissues பொறுத்த வரைக்கும் they bear cilia on their free surface அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் epithelial tissueல எந்த விதமான சீலியாவும் கிடையாது. ஓகே, மீன்ஸ் மாடிஃபைடான epitheliumஸில் தான் you will find cilia. Otherwise cilia is definitely not going to be there in all the epithelial cells. So first statementே நமக்கு தப்பு. அப்போ A இருக்கிற ஆப்ஷன் தப்பு. Then it provides lining for some parts of our body. Definitely. Okay, it's going to form a lining. So B is definitely there. Okay, so B is definitely there na இந்த ஆப்ஷனும் கிடையாது, எலிமினேட் பண்ணி விட்டாச்சு. Okay, then compound epithelium is multi-layer and limited role in secretion and absorption. அவ்வளவா ஒன்றும் secretion absorptionல ரோல் கிடையாது அப்படிங்கிறது கரெக்ட். பிகாஸ் நிறைய லேயர்ஸ் இருக்கும் போது ஸ்ட்ரெஸ் வித்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் மெயின் ஃபீச்சராக இருக்கும். ஸோ இதுவும் கரெக்ட் அப்படின்றப்ப B and C கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் 3ல தான் இருக்குது. You all understand பசங்களா? ஸோ டிப் ஆஃப் த நோஸில் கார்டிலேஜ் தான் இருக்குது, எபிதீலியம் கிடையாது. அண்ட் எக்ஸோக்ரீன் கிளாண்ட்ஸில் எபிதீலியல் டிஷ்யூ இருக்கும் அப்படிங்கிறது இஸ் ஆல்சோ correct. Okay, because epithelium is modified in the case of your glands, இல்லையா? So E is also correct. Option 3 will be the right answer. Understood? So option 3 is the correct answer. இது இப்போ NEET 24ல கேட்ட ஒரு question. Okay, all of you got that right. Very very good. Now 9th question. What will it be? Structural organization or animal kingdom? What will be? What do you all say? Ma'am, AK. எத்தனை தடவை நீங்கள் கேட்டாலும் அனிமல்ஸ் தான் மேம் பெஸ்ட். AK தான் வேணும். எத்தனை AK வருது?
அப்படியோ ஓகே உங்கள் திருப்திக்கு ஏன் ஆசையை கெடுப்பானே ஏகேலேருந்தே கேட்டுருவோம். ஸோ நவ் ஃபைலம் கார்டேட்டாவை பற்றி எது இங்கே ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ யூரோ கார்டேட்டாவில் ஹெட் டு டேல் இருக்கும் அப்படிங்கிறது தப்பு, செஃபரோ கார்டேட்டாவில் தான் இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபண்டமெண்டலி இல்லை. அப்போது ஏ இருக்கிற எந்த ஆப்ஷனுமே இல்லை, சி ரெண்டு ஆப்ஷன்லையுமே இருக்குது. இப்போ பியா இல்லை டியான்னு தான் நான் யோசிக்கணும். நான் வெர்டிபிரேட்டால நோட்டோகார்ட் எம்ப்ரியானிக் பீரியடில் மட்டும்தான் இருக்குங்கிறது கரெக்ட், ஏன்னா அதுக்கப்புறமா வெர்டிபிரல் காலமாக அது மாறிடுது இல்லையா. நான் 3 சப் ஃபைலால் கண்டிப்பாக ஹெமி கார்டேட்டாக கிடையாதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ பி அண்ட் சி தான் இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். Yes or not? So Bhavishna, Katrina, Percy, Kripanidhi, Gokul, do you all understand? So obviously option 3 தான் இங்கே நமக்கு கரெக்டான ஆன்சர். Got it? Okay, so 3 is the right answer. We've seen that. And now let's move on to the last question of this segment. 10th question. Last question. SOA, AKA. What do you think? Structural organization or animal kingdom? கடைசி இது எஸ்ஓவா தான் இருக்கணும். சரி நம்ம ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் நிறைய பண்ணவே இல்லைன்னு தோணுதா? எல்லாரும் வார்த்தை மாறாமல் எஸ்ஓ 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 ஆனால் இல்லை. திஸ் இஸ் கோயிங் டு பி அனிமல் கிங்டம் கொஸ்டின் தான். ஓகே, ஸோ வாட்ஸ் தி ஆன்சர் ஹியர்? மெட்டமார்பிசிஸ் நம்ம எங்கே பார்க்கலாம்? பிரெயினில் என்ன இருக்குது, அதோட இன்னொரு ஆப்ஷன் என்ன, விஷன் ஓட ஒரு ஆர்கன் எது, ரெஸ்பிரேஷன் எது மூலியமாக பண்ணுறோம். ஸோ இஃப் யூ சி பசங்களா எல்லா ஆப்ஷனுமே எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் அபவுட் ஒன் யூ கேன் கெட் தி அதர்ஸ் இல்லையா. ஸோ கிளியர்லி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டமார்பிசிஸ்ங்கிறது நம்ம கரப்பாம்பூச்சியில் தான் பார்க்குறோம் இல்லையா. Porometabolic ஒரு development we can see, and they metamorphosis into a adult from the larval stage. Okay, brain வந்து is going to be the supra esophageal ganglion. So A to B4 அதுலயே we got our answer. Okay, அது தவிர vision will be Ommatidia is a compound eye contributing to vision, and spiracles வழியா we can do respiration. So clearly D3 will be the right answer. So option 4 தான் இங்க correct. Got it? All of you got the correct answer pasangla. So happy. Very very nice. Superb. So 10 mystery questions you நம்ம solve பண்ணியாச்சு பசங்களா. Last round, last section, hardly 10 minutes it will take. We're going to wind up the class. So rapid fire round. Are you all ready? Catherine, daily kalayla and daily evening we'll be having PYQ sessions kanna. So every day please come and attend the session. Okay, now let's start with PYQ. Rapid fire பண்ணலாமா? Rapid fire, ready? Shall we begin? Okay, let's தெரிக்க விட்டு ஃபை பசங்களா. Let's start off with the first question. So இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா match list 1 with list 2. So okay, pterophyllumங்கிறது angel fish. Pterophyllum, terrora இருக்கிறது angel, அந்த மாதிரி you can remember. So A3 அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் இல்லை, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, myxine is going to be hagfish. So B1ல ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ஆப்ஷன் 1 நான் மார்க் பண்ணிட்டேன். அப்பா டைம் ஆத்துக்குள்ள நான் மார்க் பண்ணிட்டேன். Did you all mark too? Yes, Pristissingerது is the sawfish, so C2, and Nexocetus is flying fish, D4. So option 1 தான் correct. அப்பா நான் மார்க் பண்ணிட்டேன். அதாவது இந்த செக்மெண்ட்டில் பொதுவாக PYQ ஆன்சர் பண்ணும்போது நாங்கள் ரிலாக்ஸ் தான் இருப்போம், நீங்கள் தான் டென்ஷனாக இருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி கேம் ஃபார்மேட்டில் விளாடும் போது எனக்கே சீட்டு சூடாகுது. நம்ம ஆன்சர் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்குல்ல? உங்களுக்கு ஜாலியாக இருக்கா? பரவாயில்ல, ஜாலியாக விளாடலாம். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாமா everyone? So here, like you all rightly said, option 1 தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் பசங்களா. Let's go to the next one. Shall we? Okay. Now, which of the following characteristic feature regarding cockroach, regarding sexual dimorphism? Okay. Presence of anal cerci ரெண்டு பேர்ட்டையும் இருக்கு, இது மட்டும்தான் மேலில் இருக்கு. ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். முடிச்சிட்டேன். Yes, so option 3 anal styles is only present in the males. Okay, so that's why option 3 is the right answer.
Super. All right, then let's go to the next one. Okay, now list of திருப்பி இந்த கொஸ்டின் வருதோ? ஆமா, இது வந்து repeat question இல்லையா? So we've already seen this question. So since it's a repeat, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, yeah, it's a repeated question. So I'm just going to skip this question for now. Okay, let's go to this question. So mast cells, inner surface of bronchiole, blood, tubular parts of the nephron. So எது எங்கடா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. mast cell வந்து aerial connective tissue A2ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. inner surface of bronchiole ciliated B1. Okay, option 4 தான். I got it. Did you all get it as well? Very good. Okay, so mast cells வந்து areolar connective tissue, bronchiole நமக்கு ciliated இருக்கும். blood is a specialized connective tissue and nephronsல வந்து குட்டி குட்டியா தானே இருக்கு. So cuboidal epithelium will store the cells, secretion, absorption எல்லாத்துக்குமே it will help. Okay, so option 4 தான் வந்து இங்கே கரெக்டான answer. Got it? All right, then let's go to the next question. Next questionல வந்து பாத்தீங்க அப்படின்னா, okay, vertebrates are chordates, but all chordates are not vertebrates. Yes, correct, this is true. Notochord is replaced by vertebral column in adults. That is also true. So ஏன் எல்லா chordatesமே vertebrates இல்ல? Because அவங்களுக்கு vertebral column replace ஆகுது. So option 2 ரெண்டுமே correctly explains. Yes, so option 2 will be the correct answer. Samaya, rapid fire. Okay, let's go on to the next question. Option 2 தான் இங்க correct. Let's move on. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, okay, correct options from below. Excretion எங்க நடக்கும்? uricose gland, nephrocytes, fat bodies. B, C and D only. Option 4. Got it everybody? Phallic gland and collateral glands வந்து reproduction contribute பண்ற glands. So option 4. That's it pasangla. Kripanidhi, Nandita, Ashwin, Raghav, Bhavishna. Very good. Option 4 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். Then air bladder யார்கிட்ட கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு பொறுமையாவே பதில் சொல்லலாம். bony fishes. Is it not? air bladder bony fishesல தான் இருக்கும். So 15 செகண்டே இதுக்கு ஜாஸ்தி இல்லையா? Option 1 Ostrich is the right answer. Okay, so option 1 will be the right answer. Got it? Morning session time. நம்ம சேனலில் ஸ்கெடியூல் ஆயிருக்கும் கண்ணா. just go and check the channel. once class is over, நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிளாஸ் வந்து ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க என்ன டைமுக்குன்னு. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஓகே, ஆல் ரைட், லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க and we have to choose what is correct and what is not. So goblet cells are unicellular. Yes, it is correct. And earwax வந்து is an exocrine gland. அதுவும் correct. So option 3. both statement 1 and 2 are true. Done. Option 3 is the right answer. Okay, everybody got option 3? Madhav, Malati, Prabhavati, Kripanidhi. Super. Great pasangla. Very, very nice. Now next. இது நான் solve பண்ண போறதில்ல. You are going to solve. Tell me what's the answer. Time முடியறதுக்குள்ள. Let's go. Let's go. Who's going to give me the first correct answer? Wow, Madhav has given the first correct answer, followed by Malati and Manikam. So first moon answer கொடுத்ததுமே M தான். So பசங்களா very good. M க்கு வந்து ஒரு star. Okay, very, very good. Super, fantastic work. Gregarious pestங்கிறது லோகாஸ்டா A4. அதுலேயே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கலாம் நீங்கள். பட் nevertheless adult with radial symmetryங்கிறது வந்து ஒரு எக்கைனோடர்மேட்டாவோட ஃபீச்சர் which is asterias. book lungs வந்து ஸ்கார்பியனில் இருக்குது. bioluminescence டீனோப்ளானால, அதாவது டீனோஃபோர்ஸில் இருக்குது. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் நான் சால்வ் பண்ண போகிறதில்ல, நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. go on. Okay, go on. Correct answer என்ன? Okay. Option D.
பர்சி தான் ஃபர்ஸ்ட் டீன்னு சொன்னது. வெரி குட் பர்சி, வெரி குட். ஸோ பசங்களாம் இங்கே பார்த்தீங்கன்னா 4 விங்ஸ் ஹைண்ட் விங்ஸ் 2 இருக்கு. பட் 4 விங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து மீசோதோராக்ஸில் இருக்கும். ப்ரோதோராக்ஸில் எதுவுமே கிடையாது, விங்ஸே கிடையாது. 4 விங்ஸ் தான் வந்து மீசோதோராக்ஸில் இருக்கும், அது திக்காக இருக்கும். ஹைண்ட் விங்ஸ் வந்து நம்ம மெட்டாதோராசிக் ரீஜனில் இருக்கும் அண்ட் அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இஸ் யூஸ்ட் இன் ஃப்ளைட். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே இங்கே தப்பு அப்படிங்கிறதுனால போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். பர்சி தான் ஃபஸ்ட்டு கரெக்டான ஆன்சர் கொடுத்தாங்க. ஸோ பர்சி உங்களுக்கு ஒரு ஸ்டார். Is that okay? So rapid fire சூப்பராக முடிஞ்சது பசங்களா. Any doubts you all have? ஸோ டுமாரோஸ் கிளாஸ் நான் வந்து ரேப்பிட் ஃபயரில் மட்டும் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு கரெக்ட் ஆன்சர் சொல்கிறீங்களோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்டார் கொடுக்க போகிறேன். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து mystery boxும் வந்து next class we're going to make sure that I'm going to let you all choose, okay, between the options, and then we will come to a conclusion as to எந்த question நம்ம choose பண்ணலாம். Okay, so sorry for the kutti glitches that happened earlier in the class today pasangla. So I hope you're all clear. Any doubts you all have, you can ask me now. சாய்னிவாஸ் செல்வம், நீங்கள் வந்து நம்ம ஆஃப்லைன் கேம்பஸை போய் விசிட் பண்ணுங்கள். 11th and 12th பசங்களுக்கு நம்மளோட கோயம்புத்தூர் கேம்பஸில் ஆல்ரெடி கிளாஸஸ் ஆரம்பிக்க போகுது. ஐ திங்க் ஆரம்பிச்சாச்சு April 3rd. ஸோ டெஃபினெட்லி கோ அண்ட் விசிட் our center and you can join the course. Okay, any other questions, any other doubts பசங்களா? நாளைக்கு இதே மாதிரி 6 மணிக்கு ஐ வில் மீட் ஆல் ஆஃப் யூ. ஸோ எல்லாரும் டெஃபினட்டாக 6 மணிக்கு வந்து என் கிளாஸில் ஆஜராயிடுங்க. மிச்சப்படி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கிளாஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த மார்னிங். கீப் செக்கிங் அவுட் த சேனல் அண்ட் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ஃபார் ஆல் த நோட்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஓகே, மாலதி, மொலஸ்காவில் வந்து we will stick to indirect development and OV Paris. Okay, so don't go into things that are not there in your NCRT. Please follow your NCRT. That's very important. Okay. Yes, Balaji, definitely நீங்க வந்து நம்ம நம்பருக்கு கால் பண்ணாலும் you will get a lot of information. You can call the enquiry team and you can get your doubts cleared for the admission. Okay, is that okay? எஸ் சாய்னிவாஸ், நீங்கள் நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸை அட்டென்ட் பண்ணுங்கள். அங்கே வந்து ஆல்ரெடி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு 11th and 12th படிக்கிற பசங்களுக்கு. ஸோ யூ கேன் கோ தேர் அண்ட் டேக் யுவர் அட்மிஷன். ஓகே, வெரி குட், தட்ஸ் த ஸ்பிரிட். ஓகே பசங்களா, ஸோ இன்னைக்கு போய் நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, சாப்டர்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்ன சாப்டர், எத்தனை மணி எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி ஸ்கெடியூல்டாக இருக்கும். நாளைக்கு 6 மணிக்கு ஐ எம் கோயிங் டு கம் அண்ட் மீட் யூ ஆல் அகேன். ஐ திங்க் நாளைக்கு we are going to have human physiology. So again, that's a very high weightage on a topic for our NEET exam. So எல்லாரும் 6 மணிக்கு டான்னு என் கிளாஸில் வந்து ஆஜராயிடணும். ஓகேயா? ஸோ நாளைக்கு வந்து சூப்பராக we are going to continue the game. இதே மாதிரி 5 செக்மெண்ட்டில் நம்ம ஒவ்வொரு சாப்டருக்கும் இதே மாதிரி நம்ம PYQ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஜஸ்ட் யோர் கொஸ்டின் இதுதான் ஆன்சர் இதுதாங்கிற PYQ மட்டும் இல்லாமல் we are going to understand the concepts and play. Okay, all right, so see you all tomorrow in class பசங்களா. நம்ம சோஷியல் ஹேண்டில் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ஜாலியாக போய் படுத்து தூங்கிட்டு நாளைக்கு கிளாஸுக்கு ஃப்ரெஷ்ஷாக எழுந்துவாங்க. ஓகே, see you all tomorrow பசங்களா. Take care, bye bye.